ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ட்ராமாவோட பேர் வந்து ஸ்டடி குரூப். இதில் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்டூடெண்ட். அவனுக்கு வந்து படிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் அவனுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா, இவன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்தாலும் இவனால் ஒரு 5 மார்க்கை தாண்டி கூட வாங்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு படிப்பில் வீக்கு. இருந்தாலும் அவனோட கனவே வந்து எக்ஸாமில் டாப்பர் ஆகிறது தான். அதனால அவனும் கஷ்டப்பட்டு சின்ன பிள்ளையிலேருந்து படிச்சுக்கிட்டே வர்றான். ஆனால் இவன் என்ன தான் ட்ரை பண்ணாலும் இவனால் அந்த 5 மார்க்கை தாண்டவே முடியாது. மற்றவங்களா இருந்தால் போதுண்டா சாமின்னு சொல்லி அவங்க வேற வேலையை தேடி போயிருப்பாங்க. ஆனா ஹீரோ இவனோட மார்க் கம்மியாவே இருக்கிறதுனால அவன் வந்து வெளியே டியூஷன் கிளாஸுக்கெல்லாம் போறான். அது 1 இல்ல 2 இல்ல, அவன் 100% எல்லா டியூஷன் கிளாஸுமே அட்டன் பண்ணிடுவான். ஆனா அதனால ஒரு யூஸுமே இல்லை. ஏன்னா இப்பயும் எக்ஸாம்ல இவன் தான் லாஸ்ட். அதனால திருப்பியும் நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு நாள் ஃபுல்லா இருந்து படிப்பான். அப்படி இவன் தான் ஸ்கூல்லே லாஸ்ட். ஆனா என்ன நடந்தாலும் ஹீரோ வந்து படிக்கிறத விட்டு கொடுக்கவே மாட்டான். ஏன்னா அதுதான் அவனோட ஒரே ஒரு கோல். இப்படி படிக்கிற பசங்க கூட இருந்து படிச்சா இவனால நல்ல மார்க் வாங்க முடியாதுன்னு இவன் புதுசா பிளான் பண்றான். இந்த மாதிரி படிக்காத பசங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷலான ஸ்கூல் இருக்கு. அங்க வந்து படிச்சாலும் படிக்காட்டாலும் யாருமே கண்டுக்கிற மாட்டாங்க. அதனால ஏரியாவில் இருக்கிற எல்லா படிக்காத பசங்களுமே அந்த ஸ்கூல்ல தான் இருப்பாங்க. அதனால ஹீரோ அங்க ஜாயின் ஆகி இவங்களுக்குள்ள மத்தியில அவன் நம்பர் 1 ஆகலான்னு அவன் அந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் ஆவான். அப்படி இவன் அங்க எழுதுற ஃபர்ஸ்ட் எக்ஸாம்லயே இவன் வந்து லாஸ்ட் மார்க். இதுலயே அவனுக்கு சுத்தமா புரியல. எல்லாமே படிக்காத பசங்கன்னா இவன் எப்படி லாஸ்டா வந்தானு. ஏன்னா கிளாஸ்ல யாருமே படிக்கிறவன் பார்த்துருக்க மாட்டான். ஒருவேளை எல்லாரும் இங்கே கேர்லெஸ்ஸா இருந்துட்டு வீட்டில் போய் படிப்பாங்களோன்னு அவனு தீவிரமா யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா இவனுக்கு தெரியாத விஷயம் இங்கே ஒன்று இருக்கு. இந்த ஸ்கூல்ல இவன் நினைச்ச மாரி யாரும் படிக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோ இதுக்கு லாஸ்டா வந்தானா இங்க இவனுக்கே தெரியாம ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு கேம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இவங்க ஸ்கூல்ல யார் ஸ்ட்ராங்கா இருப்பாங்களோ அவங்க தான் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவாங்க. ஈஸியா சொல்ல போனா ஒரு 50வது ரேங்க்ல இருக்கிற ஒருத்தன் 2வது ரேங்க்ல இருக்க ஒருத்தனை அடிச்சு தம்சம் பண்ணிட்டானா இவன் டக்குன்னு 50வது ரேங்க்ல இருந்து அவனோட பொசிஷனுக்கு வந்துடுவான். அதுதான் இங்க நடக்கிற ஒரு கேம். ஆனா நம்ம ஹீரோக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதனால அவனும் இவனால தனியா படிக்க முடியாட்டி ஒரு ஸ்டடி குரூப் ஃபார்ம் பண்ணோன்னு அவன் அந்த கிளாஸ் இருக்கிற படிக்கிற பசங்களாம் ஸ்கேன் பண்ணி பார்ப்பான். அப்படி இவன் எல்லாரையும் பார்க்கும்போது யாருமே படிக்க வந்த மாரியே இல்லை. ஆனா அந்த கூட்டத்தில் ஒரு பையனை மட்டும் பார்க்க ரொம்ப டீசெண்டா இருப்பான். அதனால ஹீரோ அவன் பக்கத்துல போய் இவன் கண்டிப்பா படிக்க யூஸா இருப்பான்னு அவனை வந்து இவனோட ஸ்டடி குரூப்ல ஜாயின் பண்ண சொல்லுவான். இவனோட பேரு வந்து செய்யோன். அப்படி ஹீரோ அவனை படிக்க கூப்பிடவும் இவன் வந்து என்னாலாம் முடியாதுன்னு நம்ம ஹீரோ கலட்டி விட பார்ப்பான். அப்பதான் அந்த நேரத்துல அந்த கிளாஸ் இருக்கிற ஒரு பையனும் இந்த செய்யோனை போட்டு அடி அடின்னு பிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் வந்து 171வது ரேங்கு, இந்த செய்யும் 170. அதனால இவன் அடிச்சு 170 குறை போறேன்னு சொல்லி அந்த கிளாஸ்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போதே அடிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி அந்த ஃபைட்ல அவனும் ஜெயிக்கும் போது இப்ப செய்யோன் இருந்த ரேங்க் அவன் போயிடுவான். ஆனா இதை பார்த்து நம்ம ஹீரோ கொண்டும் புரியாம எதுக்கடா இவங்கெல்லாம் சண்டை போடுறாங்கன்னு அவன் ஆச்சரியப்பட்டு இருப்பான். அப்படி இந்த ஸ்கூல்ல நடக்கிற கேமுக்கு பின்னாடி ஹன்யுவான் சொல்ற ஒருத்தன் தான் இருப்பான். இவன் தான் இந்த டிராமாக்கே ஒரு மெயின் வில்லன் மாரி. அதுக்கப்புறம் இவங்க ஸ்கூலுக்கு ஒரு டீச்சர் புதுசா ஜாயின் பண்ணும் போது தான் அவங்கள டெம்பரரியா நம்ம ஹீரோட கிளாஸுக்கு தான் கிளாஸ் டீச்சர் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்களும் கிளாஸ்ல இருந்து பாடம் எடுக்கும் போதே இங்க பசங்க யாருமே கண்டுக்கிறாம எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் டக்குன்னு ஒரு பையன் எந்திரிச்சு டீச்சருக்கு முன்னாடியே ஜூஸ் எடுத்து தெரியறான். இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. இவன் இந்த கிளாஸ்ல ரொம்ப ரவுடியான பையன். அப்படி அந்த ரவுடி பையனும் வேற ஒருத்தன் பக்கத்துல வந்துட்டு நான் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கும் போதுதான் உன் பேக் சைட்ல இருந்து சவுண்ட் வருமானு எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அவன் கண்ணத்துல அடிச்சுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து டீச்சரும் பயத்துல இவன் என்ன பண்றான்னு கேட்கும் போது அதுக்கு முன்னாடியே இந்த ஜூஸ் குடிச்சிட்டு இருந்த பையன் என்னோட ஜூஸ் ஏன்டா தட்டி விட்டேன்னு இந்த ரவுடி பையன் கிட்ட சண்டை போடுவான். அதுலயே அவங்களுக்குள்ள சண்டை வந்து பிச்சுக்கிறது. ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாரி இங்க நல்லா சண்டை போடுறவங்களை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனா இந்த ரவுடி பையன் இவங்க எல்லாரோட ஸ்ட்ராங்கா இருந்துட்டும் இப்ப அந்த ஜூஸ் குடிச்ச வந்து எதிர்த்து பேசிட்டான். அதனால அவனை வெளியே கூட்டிட்டு போய் அடி அடின்னு பிச்சு எடுக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ள இருந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுலயே டீச்சரும் கோவத்துல எல்லாரும் கிளாஸை கவனிங்கன்னு சொல்லி அவங்களெல்லாம் சீட்ல வந்து உட்கார சொல்லுவாங்க. ஆனால் பசங்க யாருமே கண்டுக்கிற மாரி தெரியல. அப்போ தான் ஃபைட்டு முடிச்சுட்டு அந்த ரவுடி பையனும் டீச்சர் சொன்ன மாரி கிளாஸை கவனிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் அவங்கள பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்ட அவன் திருப்பி படுத்து உறங்கிடுவான். அப்படி இந்த கிளாஸில் நடக்கிற விஷயம் எல்லாம் பார்த்து டீச்சருக்கு ரொம்ப ஷோக்காக இருக்கும். அப்படி வெளியே போய் இவங்களும் குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அங்கே படிக்கிற பசங்க எல்லாமே டீச்சர்ஸுக்கெல்லாம் பயம் இல்லாமல் சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அவங்களும் ஆச்சரியப்பட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து இவங்க கூட பேச்சு கொடுக்கான். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கும் தெரிய வரும் நம்ம ஹீரோ இவங்களோட கிளாஸில் தான் படிக்கான்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே இவங்க வந்து அவனோட வீட்டுக்கு வந்து டியூஷனில் எடுத்து அப்படி இருந்தும் ஏன் கண்டினியூஸா இவனை டியூஷன் எடுக்கவே கேட்கும் போது அவங்களும் ஒரு சில பிரச்சனை வந்தனால டியூஷன் நடுவில் நிறுத்த வேண்டி வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் படிப்பில் எப்படி போகுது நம்ம ஹீரோ கிட்ட கேட்கும் போது அவனு சிரிச்சுக்கிட்ட படிக்கிறதுக்கு நான் இங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னு அவனை பத்தி நமக்கு இப்ப காமிப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து எப்படியாச்சும் செய்யணும் ஸ்டடி குரூப்ல சேர்த்து அவங்க கூட நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருப்பான். அதனால செய்யும் பின்னாடியே போய் எப்படியாவது அவங்க கூட ஒன்னா படிக்கலாம்னு நினைக்கான். ஆனா செய்யணும் இவனை கண்டுக்கிறாம லைப்ரரியில போய் தூங்குறதும் இவனை பார்த்தாலும் மைண்ட் பண்ணாமே இருப்பான். அப்படி ஒவ்வொரு நாளாவது
எல்லா நாளும் நம்ம ஹீரோ வந்து அவன் பின்னாடியே போறனால அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா எரிச்சலாது. இருந்தாலும் ஹீரோ அவனை டிஸ்டர்ப் பண்ணாமே லைப்ரரியில் அவன் பக்கத்துல இருந்து படிக்கிற மாதிரி ஆக்ஷன் காமிச்சிட்டு இந்த கொஸ்டின்ல எப்படி வரும்னு சொல்லி இவனுக்கு கேட்கற மாதிரியே பேசிட்டு இருப்பான். அப்பதான் அவனுக்கு எரிச்சல் வந்துட்டு ஒரு வாட்டி டவுட்டை கிளியர் பண்ணா இவன் கம்மன்னு இருப்பான்னு சொல்லி செய்யணும் அவன் பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோக்கு ஒவ்வொன்றா சொல்லி தந்துட்டு இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ காமினுக்கு படிக்க மட்டும் தான் ஆசை இருக்கும். அதை தவிரான படிப்பு பத்தி ஒண்ணுமே தெரியாது. இதனால செய்யணும் ஒவ்வொருத்தரையும் சொல்லி தரும் போது அவன் முட்டாள்தனமான கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருப்பான். அப்படி இவன் இங்க நம்ம ஹீரோ டீச் பண்ற அதே டைம் இவங்களோட டீச்சருமே நிறைய பசங்க வெளியே இருந்து சிகரெட் பிடிக்காங்கன்னு அங்க இருக்கிற வைஸ் பிரின்சிபல் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஆள் என்னன்னா சிகரெட் நானும் தான் பிடிக்கேன்னு சொல்லி இவங்களை கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஏன்னா இங்க நடக்கிற சம்பவத்துக்கு எல்லாமே அவர் ஒரு மாதிரி சப்போர்ட் மாரி தான். அதனால அவங்களாலையும் திருப்பி ஒன்றும் பேச முடியாது. இதே நேரம் செய்யும் படிப்பிச்செல்லாம் கேட்டுட்டு அவனும் இந்த கொஸ்டின் இங்கிலீஷ்ல மட்டும்தான் வருமா இல்ல மேக்ஸ் பிசிக்ஸ்ல வருமானு கேட்பான். இதை கேட்டதுமே செய்யும் அப்படியே பயங்கர ஷோக்கில் எனக்கு இப்பதான் ஒரு உண்மை தெரியுது, நீ சாதாரண முட்டாள்லாம் கிடையாது, ஒரு அடி முட்டாள்னு ஹீரோ பத்தி உண்மையே சொல்லுவான். ஏன்னா இங்கிலீஷ்ல இருக்க கொஸ்டின் எப்படா மேக்ஸ் பிசிக்ஸ் எல்லாம் கேட்பான்னு அவனுக்கு வந்து இந்த கேள்வியை கேட்டு படுங்கோ ஆயிரும். அப்படி இருந்தாலும் எதுக்கு இந்த மாதிரி படிக்க ஆசைப்படுறேன்னு அவனு ஹீரோ கிட்ட கேட்கும் போது அவனு படிக்கிறது அவன் வாழ்க்கையோட ட்ரீமேன்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால செய்யணும் அவனோட போன் எடுத்துட்டு இவனுக்கு படிச்சுதான் ஃபர்ஸ்ட் வரணும்னு இல்ல, இந்த ஸ்கூல்ல ஃபைட் பண்ணால இவனோட மார்க் ஆட்டோமேட்டிக்கா முன்னாடி இருந்துன்னு சொல்லுவான். ஆனா இதை பார்த்து நம்ம ஹீரோ இந்த மாரி அவன் ஃபைட் பண்ணி மார்க் வாங்க தேவையில்ல, அவன் படிச்ச மட்டும் தான் மார்க் வாங்கன்னு சொல்லுவான். அதனால இவனுக்கு வேற ஒன்று பேசுறதுக்கு இல்ல. அப்பதான் டக்குன்னு நம்ம ஹீரோவும் செய்யனோட மார்க் ஷீட் எடுத்து காமிச்சிட்டு அப்ப இவன் இப்படி ஃபைட் பண்ணாம இந்த ஸ்கூல்ல டாப் 2 ரேங்க் வாங்கினான்னு கேட்பான். அப்படி இந்த மார்க் ஷீட் பார்க்கவுமே அவனுக்கு அப்படி சரியான கோவம் வருது. ஏன்னா செய்யன் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கூல்ல சேர்ந்தப்போ அவனுக்கு இங்க நடக்கிற விஷயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாம இருந்துச்சு. அதனாலதான் அவன் படிச்சு 2வது பொசிஷன் மார்க் வாங்கியிருப்பான். ஆனா அதனால அவனுக்கு நிறைய பிரச்சனை இருந்துச்சு. அன்னையிலிருந்து அவன் படிக்கிறலாம் விட்டுட்டு எப்பயுமே லாஸ்ட் ரேங்க்ல தான் இருக்கான். அதனால ஹீரோ இப்ப அதை பத்தி பேசுவோமே இவனு சரியான கடுப்புல இன்னுமே படிக்கணும்னு சொல்லி என் பின்னாடியே வந்துடாதுன்னு ஹீரோ அவாய்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் செய்யணும் வாஷ்ரூம் போகும்போது தான் இவனுக்கு பின்னாடியே நம்ம ஹீரோ தான் நினைச்சுக்கிட்டு உனக்கு வேற வேலை இல்லைன்னு சொல்லி அவன் கடுப்புல திட்டிடுவான். ஆனா அப்பதான் இவனுக்கு தெரிய வருது அது நம்ம ஹீரோ கிடையாது, இவன் கிளாஸ்ல படிக்கிற அந்த ரவுடி பையன். அதனால அவன் அடுத்த செகண்ட என்னையே எதிர்த்து போய் சாயிட்டியான்னு நம்ம செய்யணும் அடிச்சு பொழந்துகிட்டு இருப்பான். அப்படி இவனை வந்து வெளியே இருக்க ஒரு சீக்கிரட்டான ரூம்ல வச்சுதான் அடிச்சு பந்தாடிட்டு இருப்பான். ஆனா அதே டைம் நம்ம டீச்சர் அங்க இருக்கிற குப்பையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவன் அடிக்கிற சவுண்ட் கேட்டு டீச்சரும் பக்கத்துல இருந்து ஒளிஞ்சு வைக்கும் போது அங்க அந்த ரவுடி பையன் 2-3 பசங்க வச்சுக்கிட்டு செய்யணும் வந்து அடிச்சு பொழந்துட்டு இருப்பான். இதை பார்த்து டீச்சரும் அவனை போய் ஹெல்ப் பண்ணலாம் நினைக்கும் போது தான் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு நான் போய் அவனை காப்பாத்துறேன்னு அவன் மாசா செய்யனை காப்பாத்துறக்கா போவான். அப்படி அவன் அந்த இடமொத்த ஸ்மோக் ஆக்கிட்டு செய்யணும் அங்கிருந்து காப்பாத்தி கொண்டு போகும்போது தான் டீச்சர் இதை பார்த்து அப்படியே ஷாக் ஆயிருப்பாங்க. அப்படி ஹீரோ அவனோட ஃபேஸ் யாருமே பார்க்காம இருக்காக அவர் மாஸ்க் போட்டு வந்திருப்பான். அப்பதான் இதை பார்த்து செய்யணும் நீ எதுக்குள்ள என்ன காப்பாத்தினேன்னு சொல்லி ஹீரோ மேல சரியான கோவப்படுவான். அதனால அவனுக்கு ஒன்று புரியாம நான் அவனை காப்பாத்த தானே வந்தேன்னு அவனு சிரிச்சு பேசும்போது செய்யணும் வந்து சரியான பயத்துல இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரம் அங்கிருந்து அடி வாங்கிச்சா அந்த ரவுடி பையன் அதோட அவனை விட்டுருப்பான். ஆனா இப்ப அங்கிருந்து தப்பிச்சு வந்தனால இன்னும் அவன் என்னென்ன பண்ண போறான்னு நினைச்சு இவனுக்கு இன்னுமே ரொம்ப பயமா இருக்கு. அதனால இன்னுமே ஏன் பின்னாடியே வராதுன்னு செய்யணும் அவங்கிட்ட கோவப்பட்டு அங்கிருந்து போகும்போது அந்த இடத்துக்கு அந்த ரவுடி பையனுமே வந்துட்டு இப்ப இவனை காப்பாத்தி கொண்டு போனது யாருன்னு அவன் பயங்கர கோவத்துல கேட்டுட்டு இருக்கான். இதுலயே செய்யணும் பயத்துல நம்ம ஹீரோ காட்டி கொடுக்காம அவனுக்கு தெரியலன்னு சொல்லும் போது அவனு செய்யணும் போட்டு அடி அடி நடிக்கான். ஆனா அப்பயும் அவன் நம்ம ஹீரோ பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டான். அப்பதான் அடுத்த அடி அந்த ரவுடி பையனை நம்ம செய்யணும் அடிக்கிற போது மாசா நம்ம ஹீரோ அங்க வந்து அந்த ரவுடி பையனை அடிச்சு ஒரே அடியில நாக் அவுட் பண்ணிடுவான். அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வரும் நம்ம ஹீரோ ஸ்டடியில மட்டும்தான் வீக்கு, பிசிக்கல்ல ரொம்ப ஸ்ட்ராங். இவன் ஃப்ரீயா இருக்கிற டைம் எல்லாம் அவன் மாஸ்டர் கிட்ட இருந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு இருப்பான். அதனால இவன் கிட்ட யாருமே வம்பெடுத்துக்க முடியாது. அப்படி ஒரே நோக்கில் அந்த ரவுடி பையனை விழுந்ததை பார்த்து செய்யணும் அப்படியே ஷாக் ஆயிருக்கும் போது நம்ம ஹீரோ பக்கத்துல இருந்து என் ஸ்டடி குரூப்ல இருந்து அவனுக்கு ஒண்ணுமே அவன் பாத்துக்கிறேன்னு அவனு செய்யனுக்கு ப்ராமிஸ் பண்ணுவான். அப்பதான் அவனும் என்னதான் நீ ஃபைட் பண்ணாலும் உன்னோட மூஞ்சியை காமிக்காம நீயும் பயந்தான் இருக்கேன்னு அவனு ஸ்டடி குரூப்ல சேர முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவான். அப்படி செய்யன் வீட்டுக்கு வரும்போது தான் அவனோட குடும்ப நிலைமை நமக்கு தெரிய வருது. அவனுக்கு வந்து அம்மா கிடையாது, அவனுக்கு சொந்தமா அப்பா மட்டும்தான் இருக்காரு. அவர் எப்ப பார்த்து குடிச்சுக்கிட்டு இவங்கிட்ட வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாரு. ஏன்னா இவன் படிக்கிற வந்து அவருக்கு சுத்தமா பிடிக்காது. இவரு கூட கான்ட்ராக்ட் வேலை பார்த்து இவங்களுக்கு இருக்கிற கடன்லாம் அடைக்கத்தான் அவர் வந்து ஆசைப்படுறாரு. அப்படி அதனால படிக்க நிறுத்திட்டு இன்னைக்கு ஏன் வேலைக்கு வரலன்னு கேட்கும் போது அவனு அதுக்கு தானே ஒண்ணுக்கும் ஆகாத அந்த மொக்க ஸ்கூல்ல போய் சேர்ந்திருக்கேன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வருவான். அப்படி இவங்க அப்பா தொல்லனாலதான் அவன் படிக்கிறதை விட்டுட்டு இப்ப ரொம்ப சைலண்டா இருக்கான். இதே நேரம் நம்ம ஹீரோவும் இன்னைக்கு செய்யன்னு சொல்லி தந்தெல்லாம் நினைச்சுக்கிட்டு அவன் பழசெல்லாம் நினைச்சு பார்க்கான். இதுக்கு முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல இவனை யாருமே ஸ்டடி குரூப்ல இருந்து சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா இவன் கிளாஸ்ல ரொம்ப வீக்கு. அதனால இவனை மீறி ஒரு ஆள்லாம் யாருமே ஸ்டடி குரூப்ல சேர்த்துக்கிற மாட்டாங்கன்னு அவனுக்கு கடைசி வர ஃப்ரெண்டுன்னு சொல்லி யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதனால நம்ம ஹீரோக்கு ஸ்டடி குரூப்ல சேர்ந்தே ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. இவனோட அம்மாவுமே அவனுக்கு ரொம்ப சப்போர்ட்டா தான் இருப்பாங்க. இவனுக்கு எக்ஸாம்ல நல்ல மார்க் வராட்டியும் அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு
அப்படின்னு சொல்லி அவனை ஆறுதல் படுத்த தான் செய்வாங்க. ஆனா அவன் எப்படி இருந்தாலும் படிச்சு நல்ல மார்க் வாங்கணும்னு அவன் கனவு வந்துகிட்டே இருப்பான். அப்படி அடுத்த நாளாவது டீச்சர் வந்து அந்த ஸ்கூல்ல நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு அங்க போகவே மனசு இல்ல. அப்படி இருந்தாலும் மனசையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவங்களும் ஸ்கூலுக்கு போகும்போது தான் இன்னைக்குன்னு பார்த்து அங்க சிகரெட் பிடிக்கிற பசங்க எல்லாருமே ஒரு சார் வந்து மிரட்டிட்டு இருப்பாரு. இதை பார்த்து டீச்சர் சந்தோஷத்துல இவரையும் போய் ஹெல்ப் கூப்பிடலான்னு பக்கத்துல போகும்போது இவங்களுக்கு அப்பதான் ஒரு விஷயம் தெரியுது. இன்னைக்கு இவங்க ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரு ஆள் வர்றாரு. அதனாலதான் இப்ப அந்த சாரு இதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் டீச்சர் இதெல்லாம் எடுத்து மாத்தலாம் போதுதான் இவங்க ஹெல்ப் பண்றதுக்காக வேற ஒரு பையனும் வர்றான். இவனோட பேர் வந்து பார்க். அப்பதான் அவனு டீச்சர் கிட்ட இதை கிளீன் பண்ணாம இருந்தா அந்த இன்ஸ்பெக்ஷன் வர ஆள் பார்த்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு என்னமாச்சும் மாத்த வரும்னு சொல்லுவான். ஆனா டீச்சரை சிரிச்சுக்கிட்ட என்னதான் இருந்தாலும் நம்ம ஸ்கூல் அந்த மாரி மானம் போறது கொஞ்சம் மோசமா தான் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோ கிளாஸுக்கு வரும்போது தான் அவனோட பெஞ்சில் வந்து செய்யணும் இவனு படிக்கிறதுக்காக ஈஸியா ஒரு நோட் வச்சிருப்பான். இதை பார்த்து ஹீரோ பயங்கர சந்தோஷத்துல நீ எனக்கு படிக்கதான் நோட்ஸ் வந்திருக்கியான்னு அவனு செய்யனுக்கு தேங்க்ஸ் சொல்லுவான். அப்பதான் அடுத்த செகண்ட் அந்த ரவுடி பையன் வந்து நம்ம ஹீரோ அடிச்சு பொழந்துருவான். ஏன்னா அவனுக்கு இப்ப தெரிஞ்சு வச்சு நேத்து செய்யனை காப்பாத்த நீ வந்தானு. அதனால அவனு சரியான கோவத்துல இந்த கண்ணாடி தானே நேத்து உன்னை காப்பாத்தினான்னு அவங்கிட்ட இருக்கிற புக்கை எடுத்து கிழிச்சிக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு சரியான கோவம் வருது. ஏன்னா செய்யணும் இவனுக்கு படிக்கிறதுக்காக அவன் கஷ்டப்பட்டு ரெடியாக்கணும் புக்கு. அப்படி அந்த ரவுடி பையனும் நம்ம ஹீரோ அடிச்சு பழகிறதுக்காக அங்க இருக்கிற பசங்கள் எல்லாம் வெளியே போக சொல்லும் போது செய்யன் மட்டும் வெளியே போக மாட்டான். அப்பதான் இதை பார்த்து ஹீரோவும் எனக்கு ஒன்னும் ஆகான்னு சொல்லிட்டு செய்யணும் பத்திரமா வெளியே போக சொல்றான். அப்படி அவனு மனசில்லாம அங்கிருந்து போகும்போதான் இவன் அந்த புக்கை எரிச்சிட்டு நீங்களே என்னோட இங்க படிக்க போறீங்கன்னு நம்ம ஹீரோ அடிக்கிறக்காக வருவான். ஆனா ஹீரோ வந்து இவன் அடிக்கிறதெல்லாம் கண்டுக்கிறாம அந்த புக்கை எப்படியாவது தீயிலிருந்து எடுத்துடலான்னு போறான். ஆனா இதுலயே அந்த ரவுடி பையன் வந்து சரியான அடி வாங்கிட்டு இருப்பான். அப்பதான் பசங்க எல்லாருமே ரொம்ப கூலா நம்ம ஹீரோ அந்த ரவுடி பையன் அடிச்சு போடுறான்னு அவங்க எல்லாருமே ஷோக்கா இருப்பாங்க. அப்படி இதெல்லாம் அந்த பார்க் பையன் வந்து பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அதுக்கு முன்னாடியே செய்யணும் அவனுக்கு தந்த புக் வந்து ஃபுல்லா வந்து எரிஞ்சு போயிருது. இதனால ஹீரோ கோவத்துல ஒழுங்கு மரியாதை இதுக்கு இப்ப மன்னிப்பு கேட்டுன்னு சொல்லும் போது அவனு சிரிச்சுக்கிட்ட நான் எதுக்கடா மன்னிப்பு கேட்கணும்னு ஹீரோ அடிக்கிறக்கா வர்றான். அப்ப அது இவனு சரியான கோவத்துல அவன் அடிச்சு அப்படியே படுக்க போட்டுருவான். அப்படி இருந்தாலும் அவனு சும்மா இருக்காம பக்கத்துல இருந்துட்டு இருந்த ஒரு பேக் எடுத்து நம்ம ஹீரோக்கு நேரம் ஏறி வரும் போது பசங்க எல்லாரும் இதை பார்த்து பயந்து இருக்காங்க. ஆனா ஹீரோ அப்போதான் ஒரு ஃபிளிப் அடிச்சு ஒரே கிக்ல அந்த ரவுடி பையனை காலி பண்ணிடுவான். அப்படி இதை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிருக்கும் போது காமின்னு ஓடி போய் இந்த புக்கை பார்த்துக்கிட்டு செய்யனோட புக்கை வந்து எரிச்சதுக்கு இப்பயே சோரி கேளுன்னு அவனு செய்யன் கிட்ட சோரியாக்க சொல்லுவான். அப்பதான் இதை பார்க்கும் போது அவனுக்கு ரொம்ப இமோஷனலா இருக்கும். அதனால அவனு நம்ம ஹீரோ பக்கத்துல தான் ஹீரோ இவனை பார்த்துட்டு உன்னோட புக்கு ஃபுல்லா எரிஞ்சு போச்சுன்னு அவனு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் செய்யன் இவனோட கையை பார்க்கும் போது இந்த புக் எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோட கையை எரிஞ்சு போயிருக்கும். இதனால அவனு சரியான கோவத்துல இந்த புக்கு போனா போட்டும் உனக்கு இந்த போய் நான் எத்தனை புக்குனாலும் தருவேன், உனக்கு என்ன இப்ப படிக்கணும் அதானே அப்படின்னு நான் கூட நீ ஆசைப்பட்டுமே ஸ்டடி குரூப்ல சேர்றேன் அப்படின்னு செய்யணும் சொன்னதோடைய இவனுக்கு வந்து சரியான சந்தோஷம். ஏன்னா வாழ்க்கையில இந்த மாதிரி ஸ்டடி குரூப்ல சேரணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். அப்பதான் இவங்க சண்டை போற சத்தத்தை பார்த்து இவங்க டீச்சரும் டக்குன்னு அங்க ஓடி வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கோவத்துல இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாரும் பார்த்து கத்தும் போது அதுக்கு முன்னாடியே அந்த இன்ஸ்பெக்ஷன் இருக்கிற ஆள் அங்க வந்துருவாரு. அதுக்கப்புறம் அவரும் நம்ம ஹீரோ பிடிச்சு வச்சு கேள்வி கேட்கும் போதுதான் செய்யணும் யாரும் இல்லாத டைம் பார்த்து நம்ம ஹீரோ பாக்குறதுக்காக வருவான். அப்ப இதை பார்த்து ஹீரோவும் நீ எதுக்கு இப்ப இங்க வந்து அவனை பார்த்து கேட்கும் போது ஸ்டடி குரூப்போட லீடரை மாட்டிக்கிட்டு இருக்கும் போது நான் வந்து பார்க்க மாட்டேன் நானு அவனு ஹீரோ பார்த்து சொல்றான். இந்த டைலாக்ல மூஞ்சி ஃபோர் அப்படியே பிரைட் ஆயிரும். என்னையா நீ இப்ப லீடர்னு சொன்னேன்னு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதுக்கப்புறம் செய்யணும் இவனை நேத்து நீ காப்பாத்துனதுக்கு தேங்க்ஸ் சொல்லும் போது ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தேங்க்ஸ் சொல்ல தேவையில்லைன்னு அவன் அங்க இருந்து அனுப்பி வைக்கான். அதே நேரம் இங்க அந்த ரவுடி பையன் நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அடி வாங்கினதுனால ஹன்னிலோட 3 அடியாளுங்க வந்து அவனை இழுத்துக்கிட்டு அந்த ஸ்கூலோட டோப்புக்கு போறாங்க. அப்பதான் அங்க வேற ஒருத்தன் கையில எப்பயுமே துப்பாக்கி வச்சுட்டு இருப்பான். இவனோட பேர் வந்து மீன். இவன் ஹன்னியலுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறவன். அப்படி இவங்கெல்லாம் அந்த ரவுடி பையனை பிடிச்சு வச்சு பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அங்க டிஸ்டன்ஸ்ல இருந்து பார்க்கும் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு வந்து இந்த ஹன்னியல் மேல சரியான கோவம் இருக்கு. இதே நேரம் இங்க வைஸ் பிரின்சிபலும் இன்னைக்கு ஹீரோ கிளாஸ்ல வச்சு பண்ணனால அவன் இந்த ஸ்கூலை விட்டு வெளியேதுன்னு சொல்லுவாரு. இதை கேட்டு டீச்சரும் அவனும் ரொம்ப ஷாக் ஆயிருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்து ஆளுமே அவரும் திருப்பி பதில்னு சொல்லாம அங்கிருந்து கிளம்போதான் டீச்சர் அவங்க போறதுக்கு முன்னாடியே தப்ப ஹீரோ கிட்ட இல்ல இந்த ஸ்கூல் மேலதான் இருக்குன்னு அவங்க இங்க நடக்கிற விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அப்பதான் அந்த வைஸ் பிரின்சிபலும் பயத்துல இந்த ஸ்கூல்ல என்ன நடக்குன்னு அவரு கொஞ்சம் பயப்படும் போது டீச்சருமே உண்மையை சொல்றாங்க. இந்த ஸ்கூல்ல நிறைய பேர் புள்ளி பண்றதுனாலதான் ஹீரோ மாரி நல்லவங்க எல்லாருமே இந்த மாரி ஃபைட் பண்றதுக்குள்ள ரீசன் வருதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் வயலன்ஸ் இதுக்கெல்லாம் தீர்வா வராதுன்னு இந்த பசங்கள் எல்லாம் மாத்தி ஸ்டடிக்கு ஃபோக்கஸ் பண்ண வைக்க போறேன்னு அவங்களும் சொல்லும் போது இவங்க பேசுற பார்த்து அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தாலும் உங்களை பத்தி எனக்கு முன்னாடியே தெரியும்னு அவங்கள வந்து டாப்பர்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இதுல வைஸ் பிரின்சிபல் ஷோக்கா இவன் வந்து டாப்பரான்னு சொல்லி அவர் ஆச்சரியப்படுவாரு. ஏன்னா டீச்சர்ஸ் எக்ஸாம்ல இவங்க தான் ரொம்ப டாப்பரா இருந்துட்டும் இந்த ஸ்கூலுக்கு வேணுக்குனே வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. அது எதனால நமக்கு இப்ப காமிக்கல. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்ஷன் வந்தாலும் அப்படி இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போறீங்கன்னு டீச்சரை கேட்கும் போது டீச்சருமே நம்ம ஹீரோ வச்சு ஒரு ஸ்டடி குரூப் கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. அப்பதான் இதை கேட்டு அவரும் பசங்க படிக்கணும்னா இதுக்கு நான் ஓகே சொல்றேன்னு நம்ம ஹீரோ இங்கே படிக்கிறதுக்காக அவரு சம்மதிச்சிருவாரு. அதுக்கப்புறம் இப்ப அடுத்த நாளாவது நம்ம ஹீரோ 6:30க்கு முன்னாடியே இவனோட அம்மாவுக்கு தெரியாம வெளியே போய் ட்ரைனிங்லாம் பண்ணிட்டு வருவான். அதுக்கப்புறம் அவனும் கிளம்பி ஸ்கூலுக்கு போகும்போதான் இங்க செய்ய
செய்யணும் வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோவை பார்த்துட்டு இவனும் கோயின்சிடன்ஸா மீட் பண்ற மாரி சும்மா முன்னாடி நடந்து போயிட்டு இருப்பான். இதை பார்த்து ஹீரோ பக்கத்துல இருந்து நீ இப்பதான் வர்றியான்னு நம்ம செயின் கிட்ட பேசுவான். அப்பதான் அவனும் நானும் இப்பதான் வந்தேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு உள்ளவாங்க. இது நேரம் அந்த வைஸ் பிரின்சிபலும் ஒருவேளை ஸ்டடி குரூப் வந்து ஆளே இல்லாம வெறும் 2-3 பேர் தான் இருந்தாங்கன்னா இவர் அதையும் கேன்சல் பண்ணி இவங்களை இந்த வேலையை விட்டே தூக்கிடுவாங்கன்னு சொல்லுவான். கண்டிப்பா இவங்களோட ஸ்டடி குரூப்ல ஒரு 5 பேராச்சும் இருப்பாங்கன்னு. அப்பயே நம்ம ஹீரோ கிட்ட செய்யுங்கிட்ட வந்து ஒரு 5 பேரை எப்படியாச்சும் ஒப்பிக்கணும்னு இவங்க அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அதை இதை கேட்டு அவங்க 2 பேருமே இந்த ஸ்கூல்ல படிக்கிற 5 பேர் எங்க போய் தேடுறதுன்னு செயின் ரொம்ப ஷாக்கா இருப்பான். அப்பதான் டீச்சரும் ஸ்டடி குரூப்ல 5 பேராச்சும் இருந்தா தான் இந்த ஸ்டடி குரூப்பே இருக்கும்னு வைஸ் பிரின்சிபல் சொன்ன விஷயத்தெல்லாம் டீச்சரும் இவங்க கிட்ட சொல்றாங்க. அப்பதான் ஹீரோவும் அந்த வேலை ஏன் கிட்ட விட்டுருங்கன்னு அவனும் செய்யணும். ஸ்கூல் ஃபுல்லா வந்து போஸ்டர் அடிப்பாங்க இவங்க ஸ்டடி குரூப்புக்கு ஆளுங்க தேவைன்னு. அப்படி பசங்க எல்லாருமே அந்த போஸ்டர் வந்து பார்க்கும் போதுதான் ஹீரோ ரொம்ப ஹாப்பியா அப்படின்னா ஒரு 7-8 பேராச்சும் வருவாங்கன்னு அவன் நம்ம செய்யணும் கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்பதான் அவனு இது கேட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆள் வராங்களான்னு பாப்போன்னு அவங்க இருந்து கிளம்பி போறான். அப்படி இவங்க 2 பேரும் யாராச்சும் வந்து சேர மாட்டாங்களான்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கடைசி வர ஒரு ஆள் கூட இவங்க குரூப்ல இருந்து சேரவே மாட்டாங்க. அப்பதான் திடீர்னு ஒரு பையன் இவங்களை பார்க்க வரும்போது நம்ம ஹீரோ ஷோக்குல நம்ம ஸ்டடி குரூப்ல சேர ஒருத்தன் வந்துட்டான்னு அவன் ரொம்ப ஹாப்பியா இருப்பான். ஆனா இவன் வந்து நம்ம ஹீரோ இப்ப இந்த ஸ்கூல்ல ரொம்ப பெரிய கேங்ஸ்டரா இருக்கிறதுனால அவன் அடிச்சு இவன் நம்பர் 1 ஃபேமஸ் ஆலாம் நினைக்கான். ஆனா இதை தெரியாம நம்ம ஹீரோவும் ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து ஃபார்ம் ஃபில் பண்ண தர்றேன்னு அவனு பேப்பர் எடுக்கிறா போவான். ஆனா இந்த நேரம் பார்த்து அந்த பையனும் நம்ம ஹீரோவை அடிச்சு போடலான்னு நிறைய ட்ரை பண்ணிட்டே இருப்பான். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஹீரோ அவனுக்கே தெரியாம இவங்கிட்ட எஸ்கேப் ஆகி அவன் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க வச்சுன்னு அவன் அங்கிட்டு இங்கிட்டு தேடிட்டு இருப்பான். அப்பதான் இதெல்லாம் வெளியே இருக்கிற பசங்களும் பார்த்துட்டு இவனோட சிம்பிள் அவனை அடிச்சு போட்டான்னு அவங்க எல்லாருமே ரொம்ப ஷோக்கில் இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் நம்ம ஸ்டடி குரூப்புக்கு சேர வந்த பையன் எதுக்கு மூக்குல ரத்தத்தோட நடக்கான்னு அவனு பக்கத்துலேயே பார்க்கும் போது செய்யணும் இதெல்லாம் பார்த்து ஆச்சரியத்துல ஒண்ணுமே நடக்காத மாரி என்னடா கேள்வி கேன்னு அவனும் குழம்பு போயிருப்பான். அப்படி ஹீரோக்கே தெரியாம அவன் அந்த பையனை அடிச்சு போட்டுருவான். ஆனா இந்த விஷயம் அந்த ஸ்கூல் போறா நம்ம ஹீரோ தான் கொடூரமா அவனை அடிச்சு போட்டான்னு எல்லாருக்குள்ளேயும் நம்ம ஹீரோ மேல ஒரு பயம் வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே ஒருவேளை ஸ்டடி குரூப்ல சேராட்டி நம்மளும் இந்த மாதிரி அடிச்சிடுவானு சொல்லி பசங்க எல்லாருமே பயப்பட தொடங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் நம்ம ஸ்டடி குரூப்ல சேர வந்த பையனும் மூக்குல ரத்தம் வந்து ஹாஸ்பிட்டல்ல கிடக்கான்னு அவனுக்கு கவலையில பேசும்போது செய்யணும் இதெல்லாம் பார்த்துட்டு இல்லாட்டி அவன் ஸ்டடி குரூப்ல சேரலாம் வரலன்னு நம்ம ஹீரோ வந்து ஆறுதல் படுத்துறான். அப்பதான் ஹீரோவும் இப்படியே நம்ம சும்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தா யாரும் வரமாட்டாங்கன்னு அவன் கேண்டீனுக்கு போய் ஒவ்வொருத்தங்களை தேட போறான். அப்படி படிக்கிறவங்க யாராச்சும் இருக்காங்களான்னு அவனும் செய்யணும் கண்டுபிடிச்ச மாதிரியே வேற பசங்களை தேடிட்டு இருக்கும் போதுதான் இதை பார்த்து அங்க இருக்கிற பசங்க எல்லாம் பயந்து போய் இவன் ஸ்டடி குரூப்ல சேர்க்கணும்னு சொல்லி நம்மளே அடிச்சு கொண்டுருவான்னு அவங்க எல்லாரும் நம்ம ஹீரோட கண்ணை பார்க்காம இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ கடைசி எல்லாரும் சுத்தி பார்த்துட்டு கண்டிப்பா இவங்க யாரையுமே படிக்கிற மாதிரி இல்லைன்னு அவன் அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். அப்பதான் மத்த பசங்களுக்குமே இங்க மூச்சு பேச்சிடும். அப்படி ஹீரோ பார்த்தாலே அவனு ஒருத்தனும் தலைதறிச்சு வர்றான். அப்பதான் செய்யணும் ஒருவேளை நம்ம ஸ்டடி குரூப் கேன்சல் ஆயிருமான்னு அவனு ஒரு பயத்திலே கேட்கும் போதுதான் இவங்களுக்கு முன்னாடி பார்க் வருவான். அப்பதான் இதை பார்த்து அவனும் இவன் வந்து நல்லா படிப்பான்னு அவன் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும் போது நம்ம ஹீரோ டக்குன்னு ஓடி அவன் பக்கத்துல வரான். அப்படி அவனு என் கூட ஸ்டடி குரூப்ல சேர வரையான்னு பார்க்கிட்ட கேட்கும் போது அவனுமே இதுக்கிட்ட சிரிச்சுக்கிட்ட உன்னால மத்தவங்க கேட்டாரு நீ பாக்கலையான்னு அவங்ககிட்ட விருப்பம் எல்லாம் பேசிட்டு அவங்க இருந்து போறான். அப்பதான் இவேதுக்கு இப்படி பேசினான்னு நம்ம ஹீரோ கொண்டு புரியாது. அதுக்கப்புறம் இங்க டீச்சர் வந்து கிளாஸ் எடுக்கும் போதுதான் அந்த ரவுடி பையன் வந்து கிளாஸுக்கு வந்திருக்க மாட்டான். அதனால அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியாம டீச்சர் அவனை பார்க்காக அவனோட வீட்டுக்கே போறாங்க. ஆனா அவன் வந்து வீட்லயே இருக்க மாட்டான். இதுக்கப்புறம் இங்க அடுத்த நாள் நம்ம ஹீரோ கிட்ட செய்யணும் வந்து நம்ம ஸ்டடி குரூப் இது கிரியேட் பண்ணும் ஒருவேளை அவனை படிக்கணும்னா எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு போகலாம் ஆன்லைன் கிளாஸ் பார்க்கலாம் அப்படின்னு அவன் நிறைய ஐடியா சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து இங்க இருக்கிற எல்லா கிளாஸுமே அட்டன் பண்ணிட்டான்னு அவன் எல்லா டியூஷன் சென்டரோட பேர் விடாம சொல்லிட்டு இருப்பான். இதுல செய்யணும் ஷோக்கில் அப்படின்னா உனக்கு இதுக்கு பதிலாக பிசிக்கல் ரொம்ப வரதுனால ஸ்போர்ட்ஸ் பார்க்க போகலான்னு சொல்லுவான். அப்பதான் ஹீரோவும் அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸ்டடியில மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவான். அப்படி இவங்க 2 பேசிட்டு இருக்கும் போதுதான் இவங்களை பார்க்கறதுக்காகவே டீச்சருமே வருவாங்க. ஆனா ஹீரோ ரொம்ப எக்ஸைட்ல ஸ்டடி குரூப்ல யாராச்சும் சேர வந்திருப்பாங்களான்னு அவன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பான். அதுக்கப்புறம் டீச்சர் இவங்களை ரிலாக்ஸ் பண்றதுக்காக 2 பேருமே கூட்டி வெளியே ஷாப்பிங் போறாங்க. அப்படி இவங்களும் வெளியே புக்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அன்னைக்கு ஃபுல்லா வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படியே நைட் ஆகுது. அப்பதான் டீச்சரும் நம்ம ஹீரோ கிட்ட இவன் எது கடையில இருந்து நிறைய பேனா வாங்கினான்னு கேட்கும் போது அவன் ஒவ்வொரு பேனா எடுத்துக்கிட்டு இது வந்து பால் பாயிண்ட்னால மேக்ஸுக்கு நல்லா வரும்னு அவன் வந்து ஒவ்வொன்றத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்து அவங்க 2 பேருமே ஷோக்கில் நீ வந்து பேனா விற்கிற ஆளை மாறிக்கோன்னு செய்யணும் வந்து அவனை கலாய்ப்பான். அப்பதான் ஹீரோவும் இவன் எந்த மாதிரி பேனா யூஸ் பண்றேன்னு கேட்கும் போது செய்யணும் வந்து 3 ரூபா பேனா தான் யூஸ் பண்ணேன்னு சொல்லுவான். அப்போ அவனும் ரொம்ப ஷோக்கில் 3 ரூபா பேனா மட்டும் நான் வாங்கினதே இல்லைன்னு அவன் அடுத்த வாட்டி வாங்குறதுக்காக டிசைட் பண்ணுவான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே டீச்சர் கிட்ட இவங்க எதனால டாப்பரா இருந்துட்டு இந்த ஸ்கூலுக்கு வந்தான்னு கேட்கும் போது அவங்களையுமே சொல்ல கொஞ்சம் விருப்பம் இல்லாம ஒரு சில பிரச்சனைனால மட்டும்தான் அவங்க இந்த ஸ்கூலுக்கு வந்தான்னு சொல்லுவாங்க. அப்படி இவங்க எல்லாரும் பேசிட்டு திரும்பி வீட்டுக்கு போகும்போதான் இங்க நம்ம ஹீரோ வாங்கின ஒரு புக் வந்து தெரியாம டீச்சர் பேக்ல ஆகி போயிருக்கும். அப்படி அதை எடுக்கலான்னு அவனே நினைக்கும் போது செய்யணும் நாளை கிளாஸ்ல வச்சு வாங்கிக்கலாம்னு சொல்லுவான். இதே நேரம் டீச்சர் அவங்களோட வீட்டுக்கு போகும்போதான் இவனோட புக்கை பார்த்துட்டு அந்த விஷயம் சொல்றதுக்கு அவனுக்கு வந்து ஃபோன் அடிப்பாங்க. ஆனா அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வரும். இவங்களுக்கு முன்னாடி யாரோ இவங்களோட டோரை வந்து அன்லாக் பண்ணிருக்காங்க. அதனால டீச்சரும் பயத்துல உள்ள யாரு
ஆள் இருப்பாங்களோன்னு சொல்லி பயத்தில் பார்க்கும்போது அங்கே வந்து அந்த ரவுடி பையனும் ஃப்ரிட்ஜிலேருந்து தண்ணி குடிச்சிட்டு இருப்பான். இதை பார்த்து அவங்களும் கொஞ்சம் ஷோக்காக உள்ள போகும்போது தான் அங்கே அவன் மட்டும் இல்லாமல் கூட வேற 2 பையங்களும் இருப்பாங்க. இதனாலே அவங்களும் இந்த நேரத்தில் இவன் என்ன பண்ணுறான்னு கேட்கும் போது அவங்க கூட ஸ்டடி குரூப்பில் சேர்த்தா 2 பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு அவனுக்கு கலாய்க்கிற மாரியே பேசிகிட்டு இருப்பான். இதனால டீச்சரும் இவன் இப்போ இங்கேருந்து போகாட்டி போலீஸை கூட்டுறேன்னு சொல்லும் போது தான் அவன் மூஞ்சி ஃபுல்லாக வீங்கி இருக்கும் போதே நமக்கு தெரிய வருது அந்த ஹன்னியோடு தான் வந்து இவன் அடிச்சு இந்தமாரி செய்ய சொல்லியிருப்பான். அதனால் அவனும் கோவத்தில் வேலைக்கு சேர்ந்த உடனே எதுக்கு ஹன்னியோளுக்கு ஆப்போசிட்டாக வந்து நிற்கிங்கன்னு அவனும் சரியான கோவத்தில் பேசிகிட்டு இருப்பான். அப்போ தான் இதை கட்டி டீச்சரும் உனக்கு என்ன பேச இருந்தாலும் நாளைக்கு ஸ்கூலில் வந்து பேசுன்னு அவனை வந்து அனுப்பி வைக்கலன்னு பார்க்கும்போது கரெக்ட் அதே நேரம் தான் நம்ம ஹீரோ வந்து இவங்களோட மிஸ்காலை பார்த்து திருப்பி ஃபோன் போடுவான். அப்போ தான் அந்த ரவுடி பையன் இவங்களோட ஃபோனை தட்டி விட்டு அவன் டீச்சரோட பார்க்காம அவங்கள அடித்து கொல்றக்கா போவான். அப்போ தான் டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம பார்க்கும் வந்துட்டு அந்த பசங்களெல்லாம் அடிச்சு போட்டு டீச்சரை கூட்டிட்டு அங்கே தப்பிச்சு போவான். அப்படி இதை பார்த்து இவங்களும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போகும்போது தான் இங்கே டீச்சரும் இவனை பார்த்து ஷோக்கில் இவன் இப்படி இங்கே வந்தான்னு கேட்பாங்க. ஆனால் அவள் அதெல்லாம் இப்போ சொல்ல டைம் இல்லைன்னு சொல்லி இவங்களை கூட்டிட்டு அங்கே தப்பிச்சு வளர்ந்து பார்க்கும்போது தான் அந்த பார்க்கிங் ஏரியாவுக்குமே அவங்க 3 பேருமே இவங்களை சுற்றி போட்டுருவாங்க. இதனாலே அவங்களுமே ஒரு காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கும் போது தான் டீச்சரும் இவங்ககிட்ட இருந்து ஃபோன் வாங்கி போலீஸ் போடலான்னு பார்க்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பசங்களை ஒருத்தனை இவங்களை கண்டுபிடிக்கும் போது அங்கே இவங்க 3 பேர் தவிர வேற நிறைய பேர் இவங்களும் சுற்று போட்டுருவாங்க. அப்போதான் டீச்சரும் அவங்க எல்லார்கிட்டையும் பேசி சால்வ் ஆக்கலான்னு பார்க்கும்போது இவங்க பேசுறதுக்கு முன்னாடி அந்த பசங்க டீச்சர் அடிச்சு அப்படியே படுக்க போட்டுருவாங்க அவங்கெல்லாம். அதுக்கப்புறம் பார்க்கும் அந்த பசங்க கூடலாம் சண்டை போடும் போது தான் இங்கே ஹீரோவுமே அதே நேரம் டீச்சர் ஃபோன் அடிச்சுட்டு எடுக்காதனால அவன் திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்போதான் வெளியே வந்து டைம் பார்த்து அங்கே நிறைய பசங்க அந்த டீச்சரை பிடிச்சாச்சுன்னு சொல்லி பேசிட்டு போறாங்க. இதே நேரம் இந்த பார்க்கும் அங்கே இருக்கிற பசங்களெல்லாம் அடிச்சு போட்டு வெளுக்கும் போது இதை பார்த்து அந்த ரவுடி பையனுமே நீ தானடா பார்க்குன்னு சொல்லி இவன் வந்து அவனை அடிச்சு படுக்க போட்டுறான். அப்படி பார்க்கோட வயிற்றுல அடிச்சா அவனுக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரோ பார்க்கோட வயிற்றுல இருந்து கத்தி வச்சு குத்தி இருக்காங்க. அதனால அந்த வீக் பாயிண்ட் தெரிஞ்சு இவங்க எல்லாருமே அவனை போட்டு அடிக்கும் போது டீச்சரும் அதை பார்த்து அவங்களும் எல்லாருமே நிறுத்த சொல்றாங்க. அப்போதான் இந்த ரவுடி பையன் பக்கத்துல இருந்து அடுத்த டீச்சர் அடிக்கலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்துடுறான். இதை பார்த்து மற்ற பசங்க எல்லாருமே ஹீரோ அடிக்கிற வரும்போது தான் அவன் வந்து தனியால நின்று அங்க இருக்கிற எல்லாருமே ஓட விட்டுறான். அப்படி ஃபைட்ல ரொம்பவே மிரட்டலான ஃபைட்டு. நம்ம ஹீரோ பக்கத்துல எவனாலையுமே நெருங்க முடியாது. அப்படி கடைசியில நம்ம ஹீரோ பார்த்து எல்லாருமே பயந்தோடும் போது தான் அவனும் டீச்சர் பக்கத்துல போய் இவங்களுக்கு என்னமா சாச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். இந்த நேரம் பார்த்து அந்த ரவுடி பையனும் நம்ம ஹீரோ குத்தி கொல்லான்னு வரும்போது பார்க் ஓடி வந்து இவனை தடுத்துருவான். அதுக்கப்புறம் அவனும் கொலை வெறியில அந்த ரவுடி பையன் அடிச்சு போட்டு இந்த கம்பியை வச்சு தானே டீச்சரோட வீட்டுக்குள்ள போனேன்னு அந்த கம்பியாலே அவனோட பல்ல உடைக்கிறக்கா போறான். அப்பதான் ஹீரோ வந்து அவனை தடுத்துட்டு என்னதான் கோவம் இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் போகக்கூடாதுன்னு அவன் வந்து பார்க்க வந்து தடுத்து நிறுத்துறான். அப்பதான் அவனும் கோவத்துல என்னோட அம்மாவோட சாவு காரணமே இவங்க தான் சொல்லி அவனு நம்ம ஹீரோ விட சொல்லி கத்துறான். அப்படி அந்த சான்ஸ்ல அந்த ரவுடி பையனை அங்கிருந்து தப்பிச்சு போகும்போது தான் பார்க்குக்கு வயிற்றுல வலி வந்தனால அவனால ஃபாலோ பண்ணி போக முடியாது. அப்பதான் ஹீரோ பக்கத்துல வந்து இவனை ஹெல்ப் பண்ணலான்னு பார்க்கான். ஆனா அவனுக்கு வந்து சரியான கோவம் வருது. அதுக்கப்புறம் பார்க்கு டீச்சரை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பசங்கெல்லாம் பனிஷ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா நீங்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நடந்தா இவங்கெல்லாம் பனிஷ் பண்ண முடியாதுன்னு அவனுமே இந்த வான் பண்றான். ஏன்னா இவனுக்கு இவங்களை பார்க்கும்போது அவனோட அம்மா ஞாபகம் தருது. அதனால அதை சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் டீச்சரும் காமினோட புக் எடுத்து கொடுத்துட்டு அவனை போய் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. அப்படி இந்த புக்கு வேற ஒண்ணுமே இல்லை, ப்ரூஸ்லி பத்தின உள்ள புக்கு தான் அது. அதுக்கப்புறம் அவன் போன அப்புறம் டீச்சரும் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம்னு நினைக்கும் போதான் இன்னைக்கு இவங்களை அடிக்க வந்த பசங்கள் ஒருத்தனும் இவங்களை பார்க்கறதுக்கு அங்கே வர்றான். அப்படி அவனும் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சொல்லி டோர் ஓப்பன் பண்ண சொல்லும் போது இவங்களும் கொஞ்சம் பயத்திலே மெதுவாக அந்த டோரை போய் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போதான் அவனும் இவங்களுக்கு முன்னாடி மண்டி போட்டுக்கிட்டு அந்த ஹன்னியல் சொன்னனால தான் எனக்கு இந்த மாதிரி செய்ய வந்துச்சுன்னு அவன் வந்து டீச்சர் கிட்ட சோரி எடுத்துட்டு இருப்பான். ஒருவேளை அந்த ஹன்னியல் சொன்ன மாதிரி பண்ணாட்டி இவனை வந்து கொண்டிருப்பான்னு அவனு டீச்சர் கிட்ட சோரி சொல்லும் போது இவங்களும் அதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்லி அவன் அங்கிருந்து அனுப்பி வைக்காங்க. அப்படியே இப்போ அடுத்த நாள் ஆகுது. இங்க கடைசி வரை ஸ்டடி குரூப்ல சேர யாரும் வராதனால இவங்க 2 பேரும் ரொம்பவே அமைதியா இருக்காங்க. அப்பதான் ஹீரோ டக்குன்னு நம்மளால முடியும்னு சொல்லி கத்தும் போது செய்யணும் வந்து பயந்து போயிடுறான். திடீர்னு நீ ஏன்டா இப்படி சவுண்டா பேசுனேன்னு அவனுமே ஹீரோ கிட்ட கேட்கும் போது ஹீரோமே டக்குன்னு நம்ம ஏன் கேர்ள்ஸ் கிட்ட போய் கேட்க கூடாதுன்னு இவங்க 2 பேருமே அங்க வராங்க. அப்பதான் நமக்கே ஒரு விஷயம் தெரிய வருது, இந்த ஸ்கூல்ல பாய்ஸ் மட்டும் கிடையாது கேர்ள்ஸுமே இருக்காங்க. அப்படி ஹீரோவும் கேர்ள்ஸோட கிளாஸ் ரூம் ஓப்பன் பண்ணலான்னு போகும்போது அவன் ஓப்பன் பண்ணா வேண்டாமான்னு செயின் கிட்ட கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் செய்யணும் என்னோட மனசு மாறக்குள்ளே ஓப்பன் பண்றான்னு அவனு நம்ம ஹீரோ ஓப்பன் பண்ணி சொல்லிட்டு அங்க ஜீவோ இருக்கானு கேட்க சொல்லுவான். அப்படி ஒரு வழியா நம்ம ஹீரோ மட்டும் உள்ள போய் அவன் அந்த கிளாஸ் ரூம் பார்க்கும் போதுதான் அங்க இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே இவனையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவனும் பயத்துல அப்படியே வெளியே வரும்போது செய்யணும் அவளை கூப்பிட முன்னாடி ஏன்டா வெளியே வந்தேன்னு ஹீரோ கிட்ட கத்திக்கிட்டு இருப்பான். அப்பதான் வெளியிருந்து வந்த 2 கேர்ள்ஸுமே அந்த கிளாஸ்ல ஒரு பொண்ணு படிக்கிற பார்த்துட்டு இவங்க வந்து அடிக்கிறக்கா போறாங்க. அப்பதான் அதுக்கு முன்னாடி அந்த ஜீவன் சொல்ற பொண்ணும் அவளை அடிக்க ஆசை இருந்த வேணா என்ன அடிச்சுக்கோன்னு சொல்லி ஜீவா அவளுக்கு அடி வாங்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த சீனியர் பொண்ணுங்களுமே இவளுக்கு அடி வாங்கினாலும் அவளையுமே அடிப்போன்னு அவள் படிக்கிற ரெடியாக்கி வச்சிருந்த டைம் டேபிள்ல பபிள்கான் துப்ப போவா. அப்பதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துட்டு அது கரெக்டா அதுல விழுறதுக்கு முன்னாடியே அவன் வந்து கேட்ச் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அவனை அந்த டைம் டேபிள பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணி படிச்சா சூப்பரா படிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு அவனு சிரிச்சிட்டு இருக்கும் போது இவன் யாரா சைக்கோன்னு சொல்லி
அவங்க எல்லாருமே கத்திட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துக்கு டிசிப்ளின் டீம்ல இருக்க ஒரு பையனுமே வர்றான். அப்படி நீல கோட்டு போட்டிருக்க எல்லாருமே டிசிப்ளின் கமிட்டில வேலை வைக்கிறவங்க. அப்படி அவனுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீ தான் இங்க இருக்கிற பசங்கள்லாம் இதுக்கு முன்னாடி அடிச்சிட்டு இருந்தியானே அவனு நம்ம ஹீரோ கண்டுக்கிறாம ஜீவ கிட்ட போய் வம்பெழுத்திட்டு இருப்பான். இதை பார்த்து ஹீரோ பேசலாம்னு நினைக்கும் போதுதான் அது முன்னாடி செய்யணும் அவனு கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவனும் ஜீவோ கிட்ட வந்து வம்பெழுத்திட்டு இருப்பான். அப்போ அங்கிருந்து வெளியே போன ஹீரோ பபுள் காம் எடுத்து இவன் ஃபேஸில் எரிஞ்சுக்கிட்டு ஜீவோ காப்பாதுக்காக திருப்பி வந்து நிற்பான். இதை பார்த்து இவனும் 2-3 பசங்களை அடிச்சு போட்டனால நீ ஒன்றும் பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டியான்னு ஹீரோ வந்து அடிக்கிறக்கா போவான். அப்போ அந்த இடத்துக்கு சாரும் வந்துட்டு இவனை வந்து நிப்பாட்டிடுவாங்க. உனக்கு இந்த வாட்டி சரியான லக் இருக்குன்னு சொல்லி அவன் அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பார்த்து செய்யணும் அந்த டிசிப்ளின் கமிட்டி கிட்ட மட்டும் நீ சண்டை போட்டேன்னா அப்போ அந்த ஸ்கூலில் நிம்மதியாகவே இருக்க முடியாதுன்னு அவன் வந்து ஹீரோ கண்டிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போதான் ஹீரோவும் அந்த பொண்ணுங்க 2 ஸ்டடி குரூப்பில் சேர்ந்தா அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வராமல் நம்ம தானே பார்த்துக்கணும்னு அவனு சேன்கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்பதான் அந்த ஜீவோ காப்பாத்தின பொண்ணுமே இவங்களை பார்க்க அங்க வர்றா. இவளோட பேர் வந்து ஹியூன். ஆக்சுவலி இவ தான் ஸ்டடி குரூப்ல சேரணும்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பா. அதுவும் ஜீவோட பேர்ல. அதனாலதான் ஜீவோ தேடி இவங்களும் கிளாஸுக்கு போயிருப்பாங்க. ஜீவோ வந்து நல்லா ஃபைட் போடுற பொண்ணா இருந்தாலும் அவ வந்து கிளாஸ்ல சைலண்டா தான் இருப்பா. அப்படி ஹியூன் எல்லாருமே வந்து ராகிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஜீவோ அடிக்கடி வந்து அவளை சப்போர்ட் பண்ணி இவ வாங்குற அடியில் அவ வாங்கிட்டு இருப்பா. இதனால் இந்த விஷயத்தை கேட்டு இவங்க 2 பேருமே அப்போ ஒன்னா காப்பாத்துறக்காக தான் ஜீவோ அடி வாங்கிட்டு இருக்காளான்னு கேட்கும் போது இவளுமே அவங்களுக்கு குழப்பற மாரி அவ அடி வாங்குற மாரி வீக்கெல்லாம் கிடையாது ஸ்ட்ராங்னு சொல்லுவா. அதனால இவங்க 2 பேருக்குமே ஒண்ணுமே புரியாது. அப்பதான் அவளும் அவளுக்கே கொஞ்சம் தெரிய ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லுவா. ஜீவோட பிரதர் அந்த ரவுடி பையன் வந்து பண தேவைனால அந்த டிசிப்ளின் கமிட்டியோட பையன்கிட்ட இருந்து கொஞ்சம் பைசா வாங்கியிருப்பான். ஆனா அவன் என்னன்னா அதுக்கு முன்னாடி ஏடிஎம்ல இருந்து பைசாவை களை வாங்கணும்னு சொல்லி இவளோட அண்ணனை வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருப்பான். அப்படி அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவனை அடிக்கடி ஜீவோ வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருப்பான். அதனாலதான் இவள் அந்த வீடியோனால பயந்து போய் யாருக்கிட்டுமே சண்டைக்கு போக மாட்டா. அதனால அதெல்லாம் சொல்லிட்டு அவளும் ஒருவேளை இவங்க ஜீவோ பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்கன்னா இவங்க 2 பேருமே இவங்க கூட ஸ்டடி குரூப்ல சேர்ந்துக்கிறவாங்கன்னு சொல்லுவா. அப்படி அதை கேட்டு ஹீரோவுமே நம்ம செய்யணும் பார்த்து நம்ம இதுக்கு ஓகே சொல்லாமான்னு அவங்க கேட்கும் போது செய்யணும் இந்த கேள்வி கிட்ட அப்படியே ஷோக் ஆயிடுறான். நீ தாண்டா லீடர் இப்போ என்ன என்கிட்ட ஏக்குன்னு அவனும் பயத்துல இருக்கும் போதுதான் இங்க ஹியூனும் வந்து இந்த உதவி கூட செய்ய மாட்டீங்களான்னு மூஞ்சி அப்படியே பாவமாச்சு கேப்பா. அதனால அவனு அப்படியே வீழ்ந்து போய் நம்ம கண்டிப்பா இந்த வேலையை பண்ணுவான்னு அவனு ஒத்துக்கிறான். அப்படி அந்த வீடியோ வந்து டிசிப்ளின் கமிட்டியோட ரூம்ல தான் இருக்கு. அப்படி அவங்க கூட வேலை பார்க்க 2 பேருமே அப்படி ஜீவோ பிளாக்மெயில் பண்ற என்ன வீடியோன்னு சொல்லி அவங்க வந்து அவனுக்கு தெரியாம பாக்குறக்கா போறாங்க. அப்பதான் டக்குன்னு அந்த இடத்துக்கு அவனு வந்துட்டு எனக்கே தெரியாம நீங்க அந்த பென்ட்ரைவ் எடுத்து பார்க்க போறீங்களான்னு அவன் அப்பயே அந்த டோரை க்ளோஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அவனை அந்த பசங்களை அடிச்சு போட்டு உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்க நான் என்கிட்டே கேட்டிருக்கலான்னு அவனை அது இப்ப நெட்ல போஸ்ட் பண்றக்கா போறான். அப்பதான் இதை பார்த்து அந்த பசங்களும் அப்ப ஜீவோக்கு ப்ரோமிஸ் பண்ண மாரி நீ நெட்ல போடாம இருக்க போறது இல்லையான்னு கேட்கும் போது அவனு ப்ரோமிஸ்ல யாரா கீப் பண்ணுவான்னு அவனை அதை நெட்ல அப்லோட் பண்ணிக்கிட்ட இந்த ஹண்ணியில் ஒரு புத்திசாலின்னு அவனும் பேசிட்டு இருப்பான். அப்போ இவங்க பண்ற விஷயத்த எல்லாமே அங்க இருக்கிற லோக்கருக்குள்ள ஒளிஞ்சு இருந்துக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி இதே நேரம் டீச்சர் ஹண்ணியில கூப்பிட்டு வச்சு பேசும்போது தான் அவனுமே டீச்சர்கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசாம அவனுக்கு கீழே வேலை பார்க்குற சர்வன் மாதிரி எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படி அந்த ஆட்டிடியூட்ல அவனும் பேசிட்டு இருக்கும் போது டீச்சருக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு வச்சு அந்த ரவுடி பையனை கண்ட்ரோல் பண்றதே ஹன்னியூல் தான். ஏன்னா அந்த டிசிப்ளின் கமிட்டி பையனை அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அவனை பிளாக்மெயில் பண்ண சொன்னது எல்லாமே ஹன்னியூல் தான். அதனால இப்பயாவது அவனை சும்மா விடக்கூடாதான்னு அந்த ரவுடி பையனுக்கு சார்பா டீச்சரும் கேட்கும் போது இவனுமே சிரிச்சுட்ட உங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சேன், ஆனா இப்படி என்கிட்ட இருந்து கேட்பீங்கன்னா உங்களை ஒரு ஆளா கூட பார்த்துருக்க மாட்டேன்னு அவனுமே டீச்சர்கிட்ட கடைசி சொல்லிட்டு போறான். இவங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சாலும் கடைசியில இவன் என்ன பிளான் பண்றானோ அதே மாதிரி தான் நடக்கும்னு. அப்படி அதை சொல்லிட்டு அவங்க இருந்து போகும்போது தான் இங்க அதே நேரம் இவங்க எல்லாருமே அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த லோக்கருக்குள்ள இருந்து சவுண்ட் டாக்கும் போது இந்த பசங்களும் லோக்கருக்குள்ள யாரா இருக்கான்னு சொல்லி அவங்களும் பக்கத்துல செக் பண்ணி பார்க்க போவாங்க. அப்படி அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ அவங்க எல்லாருமே அடிச்சு போடும் போது தான் இதை பார்த்து அந்த மெயின் லீடருமே கோவத்துல நீ எப்பறா சைக்கோ இங்க வந்தேன்னு சொல்லி அவனை போட்டு அடிக்கிறக்கா போறான். ஆனா நம்ம ஹீரோக்கு வந்து இவங்க எல்லாருமே வெறும் சுஜூப்பி இருந்தாலும் அந்த வீடியோ அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பென்ட்ரைவ் எடுக்கணும்னு சொல்லி இவங்கிட்ட இந்த அடி வாங்குற மாதிரி ஆக்ஷன் காமிச்சிட்டு இருப்பான். அப்படி அந்த சான்ஸ்லேயே அவன் அந்த பென்ட்ரைவ் பிடிங்கி வைக்கும் போது தான் இதை பார்த்து அவனும் அப்போ பென்ட்ரைவ் எடுக்கிறதுக்காக தான் அடி வாங்குற மாதிரி ஆக்ஷன் காமிச்சான்னு அவனு ஹீரோ அடிக்கலான்னு போறான். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அடியே வாங்க மாட்டான், அவங்க எல்லாரும் அடிச்சு துவம்சம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவனும் வந்த வேலை முடிஞ்சுன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பும் போது தான் இங்கே வேற 2 பசங்களுமே நம்ம ஹீரோ பார்த்து அடிக்கலான்னு வர்றாங்க. அப்படி இவங்களுக்குள்ளே சண்டை நடந்துட்டு இருக்கும் போது தான் இதெல்லாம் வெளியிருந்து நம்ம செய்யணும்னு அந்த பொண்ணும் பார்த்துக்கிட்ட நம்மளாம் வேடிக்கை பார்க்குற என்ன ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி செய்யணும் வந்து அவனை காப்பாற்றலான்னு நினைக்கான். அதனால அவங்களெல்லாம் டைவர்ட் பண்ற மாரி இப்போ ஹியூவனை வந்து கொப்பா மவனேன்னு அவங்கள போய் கெட்ட வார்த்தையில பேச சொல்றான். அப்போது இது கேட்ட அவள் ஷோக்கில் நான் அந்த மாரிலாம் பேசணுமான்னு இவனை பார்த்து கேட்பா. அப்போதான் அவனுக்கு ஒரு உண்மை தெரிய வருது, இவன் வாழ்க்கையில் இது வேற கெட்ட வார்த்தை பேசினே இல்லைன்னு. அப்போதான் இவங்க 2 பேசிட்டு இருக்கிறத அங்கே வர்ற ஜீவும் கேட்டுறா. இதே நேரம் இங்கே பசங்க எல்லாருமே நம்ம ஹீரோவை பிடிச்சு மொத்தமாக அமுக்கி போடும் போது தான் அந்த மெயின் லீடருமே நீ பென்ட்ரைவ் போடுங்கன்னா இங்கே வீடியோ அப்லோட் ஆயிடுச்சுன்னு அவன் கடைசி
கடைசியாது 100% யாரோ வரை வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து காமின் அப்படியே ஷாக் ஆகும் போதான் இதே நேரம் ஜீவும் நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்றதுக்காக அவள் இவங்க 2 சேஃபா இருக்க சொல்லிட்டு ஹீரோ காப்பாத்திருக்கா போறா. ஆனா அப்பதான் இவ கண்ணுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ எல்லாரையுமே அடிச்சு போட்டு அந்த சிஸ்டத்தை தூக்கிட்டு அவங்க இந்த ஓடி வந்துட்டு இருப்பான். இதை பார்த்து இவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போகும்போதான் அவன் ஓடி வரும்போத இவன் கையில இருந்து அது பறந்து விழுந்துருது. அப்படி அதை நேரம் நம்ம செய்யின் பக்கத்துல போகும்போதான் இங்க காமினும் அந்த பசங்களை எல்லாமே பிடிச்சு நிறுத்திக்கிட்டு இப்பயும் அந்த சிஸ்டத்தை போய் அழிச்சிருன்னு நம்ம செய்யின் கூட அந்த வேலையை ஏப்பிக்கான். ஆனா அவன் சரியான பயந்தாங்குழி. இருந்தாலும் இப்ப ஹீரோ கூட இருக்கனால அவனை தூக்கிட்டு அந்த வீடியோ பப்ளிஷருக்கு முன்னாடி அழிக்கலான்னு போறான். அப்படி ஒரு வழி அவனு டோப்புக்கு போகும்போதான் அவங்களோட மெயின் லீடரும் உனக்கு என்ன இருந்துடா இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு நம்ம செய்யின் அடிக்கிறக்கா போறான். ஆனா அவன் பயமே இல்லாம அங்கிருந்து அந்த சிஸ்டத்தை தூக்கி போட்டு அதை ஃபுல்லா டேமேஜ் பண்ணிடுவான். இதை பார்த்து அவனும் சரியான கோவத்துல நம்ம செய்யணும் அடிக்கலான்னு போகும்போதான் அந்த இடத்துக்கு ஜீவ இவன் அப்படியே மல்லாக்க போட்டு சரியான பஞ்சு கொடுப்பா. ஏன்னா இவ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். அப்படி இதை பார்த்து செய்யணும் ஆச்சரியப்பட்டு இருக்கும் போது உன்னையெல்லாம் நான் முன்னாடி அடிச்சிருக்கணும்னு இவ்வளவு அவனை அடிச்சு பொழந்து கட்டிடுவா. இதே நேரம் சண்டை போடுறதுக்கு சாரும் நம்ம ஹீரோ பிடிச்சிட்டு போகும்போதான் அந்த நேரம் பார்த்து இவன் கையில இருந்து பென்ட்ரைவ் கீழே விழுந்துடும். அப்பதான் இதை ஹின்வன்னு பார்த்து எடுக்க சொல்லும் போது இவளும் பக்கத்துல பயந்துட்டே போய் எடுக்க போவா. ஆனா அதுக்கு முன்னாடியே இவள் இதுக்கு முன்னாடி ரேக் பண்ணிட்டு இருந்தா சீனியர் பொண்ணு அதை எடுத்துட்டு இதனோட பாய் ஃப்ரெண்ட் எப்பயுமே கையில சுத்திட்டு இருக்கதான்னு அவங்ககிட்ட திருப்பி கொடுக்குறக்கா போவா. அப்பதான் இதை பார்த்து இவளுக்கு என்ன செய்ய தெரியாம இவளை காப்பாத்துறக்கா ஜீவ் எவ்வளவு பண்ணிருக்கா. அதனால இவளும் கண்டிப்பா என்னமாச்சும் பண்ணணும்னு சொல்லி வாழ்க்கையில ஃபர்ஸ்டா ஒழுங்கு மரியாதை அந்த பென்ட்ரைவ் தாடி முண்டோன்னு சொல்லி அவ அங்கிருந்து கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு இருக்கா. அப்பதான் அவளும் திரும்பி நீ இப்ப என்னடி சொன்னேன்னு சொல்லி ஓடி இவள் அடிக்கிறக்கா வர்றா. இதுலயே அவளும் பயந்துகிட்ட என்னதான் நடக்குதுன்னு பாக்கலான்னு அதே போர்ஸ்ல போய் அவளை தள்ளி விட்டுருவா. அப்படி ஒரு வழியா பென்ட்ரைவ் இவளை எடுத்து வைக்கும் போதான் அங்க வர்ற ஜீவோ இவளை பார்த்துட்டு நீ சரியான பஞ்சு தான் பண்ணேன்னு இவளை புகழ்ந்து பேசிட்டு இருப்பா. அப்படி இவங்க 2 பேருமே பேசிட்டு இருக்கும் போதான் அங்க வேறொரு பையனும் அந்த டீம் லீடரை கூப்பிட்டு அங்கிருந்து போவான். அப்ப அது இவங்களுக்கு பின்னாடியே அந்த ரவுடி பையனும் கத்தியோட வந்துகிட்டு இருப்பான். அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் காமிக்காங்க. ஹன்னியூல் இதுக்கு முன்னாடி இவங்கிட்ட சொல்லியிருப்பான் இவனுக்கு அந்த டீம் லீடர் பணம் கொடுத்ததை அது அவங்கிட்ட இருந்து முன்னாடி ஆட்டையே போட்ட அந்த பணம் தானே. அதனால அந்த டீம் லீடரை போய் கொண்டுருன்னு ஹன்னியூலுமே இங்க அவனை பிரெயின் வாஷ் பண்ணியிருப்பான். ஏன்னா பணம் திருடு போனதுனாலதான் இவ பண தேவையால அந்த டீம் லீடர் கிட்ட வாங்கியிருப்பான். ஆனா அந்த பணம் திருடினது அந்த டீம் லீடர்னு இப்ப ஹன்னியூலே சொல்லிடுவான். ஆனா இந்த வேலையெல்லாம் செய்ய சொன்னதே ஹன்னியூல் தான். அதனால இப்ப இவனு சரியான கோவத்துல கத்தி எடுத்துட்டு போய் அவனை குத்தி கொல்லான்னு போகும்போதான் இங்க எல்லாருமே ஷோக் ஆயிருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி டீச்சர் முன்னாடி அவனுக்கு பதில் அந்த குத்த வாங்கிடுறாங்க. இதை பார்த்து இவனுமே ரொம்ப பயந்து போயிடுறான். ஏன்னா உண்மையை சொல்ல போனா இவனோட ஃபேமிலி பேக்ரவுண்டால் மட்டும்தான் இவன் இப்படி மாறி இருக்கான். மற்றபடி அவ நல்ல பையன். அப்படி சின்ன வயசுல இவங்களோட பேரண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க. அப்படி இவளோட அக்காவை படிக்க வைக்கிறதுக்காக அவ சின்ன வயசுல இருந்தே வேலையை போறேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அவளோட அக்கா ஜீவோ அதெல்லாம் தேவையில்லை நீயும் படிக்கிறத பாருன்னு இவங்க 2 பேரும் அங்கிட்டு இங்கிட்டு பாசமா தான் வளர்ந்துருப்பாங்க. அப்படி அதெல்லாம் நமக்கு இப்ப காமிச்சிட்டு இப்ப டீச்சர் அவனை பார்த்து சொல்றாங்க இவன் வாழ்க்கையில் இன்னும் பார்க்க வேண்டிய நிறைய இருக்கு. அதனால இவன் இனிமே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. அப்படி அதை சொல்லி அவங்களும் அங்கேயே மயக்கம் போட்டு விழுகும் போதுதான் அவனுமே அழுதுகிட்ட டீச்சருக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் டக்குன்னு பயத்துல அங்கிருந்து ஓடி வர்றான். அப்படி அவனும் டீச்சரை காப்பாத்துறதுக்காக அவங்கள அப்பயே ஹாஸ்பிட்டல கொண்டு போயிடுவான். அப்படி கடைசி ஒரு வழியா அவங்க ஆபரேஷன் சக்சஸா முடியும் போதுதான் ஜீவோ அவளோட தம்பியால இந்த மாதிரி பிரச்சனை நடந்துச்சுன்னு சொல்லி டீச்சரை ஃபேஸ் பண்ணவே மனசு இல்லாம அவ அங்கிட்டு இங்கிட்டு சுத்திட்டு இருப்பா. அப்படி ஒரு வழி அவளும் டோர் ஓபன் பண்ணி பார்க்கும் போதுதான் இங்க மத்தவங்க எல்லாருமே டீச்சரோட பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இவளை பார்த்து ஹின்வும் கூட கூட்டு வரும்போது அவளும் டீச்சருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பா. அப்பதான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு இவளை நிம்மதியா இருக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவளும் இவனோட தம்பி அப்படி பண்ணனால சோரி கேட்டுட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏபிச்சுட்டான்னு அவள் அந்த உண்மையில இவங்கிட்ட எடுத்து சொல்லுவா. அப்பதான் செய்யணும். அப்போ உன்னோட ஃப்ரெண்டு ஸ்டடி குரூப்ல சேர்ந்துட்டா நீயே இன்னுமே அப்ப எங்க கூட தான் இருப்பேன்னு அவனு கேட்கும் போது ஜீவோட ஃப்ரெண்டுமே அவளுமே ஸ்டடி குரூப் சேரக்கா சொல்லிட்டு இருப்பா. அப்படி ஹீரோவும் டீச்சர்னு சொல்லி எல்லாருமே இவகிட்ட கேட்கும் போது தான் அவளும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் சோரி சொல்லிடுறா. அதுல எல்லாரும் அப்ப இவ சேர மாட்டாளான்னு கவலையில் இருக்கும் போது அவ டக்குன்னு சோரி நான் என் தம்பி சார்பா தான் சொன்னேன், ஆனா நான் இந்த ஸ்டடி குரூப்ல சேர போறேன்னு இவங்க கூட டீம் ஆயிடுவா. அப்படி இப்போ மொத்தமா இவங்க டீம்ல 4 பேர் இருக்காங்க. அப்படி இவங்க 3 பேருமே நம்ம ஹீரோ பார்க்கலான்னு லைப்ரரி போகும்போது அவ இவங்க ஸ்டடி குரூப்புக்காக போஸ்டர் ரெடி பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் இதை பார்த்து அவங்க எல்லாருமே எங்க லீடர் ரொம்ப கூலுன்னு சொல்லி அவன் புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவனும் இன்னும் ஒரே ஒரு ஆள் இருந்தா நம்ம ஸ்டடி குரூப் ஒபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிருன்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் டக்குன்னு கண்ணாடியை உடச்சிக்கிட்டு ஒரு கல் இவங்க ரூமுக்குள்ள பறந்து வருது. இதை பார்த்து இவங்களும் பயந்து போய் வெளியே போய் யாருன்னு பார்க்கும் போது அங்க நிறைய பசங்க இங்க யாரும் அந்த கண்ணாடி போட்டு சைக்கான்னு சொல்லி அவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்து நம்ம செய்யணும் இவங்க ஒன்னத்தாண்டா தேடி வந்திருக்காங்கன்னு அவனுமே நம்ம ஹீரோக்கு சொல்லி புரிய வைப்பான். இப்ப இவன் இந்த ஸ்கூலோட டாப் ஃபைட்டர்னால எல்லா பசங்களும் இவன் அடிச்சு ஃபேமஸ் ஆடா நினைக்காங்க. அப்படி இப்ப இவன் யாருன்னு சொல்லி செய்யணும் அந்த ஆப் எடுத்து பார்க்கும் போதுதான் இவன் +1 டிபார்ட்மெண்ட்ல நம்பர் 1 ரேங்க்ல இருக்கிறவன். அப்படி அதை அவனு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும் போதுதான் இங்க கீழே இருந்துட்டு அவனும் ஒன்னு அடிச்சு போட்டு இப்ப நான் டாப் ரேங்க் வர போறேன்னு அவங்க எல்லாம் அங்க இருந்து கத்திட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும்
நீ என்ன அடிக்கலாம் தேவையில்லை, நீயே டோப்பா இருந்துக்கோன்னு அவன் சொல்லிட்டு படிக்கிறக்கா போறான். இதனால் இவங்களாம் சரியான கோவத்துல இவன் இப்படிலாம் கூப்பிட்டு வர மாட்டான், யாராவது படிக்கிற பையனை அடிச்சா தான் வருவான்னு இவங்க வந்து வேற ஒரு பையனை பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்த பையன் ஸ்டடி குரூப்ல சேர ஆசைப்படுறான்னு அவன் வெளியே இருந்து பேசிட்டு இருப்பான். அப்பதான் இந்த சவுண்டை கேட்டு நம்ம ஹீரோவும் ஸ்டடி குரூப்ல யார் சேருவாருன்னு சொல்லி அவனை எத்தி பார்க்கும் போதான் இந்த சோம்பு முடித்தாலையும் கண்டிப்பா அவன் டீமுக்கு இனிமே வரமாட்டான்னு அவன் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கிழிச்சு விடுவான். அப்படி அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ அங்கிருந்து தாவி அவனை காப்பாத்தலான்னு வர்றான். அப்பதான் இதை பார்த்து இவங்க எல்லாருமே பயத்துல நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு சொல்லி எத்தி பார்ப்பாங்க. அப்பதான் அடுத்த செகண்டே அந்த வம்பு இழுத்துவன் ஒரே பஞ்சில கீழே விழுந்துருவான். இதுல அந்த சோம்பு முடி தலையன் வந்து உன்னை பார்க்கத்தாண்ட ஸ்டடி குரூப்புக்கே வந்தேன்னு அவன் அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்ப்பான். இவனோட பேர் வந்து லீ ஜூன். இவனுக்கு சின்ன வயசுலேருந்தே சண்டை போடுறனா ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இவனுக்கு சண்டை போடத்தான் தெரியாது. அதனால் எப்படி எல்லாரும் நல்லா படிக்கிற இடத்த தேடி போவாங்களோ அதேமாரி இவன் நல்லா சண்டை போகிற ஸ்கூல் எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் அந்த ஸ்கூலில் போய் சேருவான். அப்படி தான் இப்போ கடைசியாக நம்ம ஹீரோ பார்க்கறக்கா வந்திருக்கான். ஏன்னா இவனுக்கு நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு அவனை விட பெரிய ஆளாகணும். அதுக்கு தான் இந்த ஸ்டடி குரூப்பில் சேர்ற மாரிலாம் ஒரு ஆக்டிங் போட்டிருக்கான். இருந்தாலும் லீ ஜூன் மற்ற பசங்க மாரி அவர் ரவுடி பையெல்லாம் கிடையாது. அவனுக்கு சண்டை போட பிடிக்கும், அவ்வளோதான். அப்படி என்னை கிளாஸ் ரூமில் வச்சு அந்த ரவுடி பையன் அடிக்கிற பார்த்தேன். இவனுமே இப்ப ஸ்டடி குரூப்ல ஜாயின் பண்றேன்னு சொல்லி ஹீரோ கிட்ட பேசுவான். ஆனா இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோவும் அவனை பிடிச்சு வெளியே அனுப்பிட்டு படிக்கிறதா மட்டும் வந்தா போதுன்னு அவன் அங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் லீஜனும் நானும் படிக்கத்தான் வந்திருக்கேன், ஆனா சண்டை போடுறதுக்குன்னு இவனும் ஹீரோவை சண்டையை கூப்பிட்டுக்கிட்டு இருப்பான். ஆனா கடைசி வரை அவன் இவன் கூட சண்டைக்கே வர மாட்டான். அப்பதான் அப்படின்னா நான் வேணா படிக்க வர்றேன்னு லீஜனும் கடைசி சொல்லும் போது டக்குன்னு ஹீரோ அந்த டோரை திறந்து படிக்க வர்றேன்னா கண்டிப்பா எங்க டீம்ல ஜாயின் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்து ஒரு புக்கை கொடுத்துட்டு இவனுக்கு வந்து ஒரு டெஸ்ட் வைக்கான். இவங்க திரும்பி வர்றதுக்குள்ளேயுமே இவன் அதில் இருக்கிற ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணிட்டா கண்டிப்பாக ஸ்டடி குரூப்பில் இவனை சேர்த்துக்குருவாங்கன்னு. அப்படி அவங்கெல்லாம் போன அப்புறம் இவனு தனியாக அங்கே இருக்க கொஸ்டின் பேப்பர்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு ஆளுமே நம்ம ஹீரோவை தேடி வர்றான். அப்படி அவனு பக்கத்துல இருந்து நீ தான் காமினான்னு சொல்லி இவங்கிட்ட கேட்கும் போது இவனு ஹீரோட பேரை சொன்னா ஒருவேளை சண்டையோட கூட்டு போவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு அவனும் ஹீரோ மேல ஆக்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஆளு கூட அங்கிருந்து போவான். அப்படி இந்த ஆளு வந்து நம்ம ஹன்னியோல் கீழே தான் ஒர்க் பண்றவன். ஆனா ஹீரோ நினைச்சுக்கிட்டு இப்ப லீஜனை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுவான். அப்படி இதெல்லாம் அந்த ஸ்கூல்ல இருந்து யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இதே நேரம் கத்தி குத்து வாங்கின நம்ம டீச்சரும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது தான் இவங்களை பார்க்கறதுக்காக போலீஸும் வந்து எதுக்காக அந்த ஸ்கூல்ல டீச்சரா போனேன்னு இவங்க கிட்ட கொஞ்சம் க்ளோஸா பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட்ல இவங்க 2 பேருக்கு ஒரு பழக்கம் இருந்திருக்கும். அப்படி அந்த இன்சிடென்ட்னால தான் டீச்சர் இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. இதே நேரம் லீஜன் அந்த ஆள் கூட அங்கிருந்து போயிட்டு இருக்கும் போது தான் இவனை சின்ன வயசுல நிறைய பேர் புள்ளி பண்ணும் போது இவனை காப்பாத்துறதுக்கு ஒரு பையன் எப்பயுமே கூட இருந்திருப்பான். ஆனா அந்த பையன் வளர்ந்த அப்புறம் இன்னும் எப்ப பார்த்தாலும் உன்னை காப்பாத்திட்டு இருக்க முடியாதுன்னு முடிஞ்சா என்ன மாரி ஸ்ட்ராங் ஆனா உன்னை நான் ஃப்ரெண்டா ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் வேற ஃபைட்டிங் கேங்ஸோட அங்கிருந்து போயிடுவான். அப்படி அதெல்லாம் நினைச்ச பார்த்துட்டு லீஜனும் இப்போ ஒன்ன மாரி ஸ்ட்ராங்கா இவங்க ஃப்ரெண்டா வருவேன்னு இந்த ஆள் கூட ஒரு இடத்துக்கு போறான். அப்படி அந்த இடத்த சுத்தி யாருமே இல்ல. இருந்தாலும் லீஜன் அவனு ஒரு பயமே இல்லாம அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அப்படி இவனுமே உள்ள போகும்போதுதான் அந்த ஆளுமே சொல்றான் ஹன்னியலோட ஃபேமிலிக்கு இவனும் அடியாள் மாரி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கான். இவனோட பேர் வந்து ஜங்ஹோ. அப்படி அவன் இப்ப லீஜனை கூட்டு வந்துருக்கிறது ஹன்னியலுக்கு வந்து நிறைய பேக்கப் ஃபைட்டர்ஸ் தேவைப்படுது. அதனால காமின் ஸ்கூல்ல நிறைய பேர் படிச்சு போட்டனால அவனுமே இவங்க கேங்ல சேர்த்துக்கிறதான் இப்ப காமின் நினைச்சு லீஜனை கூட்டு வந்திருக்கான். அப்பதான் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு லீஜனும் ஒருவேளை காமின் மாரி ஆக்ட் பண்ணி இவங்க கூட சண்டை போட்டு ஜெயிச்சா அப்ப இவனும் பவர்ஃபுல்லான கேங்ல சேர்ந்துடலான்னு அவரை நப்பாசையில இவங்க கூட சண்டை போட ஒத்துக்கிறான். ஆனா அப்பதான் தெரிய வருது இவன் சண்டை போட வேண்டியதை ரொம்பவே பவர்ஃபுல்லான 3 பேர்கிட்ட. அப்படி அவங்களை எதிர்த்து இவனால ஒரு அடி கூட அடிக்க முடியல. அப்பதான் இவன் அடி வாங்குற பார்த்து அந்த ஆளுமே பக்கத்துல இருந்துட்டு ஏன்டா ஸ்ட்ராபெரி தலையா, உண்மையிலே நீ தான் காமினா, உன்னை பார்த்து நிறைய பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு அவனும் பக்கத்துல இருந்து லீஜன் அடிச்சு போடும் போதுதான் இங்க அதே நேரம் இவங்க எல்லாருமே வெளியே போயிட்டு லீஜன் என்ன பண்றான்னு சொல்லி பார்க்க வருவாங்க. அப்பதான் அவன் அங்க இல்லாத பார்த்து இவன் ஆன்சரை எழுதாம போயிட்டானான்னு இவங்க எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் இவங்களை பார்க்கறதுக்காக பின்னாடி அந்த இடத்துக்கு பார்க்குமே வருவான். ஏன்னா லீஜனை கூட்டிட்டு போறது அந்த ஸ்கூல்ல இருந்து பார்த்தது இவன் தான். அதே நேரம் இங்க லீஜன் அடி வாங்கி மொத்தமா படுத்துவோம் போதுதான் இந்த ஆளுமே உனக்கு வச்ச டெஸ்ட்ல நீ தோத்தனால எங்க கேங்ல சேர்த்துக்க முடியாதுன்னு அவனை வந்து வெளியே அனுப்ப சொல்லுவான். ஆனா இருந்தாலும் இவன் காமின் இல்லைன்னு உண்மை இப்ப தெரிஞ்சனால இவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணதுக்காக இவன் இனிமே அடிச்சு பொழக்க போறாங்கன்னு இவங்க எல்லாருமே லீஜன் அடிக்க போகும்போதுதான் அந்த இடத்துக்கு ஹீரோவும் பார்க்கும் ஜீவும் மாசா வந்து நிப்பாங்க. அப்படி இவங்களவே யாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அவனுமே இவ எழுதுன ஆன்சர் ஷீட்டை காமிச்சிட்டு நீ எல்லாமே சொந்தமா எழுத பார்த்தனால இனிமே நீ என்னோட ஸ்டடி குரூப் லீஜன் சொல்லி அவங்க 3 பேருமே பக்கத்துல வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்து இவங்க எல்லாருமே போலீஸ் இருக்க நம்பிக்கையில நீங்களும் தைரியமா வந்துட்டீங்களா செல்லங்களான்னு இவங்க எல்லாரும் தீர்த்து கட்டலான்னு வராங்க. அப்பதான் லீஜனும் நம்ம ஹீரோ பார்த்து காமின்னு சொல்லும் போது இந்த ஆளுக்கும் புரிஞ்சு வருது இவனை தேடி தான் அப்ப ஸ்கூலுக்கு வந்தான்னு. இதே நேரம் செயினு ஹின்வு எங்கன்னு பார்த்தா அவங்க 2 பேருமே போலீஸு கூப்பிடுக்கா போயிருக்காங்க. அப்படி இங்க இவங்க 3 பேருமே அவங்களை எடுத்து ஃபைட் போட்டிட்டு இருக்கும் போதுதான்
பார்க்கும் ஜுன்வும் கொஞ்சம் சண்டை போட கஷ்டப்படும் போது நம்ம ஹீரோ வந்து அவங்களை ஹெல்ப் பண்ணி அவங்கள வந்து காப்பாத்திடுவான். அதுக்கப்புறம் அவனும் கடைசியா இந்த மெயின் ஆள் அடிக்கலான்னு போகும்போது அவன் இவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அதனால ஹீரோ ரொம்ப ட்ரை பண்ணி அவங்களோட சண்டை போடலான்னு இருக்கான். ஆனா கடைசி வரை இவன் அந்த ஆளுக்கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு தான் இருப்பான். அப்பதான் அந்த ஆளுக்கு ஒரு செகண்ட் இவன் வேணுக்குனே அடி வாங்குறான்னு புரிஞ்சிடும். ஏன்னா இவனோட காலு லீஜனுக்கு மேல இருக்கிறதுனால அவனுக்கு எந்த ஒரு ஆபத்து வராம இருக்கத்தான் ஹீரோ இப்ப அவனை அடிக்காம இருக்கான். அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்ச இருந்தாலும் இப்ப எல்லாம் பண்றதுனால நீ என்ன கூலான்னு சொல்லி அவனை லீஜனை விட்டுட்டு இவங்களை அடிக்கிறதா போகும்போது இங்க இவங்க 3 பேருமே அவனை அடிக்கலான்னு வைக்காங்க. ஆனா இவங்களால இவனை மட்டும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அடிக்க முடியாது. ஆனா ஹீரோ ஒரு பஞ்சு வச்சதுமே அவனு சரியான வழியில இந்த ஒண்ணுக்கு ஆவாத்தான போய் ஹெல்ப் பண்றதுக்காக தான் நீங்க 3 பேர் இங்க வந்திருக்கீங்களான்னு அவனை இவங்க கிட்ட எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோவும் லீஜன் வந்து ஒண்ணுக்கு ஆவத்தெல்லாம் கிடையாது, அவ எல்லாரோடய ஸ்ட்ராங்னு அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு சொல்லாத விஷயத்தெல்லாம் இவன் ரொம்ப பாண்டிங்கா சொல்லும் போதுதான் லீஜனுக்கு அப்படியே ரொம்ப இமோஷனல் ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் ஹீரோ வந்து அவ இதுவரை யூஸ் பண்ணாத ஒரு பஞ்ச் பண்ணி அவனை அப்படியே படுக்க போட்டுருவான். இங்க இதை பார்த்து இவங்க எல்லாருமே ஷாக்கா இருக்காங்க. இதே டிஸ்டன்ஸ் வந்திருக்காரும் நம்ம ஹீரோக்கு நேரம் வரும்போது தான் இதை பார்த்து லீஜன் அவனை காப்பாத்துறக்கா போறான். அப்பதான் ஹீரோவை இவனுக்கு ஒன்று ஆக்கணும்னு சொல்லி அவனுமே காப்பாத்துவான். அப்படி அந்த காருக்குள்ள இருக்க வேற யாரும் இல்ல, அந்த மின் தான். அதுக்கப்புறம் அவனு ஹீரோ கிட்ட நீ கண்டிப்பா எங்க டீம்ல வந்து சேரலான்னு ஹீரோபா சொல்லும் போது அவனு மிடியான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அதுக்கப்புறம் அந்த மின்னும் பார்க்க பார்த்து நீ இங்க சுத்திட்டு இருக்கியான்னு அவனும் கலாய்க்கும் போது பார்க்கும் சரியான கோவத்துல அவனை ஃபாலோ பண்ணி போறான். அப்படி அதுக்கப்புறம் தான் போலீஸ் அங்க வருது. அப்படி போலீஸ் அந்த ரவுடி ஆட்காரங்களை பிடிச்சிட்டு போகும்போது இங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நாங்க பண்ண ஹெல்ப்புக்கு எங்களுக்கு என்ன அவார்டுன்னு சொல்லி அவங்க எல்லாம் பிரைஸ் மணியை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த போலீஸும் உங்களை தூக்கி உள்ள போடுறதை விட்டுட்டு நான் பேசிட்டு இருக்கிற பெரிய விஷயம்னு அவர் இன்னுமே என்னமா சாபத்து இருந்துச்சுன்னா அவரை கான்டாக்ட் பண்ண சொல்லி நம்பர் எடுத்துட்டு போவாரு. அதுக்கப்புறம் ஹீரோ அப்பயே வீட்டுக்கு கிளம்பும் போதான் இவனோட அம்மா வந்து இவனுக்கு ஃபோன் போட்டு கேட்பாங்க கரெக்ட் ராத்திரி 10 மணி ஆயிட்டும் இவன் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு. அப்பதான் அவனும் அவனோட ஃப்ரெண்டுக்கு டேஞ்சர் இருந்தனால தான் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னு சொல்லும் போது அவனோட அம்மா இன்னுமே லேட் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல இன்னும் படிக்கூடாதுன்னு அவங்க பேசி ஃபோன் கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாரி இவன் படிச்சாலும் படிக்காட்டி அவங்க அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கரெக்ட் 10 மணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் உண்டாக்காம இவன் வீட்டுக்கு வரணும் அவங்க ஆசைப்படுவாங்க. அப்படியே அடுத்த நாளாவது இவங்க எல்லாருமே ஸ்டடி குரூப் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும் போதுதான் லீஜனும் காயத்துக்கெல்லாம் மறந்து விட்டு அவன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்துடுவான். அப்படி அவனும் டீச்சரை பார்த்து நீங்க இந்த ஸ்டடி குரூப்புக்கே டீச்சரானு அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவான். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை காப்பாத்துறதுக்காக அவங்க வந்து கத்தி குத்து வாங்கி ஃபேமஸ் ஆனவங்க. அதுக்கப்புறம் டீச்சர் இவங்களெல்லாம் கிளாஸுக்கு போக சொல்லிட்டு இங்க வைஸ் பிரின்சிபல் கிட்ட வந்து இவங்க ஸ்டடி குரூப்ல இப்ப 5 பேர் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால அவருக்கு வேற வழி இல்லாம அதுக்கு ஓகே சொல்லிட்டு அந்த ஃபார்மை பார்க்கும் போதுதான் இவங்க வந்து ஹன்யூலுக்கு மேல ஒரு பெட்டிஷன் வச்சிருப்பாங்க. அப்படி இதை பார்த்து வைஸ் பிரின்சிபல் அப்படியே ஷாக் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் டீச்சர் அங்கிருந்து போகும்போதுதான் இவருக்கு இந்த டீச்சரை பார்க்கும் போது இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல வேலை பார்த்த ஒரு டீச்சர் ஞாபகம் வருது. அப்படி இவங்க தான் பார்க்கோட அம்மா. போக போக இதோட பிளாஷ்பேக்கை நம்ம கிளியரா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டீச்சரும் ஸ்டடி குரூப்புக்கு வந்துட்டு இவங்களுக்கு எப்படி ஸ்டடி குரூப் படிக்குன்னு தெரியலன்னா வேற ஒரு ஃபேமஸான ஸ்கூல்ல போய் தெரிஞ்சுக்கலான்னு இவங்களை நாளை கிளம்பி ஒரு ஸ்கூலுக்கு வர சொல்றாங்க. அதனால இவங்களும் கெட்டப் எல்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம போக போறது ஒரு ஃபேமஸான ஸ்கூல்னு ரொம்ப ஸ்டைலிஷா போவாங்க. ஆனா இவங்க கெட்டப் எல்லாம் ஏதோ ஃபேஷன் ஷோக்கு போற மாதிரி இருக்கும். அப்படி இவங்க ட்ரெஸ்ஸை பார்த்து 2 பசங்களும் கலாய்க்கும் போது இங்க டீச்சர் வர்றதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாரும் அந்த 2 பேர் அடிச்சு போட்டு உடனடியே அனுப்பி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் டீச்சரும் காமினங்க நம்ம ஹீரோ பத்தி கேட்கும் போது அவ இன்னைக்கு வேற ஃபேமஸான ஸ்கூலு கூட ஸ்டடி குரூப் பண்ண போறேன்னு நினைச்ச அவ ராத்திரி ஃபுல்லு தூங்கலேன்னு சொல்லுவாங்க. அதனால பையன் இப்ப லேட்டா தான் இங்க வந்துகிட்டு இருக்கான். அப்படி அவன் பையன் வந்துக்கிறான்னு சொல்லி இவங்களாம் அந்த ஸ்கூலுக்கு போகும்போதுதான் அதை பாக்குறதுக்கு ஒரு காலேஜ் மாதிரி இருக்கு. அப்படி அந்த டீச்சர் கூட முன்னாடி படிச்ச ஒரு பையன் இங்கதான் சாரா வேலை பாக்குறான். அப்படி அவனோட ஹெல்ப்பால தான் இவங்க இப்ப இங்க படிக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி அந்த சார் இவங்கெல்லாம் கூட்டு உள்ள போகும்போதுதான் அங்க கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து இவங்க எல்லாரும் அவங்க கிட்ட பேசலாம்னு நினைக்கும் போது அவங்க யாருமே கண்டுக்கிறாம அவங்க ஸ்டடீஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. இதை பார்த்து இவங்களும் ஆச்சரியத்துல இதுக்கு பேர் தான் ஸ்டடி குரூப்பான்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருப்பாங்க. அதே டைம் இங்க ஹீரோ என்ன வரலன்னு சொல்லி இவங்க எல்லாரும் குரூப் சாட்டை பார்க்கும் போதுதான் ஒருவேளை இவங்க ஸ்கூல் பேரு மானிக் ஹை ஸ்கூல்னு போட்டனால இவன் சேம் பேர்ல இருக்கிற இவங்களோட பழைய ஸ்கூலுக்கு போயிருப்பானான்னு இவங்க எல்லாரும் சும்மா அவனை கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே அவன் இந்த புது ஸ்கூல்ல வர்ற பதில அந்த பழைய ஸ்கூலுக்கு தான் போவான். ஆனா அந்த ஸ்கூல்ல ராகிங் அட்டகாசமா நடந்துகிட்டு இருக்கும். அப்பதான் இவன் அந்த ஸ்கூலை பார்த்துட்டு ஸ்கூல் பார்க்க பழசா இருக்கறனால கண்டிப்பா இங்க இருக்கிறவங்கள படிக்கிறதுனால தான் இந்த ஸ்கூல் இப்படி இருக்குன்னு அவன் ரொம்ப சந்தோஷமா அந்த ஸ்கூலுக்குள்ள போறான். இதே நேரம் ஹன்யூல காமிக்காங்க அவன் வந்து நிறைய ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாம் போட்டு அடிச்சு அவங்கள வந்து துவம்சம் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் இதெல்லாம் பார்த்து மின்னும் இவங்களெல்லாம் அடிச்சு எதுக்கு இவனோட கேங்லயே அடியால சேர்த்துக்கிறான்னு கேட்பான். அப்பதான் ஹன்யூலும் இவங்களால எப்பயே அடிச்சாதான் அப்புறம் இவன் பேச்சுக்கு கட்டுப்படுவாங்கன்னு அவனுமே சொந்தமா அவனுக்கு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கணும்னு ரொம்ப ஆசையில இருப்பான். அப்படி இவன் ஒரு சைடு இப்படி பண்ணிட்டு இருக்க எங்க ஹீரோ என்னன்னா பழைய ஸ்கூலுக்கு போன அப்புறம் என்னடா படிக்கிற பசங்க ஸ்கூல் இப்படிதான் இருக்குமான்னு அவன் அதெல்லாம் ஆச்சரியத்துல பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு படிக்கிற பையனை
கொஞ்சம் பசங்க வந்து ராகிங் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அவங்களுமே அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கும் போது தான் இதே நேரம் இங்க இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ ஏன் இன்னும் வரலன்னு அவங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கும் போது அந்த ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையனுமே வந்து ஒருவேளை ஹீரோ அந்த ஸ்கூலுக்கு போயிருப்பான்னு இவங்களோட பழைய ஸ்கூலை காமிப்பான். அப்பதான் இவங்களும் அந்த ஸ்கூல்ல அப்ப டீச்சர்ஸ் இல்லையான்னு கேட்கும் போது இவனுமே அப்பதான் ஒரு விஷயத்த சொல்றான், இந்த ஸ்கூல்ல படிக்கிற நிறைய பசங்க எல்லாரையுமே அங்கதான் போய் ராகிங் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. அப்படி இதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ற யாரா இருந்தாலுமே அவங்க எல்லாரும் கொண்டுருவாங்க. அப்படி இந்த விஷயத்தெல்லாம் இவனுமே இவங்க கிட்ட சொல்லும் போது இவங்க எல்லாருமே ஆச்சரியத்துல அப்ப கண்டிப்பா ஹீரோ அங்கதான் போயிருக்கான்னு இவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதே நேரம் ஹீரோ உள்ள போகும்போதான் அந்த இன்னொரு பையனை ரேக் பண்ண ஆளுங்க எல்லாருமே ஹீரோ பார்த்து பக்கத்துல வர்றாங்க. அதுக்கப்புறம் அவனு இங்க எங்க ஸ்டடி குரூப் இருக்குன்னு இவங்க கிட்ட கேட்கும் போது இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து நீ படிக்க போறியான்னு அவங்க எல்லாருமே ஹீரோ அடிக்கிறதுக்காக போறாங்க. அப்பதான் ஹீரோவுக்கும் தெரிய வருது அப்ப இவன் வந்த இடம் தப்பான இடம்னு. அதனால அங்க இருக்கிற பசங்க எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இவன் கடைசியா அந்த உள்ள மாட்டிட்டு இருக்க அந்த பையனுமே போய் காப்பாத்துவான். அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருமே போன் பண்ணி நம்ம ஹீரோ எங்க இருக்கான்னு கேட்கும் போது அவன் அந்த பழைய ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனும் கூட ஒரு பையன் இருக்கான்னு சொல்லும் போது அந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாருமே இவன் தான் அவங்களோட ஸ்டடி குரூப்போட லீடர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சந்தோஷத்துல மற்ற ரவுடி பசங்க கிட்ட இருந்து இவனை காப்பாத்தி அந்த ஸ்கூலுக்கே கொண்டு போயிடுவான். அப்படி அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிடுவாங்க. அப்படி ஸ்டடி குரூப்பை பத்தி தெரிஞ்ச அப்புறம் இவங்களும் இங்க இருந்து கிளம்பும் போதான் போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ காப்பாத்தின பையன் வந்து உனக்கு என்ன தெரியலன்னு சொல்லி அவனுமே பழசு வந்து ஞாபகப்படுத்துறான். ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஹீரோ கூட இவன் படிச்சிருப்பான். ஆனா அந்த டயத்துல நம்ம ஹீரோ கூட எவனாச்சும் ஸ்டடி குரூப்ல சேருவானான்னு இவனே நம்ம ஹீரோ முன்னாடி கலாய்ச்சிருப்பான். அப்படி அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவனும் அன்னைக்கு நான் அப்படி பேசிருக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட சோரி கேட்பான். ஆனா ஹீரோ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாம என்னதான் இருந்தாலும் நீ இப்ப பெரிய ஆளாயிட்டேன்னு இவனை பத்தி புகழ்ந்து மட்டும் தான் பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு இப்ப படிக்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு அவங்க எல்லாம் சந்தோஷத்துல பாத்துக்கிட்டு இருப்பான். அப்படி நெக்ஸ்ட் டே டீச்சரும் இவங்க ஸ்டடி குரூப்புக்காக ஒரு கிளாஸ் ரூம் தரும்போது இவங்க எல்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்டா அந்த ரூமை பாக்கறக்கா போவாங்க. அப்பதான் அது ஃபுல்லா பொடி அடிச்சு ஒரு பேய் ரூம் மாதிரி இருக்கும். அப்படி இந்த ரூம் வேண்டாம்னு அவங்க எல்லாம் போக பார்க்கும்போது நம்ம காமின் மட்டும் உள்ள போயிட்டு இந்த இடத்துல டேபிள் வைக்கலாம், நம்ம அங்க இருந்து ஸ்டடி டிஸ்கஷன்லாம் பண்ணலான்னு அவன் ஃபுல் எக்ஸைட்மெண்ட்ல இருப்பான். அதை பார்க்கும்போது தான் இவங்களும் ஹாப்பியா அப்ப இன்னைக்கே கிளீன் பண்ணி நம்ம ஸ்டடி ரூம் ரெடி ஆக்கிடுவான்னு இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து வேலை வைக்காங்க. அப்படி இதுலயே இன்வுக்கும் செய்யனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா லவ் பாண்டுக்குள்ள வர்ற மாதிரியே காமிக்காங்க. அப்படி ஒரு வழியாக இவங்களும் அந்த ரூமை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணி முடிக்கும் போது தான் அந்த இடத்து வம்பளுக்கிறதுக்குன்னு வைஸ் பிரின்சிபலோட மகன் வருவான். அப்படி இதை பார்த்து இவங்கெல்லாம் சண்டைக்கு போல நினைக்கும் போது தான் செய்யணும் இவன் வைஸ் பிரின்சிபலோட மகன் சொல்லி நம்ம ஹீரோ பிரச்சனை பண்ணாமல் இருக்க சொல்லுவான். ஆனால் அவன் வந்து சும்மா இருக்காம இந்த இடத்துல நீங்கள் படிச்சிருவீங்களான்னு இவங்களை எல்லாருமே போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனு செய்யுங்கிட்ட இவன் குடும்பமே கஷ்டப்படும் போது இங்கே உட்காந்து படிச்சுட்டு இருக்கியான்னு ஒழுங்கு மரியாதை அவனை வேலையை போக சொல்லும் போது தான் செய்யணும் கோவம் வருது. இருந்தாலும் அவன் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு பிரச்சனை வராமல் இருக்க சைலண்டாக இருக்கான். ஏன்னா செய்யணும் இவனுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். அப்போ அந்த டைம் நம்ம டீச்சர் அங்கே இவன் டீச்சர் மரியாதை கொடுக்கறதுக்காக அவங்க எல்லாருக்கிட்டையும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க செல்லங்களான்னு சொல்லி அவன் சிரிச்சிட்டு அங்க இருந்து போவான். அப்பதான் இதை பார்த்து நம்ம ஹீரோவும் கண்டிப்பா எக்ஸாம்ல எனக்கு இவனை தோக்கடிக்கணும்னு அவன் எல்லாருக்கிட்டுமே சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டு இவங்க எல்லாருமே ஷோக்கா ஹீரோ அப்படி எவ்வளவு மார்க் இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கான்னு இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தங்க ரிசல்ட்டை பார்க்கும் போதுதான் நம்ம ஹீரோவை தவிர எல்லாருமே நல்ல மார்க் தான் வாங்கியிருப்பாங்க. ஆனா ஹீரோ தான் இருக்கிறதுலே செகண்ட் லாஸ்ட். அதனால இவங்க எல்லாருமே செகண்ட் லாஸ்ட் வாங்கிட்டாடா படிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன்னு அவங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஷோக்கிலே இருப்பாங்க. ஏன்னா ஹீரோ ஸ்டடி மேல இவ்வளவு ஃபோக்கஸ் பண்றதுனால அவன் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இவங்களா நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்க எல்லாரையும் விடையும் அவன் தான் கடைசியா இருக்கான். அதுக்கப்புறம் செய்யணும் அவன் இந்த ஸ்கூல்ல செகண்ட் சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு அதனால ஹாப்பியா இருக்கும். அப்பதான் அவனும் அந்த வைஸ் பிரின்சிபலோட மகனை எப்படியாச்சும் தோக்கடிக்க முடியாதானே இவனை கூடிய சீக்கிரத்துல மார்க் இன்க்ரீஸ் ஆக என்னமாச்சும் ட்ரிக் இருக்கான்னு கேட்பான். அப்பதான் டீச்சரும் மத்த ஸ்கூலா இருந்தா அது கொஞ்சம் டஃபா இருந்திருக்கும், ஆனா இந்த ஸ்கூல்ல சீக்கிரமா இவங்களோட ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணிடலான்னு இவங்களெல்லாம் மோட்டிவேட் பண்ணி அனுப்பி வைக்காங்க. அப்படி கிளாஸ் முடிஞ்சு இவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதான் செய்யனுக்கு வந்து அவன் வீட்டுல இருந்து போன் வருது. அதை பார்த்து அவனும் பயந்து போய் அவன் ஒரு ஃப்ரெண்டா பார்க்க போறான்னு சொல்லி இவங்க கிட்ட போய் சொல்லி அங்க இருந்து போறான். அப்படி இதை பார்க்காம ஹீரோக்கும் அவனுக்கு என்னமாச்சும் பிரச்சனைன்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கும். அப்படி செய்யணும் சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதான் அவனோட அப்பா வந்து கால் பண்ணி ஸ்கூல் முடிஞ்சு அப்பயே நீ வேலை வர மாட்டியான்னு அவனை கண்டபடி திட்டிட்டு அவரு போன் கட் பண்ணிடுவாரு. இதனால அவனும் கொஞ்சம் சோகமா இருக்கான். ஏன்னா சின்ன வயசுல இருந்து இவனோட அம்மா வாங்கின கடத்தினால இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி கடங்காரங்க கிட்ட இவனோட அப்பா வந்து பிரச்சனை பண்ணும் போதான் அந்த ஏரியால இருக்க வைஸ் பிரின்சிபலோட மகனுமே சின்ன பிள்ளையில இருந்து இவனை கலாய்ச்சிட்டு இருப்பான், அவங்க குடும்பம் என்ன பிச்சை எடுக்குதான்னு சொல்லி. அப்படி அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவனு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போதான் இங்க ஹியூவனும் அவள் இந்த வழியா தான் வீட்டுக்கு போறான்னு சொல்லி இவங்களோட வரட்டமான ஏக்கா. அப்படி அவனும் கொஞ்சம் செய்ய அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்னா போலான்னு சொல்லி இவங்க ரெண்டு நடக்கும் போதான் அந்த இடத்துக்கு அந்த வைஸ் பிரின்சிபலோட மகனுமே கொஞ்சம் கேங்ஸோட அவங்க இருந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான். அப்பதான் செய்யணும் பார்த்து இவனுமே வம்பளு கூப்பிடுறான். அப்படி அவனும் வந்துட்டான் நம்ம ஏழை பையன் சொல்லி அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கும் போதான் இங்க ஹியூவனும் பார்த்துட்டு அந்த பொண்ணுங்க எல்லாருமே அவளுமே அடிச்சு ரேக் பண்றாங்க. ஏன்னா இவளோட கிளாஸ்ல படிக்கிற அந்த சீனியர் தான் அது. அப்படி அவளை அடிக்கும் போது செய்யனுக்கு வந்து சரியான கோவத்துல இவங்களை தட்டி விட்டு அடிக்கலான்னு போதான்
அந்த வைஸ் பிரின்சிபலோட மகனுமே இவனை அடிச்சு போட்டு தட்டி விட்டு என்ன திருப்பி அடிக்க நீ என்னடா ஹீரோவானு அவங்க எல்லாருமே இவனை கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் அந்த செகண்ட் நம்ம ஹீரோ அங்க வந்து இவங்க எல்லாருமே அடிச்சு போட்டுறான். அப்படி அதை பார்த்து அவங்க எல்லாருமே பயந்தோமா தான் உயிர் வேணா இங்கிருந்து போய்க்கோன்னு இவனும் அவங்க எல்லாருமே பயன்படுத்தி அங்கிருந்து அனுப்பிடுறான். அப்பதான் செய்யணும் கொஞ்சம் கவலையில இவனால தான் இவளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லி ஹியூவன் கிட்ட வந்து சோறு கேட்கான். ஆனா அவ அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்லும் போது இவனுக்கு வந்து மனசேகாம அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் ஹீரோ பின்னாடி வந்து நம்ம கிட்ட இருந்து அடி வாங்கின அவன் தான் லோசர்ஸ்னு இவனு ஹாப்பியா சிரிச்சு பேசும்போதான் செய்யின் வந்து நம்ம இல்ல வின்னர் நீதான் வின்னர்னு நம்ம ஹீரோ மட்டும் புகழ்ந்து பேசிட்டு இருப்பான். ஏன்னா அவனால ஒரு ஃப்ரெண்டை கூட காப்பாற்ற முடியலன்னு ரொம்ப கவலையா இருக்கு. அதனால அந்த கவலையில அவங்க இருந்து வீட்டுக்கு போறான். அப்பதான் வீட்டுக்கு போனதுமே இவனோட அப்பா வந்து கண்ணத்துல அடிச்சுட்டு ஸ்கூல் முடிஞ்ச வேலை பார்க்கற உனக்கு அவ்வளவு கஷ்டமானு இவனை போட்டு திட்டிட்டு இருப்பாரு. அப்பதான் அவனும் நான் படிச்சு முடிச்சு எப்படியாவது அம்மாவோட கடை அடைச்சிக்கிறேன்னு இவன் அவனோட அப்பா கிட்ட சொல்லி பார்க்கும் போதான் அவரும் உன்னோட அம்மா வாங்கின கடத்தினால தான்டா இப்ப நான் இவளை கஷ்டப்பட்டு இருக்கேன்னு அவனை வந்து திட்டிகிட்டே இருப்பாரு. இதனால அவனு சரியான கோவத்துல ஃபர்ஸ்ட் அவங்க என்னோட அம்மா ஆறக்கு முன்னாடியே உங்களோட வைஃப் தானு அவனை எதிர்த்து பேசிட்டு அங்கிருந்து போறான். ஏன்னா எப்ப பார்த்தாலும் இவனோட அப்பா இவனாலதான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி அவரும் புலம்பிட்டு இருப்பாரு. அப்படி அதெல்லாம் நினைச்சு பார்த்து அவனு வீட்டுல இருந்து வெளியேறும் போதான் நம்ம ஹீரோவும் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அதனால அவனும் வீட்டுல சண்டை போட்டேன்னா என் கூட வீட்டுக்கு வானு அவனோட வீட்டுக்கு கூப்பிடும் போது செய்யனுக்கு வந்து என்ன சொல்றேன்னு தெரியாது. அதனால அவனும் இவன் கூட வீட்டுக்கு வர அவங்ககிட்ட பைசா இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோ வந்து பைசா அவன் பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். இதனால செய்யணும் உனக்கெல்லாம் என்ன பார்த்து ஒன்னும் புரியாது அவங்க கிளம்போதான் ஹீரோ வந்து ஃப்ரெண்ட்ஸ்னா அங்கிட்டு இங்கிட்டு தானே ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு அவங்களோட வீட்டுக்கு கூப்பிடுறான். அப்பதான் செய்யணும் கொஞ்சம் கோவத்துல ஃப்ரெண்ட்ஸ்னா அங்கிட்டு இங்கிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனா இங்க நீ மட்டும் தானே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு அவனே குறவா நினைச்சுக்கிட்ட அவன் அங்க இருந்து கிளம்பிடுவான். ஆனா ஹீரோக்கு வந்து இவனை தனியா விட்டுட்டு போக மனசே இருக்காது. ஆனா நைட்டு 10 மணிக்கு முன்னாடியே இவன் வந்து கண்டிப்பா வீட்டுக்கு போகணும். இல்லாட்டி இவனோட அம்மா வந்து இவன் இந்த ஸ்கூல்ல இருந்து மாத்திடுவாங்க. அப்படி செய்யணும் எங்க போறன்னு தெரியாம அவனு வெறும் 200 வச்சுக்கிட்டு அங்கிட்டு சுத்திட்டு இருக்கும் போதான் ஹீரோ கிட்ட இருந்து அடி வாங்கின அந்த வைஸ் பிரின்சிபலோட மகன் வந்து நம்ம செய்யணும் பாத்துருவான். அப்படி இதனால இவனும் பயத்துல இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சு போலான்னு நினைக்கும் போதான் அந்த வைஸ் பிரின்சிபலோட மகனும் இவன் ஃப்ரெண்ட் அடிச்ச வழி தாங்க முடியாதனால இன்னைக்கு இவனை போட்டு பந்தாட போறான்னு நம்ம செய்யும் நடிகருக்கா வர்றான். அப்பதான் அவனுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அப்படி அவனு யாருன்னு சொல்லி அட்டன் பண்ணும் போதான் இதை பார்த்து அவனும் உன்னோட அப்பாங்க இருந்தா ஃபோன் போட்டிருப்பான்னு செய்யும் நடிகருக்கா வரான். ஆனா அடுத்த செகண்டே செய்யன் இவங்கிட்ட இருந்து அடி வாங்கிக்காம அவன் வந்து ரொம்ப ஈஸியா தப்பிச்சிட்டு இருப்பான். ஏன்னா இப்ப ஃபோன் போட்டு வந்து நம்ம ஹீரோ அவன் வந்து 10 மணி ஆயிட்டு வீட்டுக்கு போகாம அவனோட ஃப்ரெண்டா காப்பாத்திருக்கா. இப்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற பில்டிங்ல இருந்து எப்படி ஃபைட் போறான்னு இவனுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். அதனால செய்யணும் ரொம்ப ஈஸியா இவன் அடிச்சு போடும் போதான் டக்குன்னு நம்ம ஹீரோட ஃபோன் வந்து பேட்டரி இல்லாம ஆஃப் ஆயிரும். இதனால செய்யணும் பயத்துல ஏன்டா ஒன்னும் பேச மாட்டேன்னு அவனு சண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்க பயந்து இருக்கும் போது நம்ம ஹீரோவும் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆனதை பார்த்துட்டு செய்யணும் ஹெல்ப் பண்றதுக்காக கீழே ஓடி போறான். ஆனா இவன் போறதுக்கு முன்னாடியே செய்யணும் என்னதான் நடக்குன்னு பாக்கலான்னு அவன் வந்து ஃபைட் பண்றதுக்காக ஃபோர்ஸ்ல இருந்திக்கான். ஆனா அதுலயே அவனோட தலை வந்து இவன் மேல இடிச்சு அவன் அப்படியே மயக்கம் அடைஞ்சிடறான். அப்பதான் இதை பார்த்து ஹீரோவும் நீ சண்டேல ஜெயிச்சுட்டாடான்னு அவங்க 2 பேருமே ஹாப்பியா அங்கிட்டு இங்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் வீடியோ இடையில சொல்றதுனால இது யாருமே தப்பா எடுத்துக்கிறாதீங்க. கண்டிப்பா நீங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 1000 பேராச்சும் பண்ணா வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ செய்யணும் ஃபைட் பண்ணி முடிச்ச அப்புறம் நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கான கூட்டு வரும் போது தான் இங்க நைட்டு 10 மணி தாண்டனால அவனோட அம்மா சரியான கோவத்தில் இவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போதான் இவன் அம்மாவை பார்த்துட்டு இவன் தான் என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி செய்யணும் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது அவனோட அம்மா ஹீரோ பார்த்து சரியான கோவத்தில் நம்ம ரூல்ஸ் படி நீ கரெக்ட் 10 மணிக்கு வராதனால நாளைக்கே ஸ்கூல் மாதிரி ரெடியா இருந்துக்கோன்னு சொல்லி அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. அதனால அவனுக்கு கவலையில ரூம்ல இருக்கும் போதுதான் இதை பார்த்து செய்யணும் அவங்க அம்மா கோவத்துல அந்த மாதிரி பேசியிருப்பாங்கன்னு அவனை ரிலாக்ஸ் பண்ண சொல்றான். ஆனா ஹீரோ அப்பதான் அவனை சொல்லி புரிய வைக்கான் இவனோட அம்மா ஒரு வாட்டி சொல்லிட்டா அது கண்டிப்பா நடந்தே தீரும். ஏன்னா சின்ன வயசுல இதே மாரி இவனோட அம்மா அப்பா டிவோர்ஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு நாள் இதே மாதிரி ஃப்ளோல தான் சும்மா சொல்லியிருப்பாங்க. ஆனா அடுத்த நாள் அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால அவனோட அம்மா என்ன சொன்னாலும் செஞ்சே தருவாங்கன்னு இப்ப இவன் ஸ்கூல் மாற போறதும் கன்ஃபார்ம் ஆயிரும். இதனால செய்யணும் என்ன சொல்றேன்னு தெரியாம அவனால தான் இந்த தப்புன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சோரியாக்கும் போது அந்த இடத்துக்கு அவனோட அம்மாவுமே வந்துட்டு இவனுக்கு வேற எந்த ஸ்கூலு பிடிக்குன்னு ஒரு ஃபார்ம் கொடுத்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அங்கிருந்து போகும்போது தான் நம்ம ஹீரோ வந்து பெட்ல படுக்காம செய்யின் பக்கத்திலே படுத்து எடுப்பான். அப்பதான் இவனோட லைஃப் ஸ்டைல்லாம் தெரிஞ்ச அப்புறம் நம்ம செய்யணும் இவனோட அம்மா படிக்கவும் ஃபோர்ஸ் பண்ண படிக்காங்க. அப்படி இருந்தாலும் இவன் படிப்பு மேல இவ்வளவு கான்சென்ட்ரேஷனா இருக்கான்னு நம்ம ஹீரோ கிட்ட கேள்வி ஏறிட்டு இருப்பான். அப்பதான் அந்த கேள்விக்கு அவனு ஒன்று பதில் சொல்லாம லேட்டாச்சு தூங்கலான்னு சொல்லி அவனை அங்கிட்டு திரும்பிக்கிறான். அப்பதான் நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்காங்க ஹீரோட அப்பா வந்து ரொம்ப ஜீனியஸ் ஆனாலு. அதனால சின்ன வயசுல எல்லாருமே இவன் அதே மாதிரி ஜீனியஸா இருப்பான்னு எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா இவனால அந்த அளவுக்கு நல்லா படிக்க முடியாது. அப்படி இந்த விஷயத்துல அவனோட அம்மா அவனு சப்போர்ட்டா தான் இருந்திருப்பாங்க இவன் படிக்காட்டியும் பிரச்சனை இல்லைன்னு. அதனால அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவனும் நம்ம மேல ஒரு ஆளுக்கு நம்பிக்கை இல்லாட்டி அதான் வாழ்க்கையில இருக்கிறதுலே ரொம்ப பெரிய கஷ்டம்னு அவனோட அப்பா பத்தி நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்பதான் செய்யனுக்கு அவனோட அப்பா யாவுக்கு வந்துட்டு நீ சொன்ன மாதிரி அது கரெக்ட் தானே அவனுமே ஃபீல் பண்ணுவான். அப்பதான் ஹீரோவும் ஒருவேளை செய்யனுக்கு எப்பயாவது பிரச்சனை வந்தா கூட அவ இதே மாரி ஸ்கூல் மாறினாலும் பிரச்சனை இல்லைன்னு
அவனை காப்பாத்துறதுக்காக வருவான்னு சொல்லுவான். அப்படி இப்போ அடுத்த நாளாவது இங்க இவங்க எல்லாருமே அப்போ கண்டிப்பா நம்ம ஹீரோ ஸ்கூல் மாறத்தான் போறானு அவங்க எல்லாருமே வெளியே சோகத்துல பாத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் செய்யணும் இவங்க எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல இருந்து வேற எங்கேயுமே டிரான்ஸ்ஃபர் அடைக்காதுன்னு அவன் இவங்க எல்லாருமே தைரியமா இருக்க சொல்லுவான். அப்பதான் பிரின்சிபல் ஆஃபீஸ்ல இருந்து ஹீரோவோட அம்மாவும் ஆகணும் உனக்கு இங்கே எங்கே அட்மிஷன் கிடைக்காட்டி நம்ம சியோலுக்கு போயிடலான்னு சொல்லி அவங்களுமே பேசிட்டு போறாங்க. அப்பதான் இதை கேட்டு இவங்க எல்லாருமே அப்படின்னு அவன் கண்டிப்பா இங்க இருந்து போய்த்தாவான்னு இவங்க எப்படியாச்சும் நம்ம ஹீரோட அம்மாவை இந்த ஸ்கூல்ல அவனை படிக்க வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அப்படி அவங்களுக்கு முன்னாடி இவங்களுமே இந்த ஸ்கூல் ரொம்பவே நீட்டான ஸ்கூல்னு காமிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோட அம்மாவுமே இந்த ஸ்கூல் மோசமான ஸ்கூல்னு பேசிட்டு போறாங்க. அப்பதான் இதை பார்த்து இவங்க எல்லாமே நம்ம கிளீன் பண்ண அப்புறம் எப்படி இந்த மாதிரி சொல்றாங்கன்னு அவங்களும் சைட்ல பார்க்கும் போதுதான் அங்க பசங்க பிடிச்ச சிகரெட்லாம் அங்கங்க அப்படியே கிடக்கு. அதனால இவங்களுக்கு எந்த வித ஹோப்பமே இன்னும் கிடையாது. அதனால கடைசியா டீச்சர் எப்படியாச்சும் இவங்களை தடுத்து நிறுத்தணும்னு இவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் ஹீரோ அந்த ஸ்கூல்லேயே நிக்க வைக்க பார்க்காங்க. ஆனா அவனோட அம்மா இவங்க என்னதான் நல்ல ஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்களோட மகன் டேஞ்சர்ல போறது அவங்களுக்கு பிடிக்காதுன்னு இவங்க அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அதனால அவங்க எல்லாரும் கன்ஃபியூஸா டீச்சர் வர்ற வரைக்கும் இவங்களை போக விடக்கூடாதுன்னு டக்குன்னு எல்லாருமே ஐடியா வச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹியூன்னு பக்கத்துல உங்க மகனோட கலந்து என் வயிற்றுல பறக்குதுன்னு எல்லாருமே ஷோக்கார மாரி அவர் பொய்ய சொல்லுவா. அப்பதான் இதெல்லாம் பார்த்து ஹீரோவும் நம்ம இங்கிருந்து போயிடலாமான்னு அவன் வண்டி எடுக்க சொல்லுவான். ஏன்னா இவனுக்காக தேவையில்லாம அவங்க பேர்லாம் கெடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வழியா கடைசியா டீச்சர் வரும்போது தான் இவங்க எல்லாரும் இப்பதான் நம்ம ஹீரோட அம்மா போனாங்கன்னு அவங்க எல்லாரும் கவலையில் சொல்லுவாங்க. அப்பதான் டீச்சரும் அவங்க போனா நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணி போலான்னு டீச்சரோட கார்ல இவங்க எல்லாம் ஸ்பீடா ஃபாலோ பண்ணி போறாங்க. அப்பதான் பின்னாடி இருக்கிற இவங்க எல்லாருமே பயந்துகிட்ட நம்ம டீச்சர் நல்லா ஓட்டினாலும் நம்ம உயிர் இங்கே போதேன்னு சொல்லி அவங்கள உயிர் பயத்துல பின்னாடி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இதை நம்ம ஹீரோ பார்க்கும் போதுதான் பின்னாடி நம்ம ஜீவாவும் 4 கண்ணு சைக்கோ நாங்க வந்துட்டோம்டான்னு அவ்வளவு சந்தோஷத்துல கத்திக்கிட்டு இருப்பா. அப்ப அது இவங்களுக்கு முன்னாடி ஒரு பைக்கு ஸ்பீடா இவங்கள பிளாக் பண்ணி நிறுத்துறான். அப்படி பசங்களுக்குலாம் என்னமா சாச்சாருன்னு டீச்சரும் பார்க்கும் போதுதான் இங்க லீஜும் போதுண்டா சாமின்னு சொல்லி அவனு கார்ல இருந்து இறங்கி அப்படியே வாமிட் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் அந்த ஒத்த பைக்கார மட்டும் இல்லாம நிறைய ஆளுங்க இவங்க ஹீரோ பார்க்காம இருக்கிறதுக்காக முன்னாடி பிளாக் பண்ணி நிற்பாங்க. அப்படி இவங்களும் யாருன்னு சொல்லி பார்க்கும் போதுதான் அது அந்த வைஸ் பிரின்சிபலோட மகன். ஏன்னா அவங்க எல்லாம் திரும்பி ஹீரோ அந்த ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்காங்க. இதனால லீஜனும் சிரிச்சுக்கிட்ட அவன் போனாலும் நான் இருக்கேன் அவங்க கூட சண்டை போடேன்னு இவ அவங்க கூட சண்டை போறதுக்கு ரெடியா இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே டீச்சர்ஸ் கிட்ட பிரச்சனை பண்ணும் போது ஜீவும் வெளியே போய் அவங்களெல்லாம் சண்டை போட்டு மற்றவங்களெல்லாம் காப்பாத்திட்டு இருப்பாங்க. அப்படி அவங்க 2 டீம் அப் பண்ணி எல்லா பசங்களையும் அடிச்சு போடும் போதுதான் அந்த வைஸ் பிரின்சிபலோட மகனுமே நீங்க தான் என்ன அடிச்சாலும் எனக்கு வலிக்காதரான்னு அத்தனை அடியை வாங்கிட்டு அவங்க இருந்து போய் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் லீஜனும் இன்னும் நம்ம இங்கே நின்றா ஹீரோ பிடிக்க முடியாதுன்னு அவ இவங்களெல்லாம் பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு முதல்ல டீச்சரை வண்டி எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போக சொல்றான். அப்படி டீச்சரும் கொஞ்சம் பயத்துல இருக்கும் போதுதான் அவட நான் பாத்துக்கிறேன் டீச்சர்னு இவங்க எல்லாரையும் தனியா ஃபைட் பண்றக்கா நிக்கான். அப்படி டீச்சரும் போறதுக்கு முன்னாடியே இவங்களோட வண்டியெல்லாம் இடிச்சு தள்ளும் போதுதான் அந்த பசங்களும் என்னோட வண்டி போச்சேன்னு சொல்லி அவங்க எல்லாம் அங்கிருந்து கத்திட்டு இருப்பாங்க. அப்பதான் லீஜனும் அந்த வண்டியை விட நீ இப்ப சரியான அடி வாங்க போறேன்னு அவனுமே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இவனுக்கு சண்டை போட ரொம்ப பிடிக்கும்னால அவனோட மாஸ்டர் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு சீக்ரெட்டான டெக்னிக் இவனுக்கு சொல்லி கொடுத்துருப்பான். அப்படி அதை நினைச்சு பார்த்துட்டு இவனும் இன்னைக்கு ட்ரைனிங் நேர்லயே காமிக்கன்னு இவனை பார்த்து அடிக்கலான்னு வரும்போதான் அது மொத்தமா ஃப்ளாப் ஆயிரும். அதுக்கப்புறம் இங்க ஹீரோட அம்மா இவங்க வாடகை வீட்டுல இருந்து மாறி போலான்னு நினைக்கும் போதுதான் அதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாருமே அங்க நம்ம ஹீரோ கண்டிப்பா இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இதை கேட்டு அவங்க டச் ஆனாலுமே அவங்க டிசிஷன் அவங்க மாத்திக்கிற மாட்டாங்க. அப்பதான் டீச்சர் அங்க வரும்போது இவங்க தான் இவங்களோட டீச்சரானு அவங்களுக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரியே இது முன்னாடி இவங்க தான் நம்ம ஹீரோக்கு வீட்டுல டியூஷன்ல எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசும்போது டீச்சர் என்ன சொல்லி பார்த்துட்டோம் இவங்க கடைசி வர யாருக்காக என்னோட மகனை அந்த டேஞ்சரான ஸ்கூல்ல படிக்க வைக்க மாட்டேன்னு அவங்களோட டிசிஷன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்படி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு அந்த ஹன்னியலோட பசங்க எல்லாருமே அங்க நம்ம டீச்சர்னை போட்டு தரலான்னு வர்றாங்க. ஏன்னா ஹன்னியலுக்கு இப்ப முழுசா விஷயம் தெரிஞ்சு வச்சு அந்த டீச்சர் அந்த ஸ்கூலுக்கு வந்ததை இவனை டார்கெட் பண்ணத்தானு. அதனால அவனும் இதுக்கு முன்னாடி எப்படி அந்த பார்க்கோட அம்மாவை கொண்டானோ அதே மாதிரி இப்ப டீச்சரையும் கொள்ளலான்னு இங்க முன்ன நிறைய ஆளுங்களும் டீச்சர் தவிர எல்லாரும் போய்க்குவாங்கன்னு அவன் துப்பாக்கியோட நிக்கான். இதை பார்த்து டீச்சரும் நான் இப்போ ஒரு ஸ்டூடெண்டோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு அவனுங்கெல்லாம் கண்டுக்கிறாம ஹீரோட அம்மா கிட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அப்பதான் இதை பார்த்து அவங்கெல்லாம் கோவத்துல நாங்க என்ன ஜோக் பண்ண வந்திருக்கோன்னு அங்க இருக்கிற கிளாஸ் எல்லாம் போட்டு உடைக்கான். அப்பதான் டீச்சருக்கும் புரிஞ்சு போகுது இப்ப இவனுங்களும் இங்க வந்திருக்க ரீசனை அந்த ஹன்னில் மேல இவங்க பெட்டிஷன் வச்சதுனால தானே. அப்படி அவங்க எல்லாருமே உங்களை கொண்டுட்டு இந்த கேஸ் ஈஸியா சால்வ் பண்ணிடுவோன்னு இவங்க எல்லாரும் டீச்சர் கொல்லான்னு ஆக்கும் போது சர்ப்ரைஸா ஹீரோட அம்மா அந்த பசங்களை அடிச்சு போட்டுறாங்க. அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரியும் நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க ரீசனே அவனோட அம்மா தான். அப்படி அம்மாவும் அவங்க எல்லாருமே எதிர்த்து சரியான சண்டை ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி ஜீவும் அவங்களுக்கு ஒத்தாசி போகும்போது இங்க சண்டை ஓட தெரியாத
இருக்க மற்ற 2 பேருமே எப்படியாச்சும் இவங்களை ஹெல்ப் பண்ணணும்னு அவங்களால முடிஞ்ச செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் பார்த்து கடைசியில் அந்த மின்னும் உங்ககிட்ட சண்டைக்கெல்லாம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து டீச்சர் வந்து ஷூட் பண்ணி கொல்லலான்னு வைக்கான். அப்போ அதை இதை பார்க்குற நம்ம ஹீரோவும் டீச்சரை காப்பாற்றலான்னு பக்கத்தில் போகும்போது அதுக்கு முன்னாடியே அவனோட அம்மாவும் டீச்சரை காப்பாற்றலான்னு பக்கத்தில் வராங்க. அப்போ அந்த ஷூட்டிங்கில் வந்து அங்கே இருக்கிற ஒரு பொருள் ஹீரோட அம்மா தலையில் அடிச்சு அவங்க அப்படியுமே மயக்கமாக எழுந்துடுறாங்க. இதை பார்த்து இவங்க எல்லாருமே பயந்து போகும்போது தான் அவனோட அம்மா தலையிலிருந்து ரத்தம் அப்படி ஒழுகிட்டே இருக்கு. அப்படி அடுத்த சீனில் அவனோட அம்மா ஹாஸ்பிட்டல் ஆக்கும் போது தான் அவங்க வந்து கிட்டத்தட்ட இப்போ கோமாக்கே போயிட்டாங்க. அதனால இந்த விஷயத்தை பொறுத்துக்கிற முடியாம நம்ம ஹீரோவும் இதுக்கெல்லாம் பின்னாடி இந்த ஹன்னியூல் தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனே நேரில் பார்த்து சண்டை போடலான்னு அவன் அடுத்த நாள் இந்த ஸ்கூலுக்கு கிளம்புறான். அப்படி அவனு ஓடி மொட்டை மாடியில் போய் அந்த ஹன்னியூல் இருக்கிற பார்த்து அடிக்கலான்னு போகும்போது தான் அவனுக்கு ப்ரொடெக்ஷன் அந்த 3 பசங்களுமே இருப்பாங்க. அப்படி அவங்க 3 பேரும் நம்ம ஹீரோ போட்டு அடிக்கும் போது அந்த ஹன்னியூலுமே பக்கத்துல வந்து உன்னோட அம்மாக்கு அப்படி ஆனனால தான் எங்கிட்ட சண்டைக்கு வர்றியான்னு அவன் இந்த 3 பசங்களை அவனை பார்த்துக்கிற சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் அவங்கள இவனை ஃபைட் பண்ண நினைக்கும் போது தான் அதுல மெயினா இருக்கிற ஒருத்தனுமே நம்ம 3 பேர் சேர்ந்து இவன் அடிச்சு நம்ம இமேஜை கெடுத்துக்கிற வேண்டான்னு அவன் மட்டும் தண்ணி அடிக்கலான்னு வரான். அப்பதான் ஹீரோவும் சண்டை உரந்தா 3 பேரும் வாங்கடா பயந்தாங்குளிக்கலான்னு அவங்களுக்கு கலாய்க்கவுமே இவங்க 3 பேரும் நம்ம ஹீரோ பார்த்து சண்டை விளாடுறாங்க. அப்படி இவங்க 3 பேர் ஒன்னா சண்டை போடும் போது அவங்க தான் ஸ்ட்ராங். அதனால ஹீரோவிலையும் அந்தளவு கண்ட்ரோல் பண்ண முடியாம அவனும் நிறைய அடி வாங்கிட்டு இருக்கும் போது தான் அவன் இந்த அடியில இருந்து எல்லாமே இவங்க எப்படி ஃபைட் போறான்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டான். அதனால அவனும் அவங்கள அங்கிருந்து போகும்போது தான் சண்டை முடியலன்னு சொல்லி திருப்பியுமே அவங்கள அடிக்கிறக்கா போறான். அப்படி இந்த வாட்டி ஹீரோவுக்கு வந்து அவங்களோட ஃபைட் வந்து நல்லாவே புரிஞ்சு வச்சு அதனால அவங்களெல்லாம் அடிச்சு துவம்சம் பண்ணி அவங்க 3 பேருமே படுக்க போட்டுறான். அப்படி நெக்ஸ்ட் அவனு ஹன்வேலை தேடி போகும்போது தான் ஒருவேளை அவன் ஸ்கூலுக்கு வந்ததுனால தான் அவனோட அம்மாக்கு இப்படி ஆச்சோன்னு நினச்சிக்கிட்ட அவனை கொஞ்சம் கில்ட்டியா அந்த ஹன்வேலை தேடிட்டு இருப்பான். அப்பதான் பசங்க எல்லாருமே அங்க இருக்கிற ஆடிட்டோரியத்துல கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்படி அது இல்லாம ஹன்னியூல பார்த்ததுமே அவன் ஓடி போய் அவனை ஒரே அடிதான். இதை பார்த்து அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. ஏன்னா எல்லாருமே ஹன்னியூல் கிட்ட நெருங்க கூட பயப்படுவாங்க. ஆனா இப்ப ஹீரோ அவனை அடிச்சதுமே எல்லாருக்கும் அப்படி ஷாக்கா இருக்கு. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சு நமக்கு இப்ப காமிக்காங்க. அந்த வைஸ் பிரின்சிபலுமே ஸ்டேஜுக்கு முன்னாடி போயிட்டு உங்க எதிர்காலத்துல இல்லாத ஆக்கிற மாரி நம்ம ஸ்கூல்ல வேலை பார்க்குற டீச்சரு இந்த ஸ்கூல் மேலேயே கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்கன்னு அந்த பசங்களுக்கு எல்லாருமே போட்டு கொடுத்துட்றாரு. இதனால பசங்க எல்லாருமே நீங்க எதுக்கு டீச்சர் அப்படி பண்ணீங்கன்னு அவங்க எல்லாருமே கேள்வி கேட்காங்க. அப்பதான் வைஸ் பிரின்சிபலும் பசங்க இங்க கேங்ஸ்டர் ஸ்கூல்ல படிக்கிற மாரி நீங்க போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டு இப்ப அப்படி அமைதி நின்ற எப்படின்னு அவங்கள வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடுறான். அப்படி பசங்களுமே சும்மா பார்த்துட்டு இருக்காம ஸ்டேஜுக்கு போங்கன்னு இவங்க எல்லாருமே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணும் போது தான் டீச்சரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம அவங்க ஸ்டேஜுக்கு போறாங்க. அப்படி இவங்க எல்லாருமே டீச்சர் வந்து சோரி கேட்டு இந்த பிரச்சனை இதெல்லாம் முடிச்சிருவாங்கன்னா இவங்க எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா அப்பதான் டீச்சரு நம்ம ஸ்கூல்ல யார் சொன்னாலும் இல்லாட்டியும் இங்க நிறைய அட்டகாசம் நடந்துகிட்டே இருக்குன்னு அவங்களும் இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல இறந்து போன ஒரு டீச்சரை பத்தி சொல்லுவாங்க. அப்படி இந்த விஷயத்தை கேட்டு நம்ம பார்க்க ரொம்ப இமோஷனல் ஆறான். ஏன்னா அவனோட அம்மா பத்தி தான் இப்ப டீச்சர் பேசுறாங்க. அப்படி பார்க்கோட அம்மாவை இவங்களுக்கு எப்படி தெரியும்னா டீச்சரும் சின்ன வயசுல இருந்து அனாதையா தெரிஞ்சிருப்பாங்க. அந்த டயத்துல பார்க்கோட அம்மா தான் ஒரு ஸ்டூடெண்டா மட்டும் இவங்களை பார்க்காம அவங்களோட மக மாரியே தான் வளர்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படி அவங்கள பார்த்து தான் டீச்சருமே அவங்கள மாரியே ஒரு டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பா. ஆனா ஒரு சிச்சுவேஷன்ல இந்த ஸ்கூல்ல நடக்கிற பிரச்சனைனால அவங்க இறந்து போன விஷயம் தெரிஞ்சு வை அது எதுக்காக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பழி வாங்கத்தான் டீச்சர் எல்லா ஸ்கூல்லையும் விட்டுட்டு இந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிருப்பாங்க. அப்படி அவங்கள அதெல்லாம் சொல்லிட்டு இப்ப அந்த டீச்சர் பண்ண மாரியே இந்த ஸ்கூல்ல நடக்கிற எல்லாத்தையுமே இவங்க தடுத்து நிறுத்ததான் வந்திருக்காங்கன்னு ஸ்டேஜுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அந்த வைஸ் பிரின்சிபலும் பக்கத்துல வந்துட்டு உனக்கு எவ்வளவு தெரியும் இந்த இதெல்லாம் பேசுவேன்னு அவன் வந்து மைக்க பிடிங்க வச்சுக்கிறான். அப்படி இந்த ஒரு சீன்ல தான் நம்ம ஹீரோ ஓடி வந்து ஹன்னியூல வந்து பஞ்ச் பண்ணியிருப்பான். அப்படி அடுத்த செகண்ட் ஹன்னியூல அவனை திருப்பி அடிக்கும் போதுதான் அடிச்ச உனக்கு வலிக்குதாடான்னு அவனை எடுத்து பேசிட்டு இருப்பான். அப்படி அதுக்கப்புறம் பசங்க எல்லாருமே நம்ம ஹீரோ எப்படி அந்த ஹன்னியூல அடிச்சான்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அப்படி ஹன்னியூல பார்த்து பயப்படுற மாரி இப்ப எல்லாரும் ஹீரோ பார்த்து பயப்படுவாங்க. அப்படி இந்த அவமானத்தை ஏத்துக்க முடியாம அவனும் சரியான கோவத்துல இருக்கும் போதுதான் அந்த மின் வந்து அப்ப நெக்ஸ்ட் பிளான் இவனோட என்னன்னு சொல்லி கேட்பான். அப்பதான் அவனும் ஃபர்ஸ்ட் அந்த டீச்சரோட கான்ஃபிடன்ஸ் உடைக்கலான்னு அவ வந்து இவனுக்கு அடியால வேலை பார்த்த அந்த 3 பசங்களையுமே அடிச்சு தரமட்டமாக்கலான்னு பிளான் பண்றான். ஏன்னா அதுல ஒரு பையன் வந்து நல்லா படிக்கிறவன். இவனோட பேர் வந்து சுன்சியோல். அவனோட தாத்தா வந்து ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் இருக்காரு. ஆனா அவருக்கு வந்து படிக்க ரொம்பவே பிடிக்கும். அப்படி இவனும் டக்குன்னு படிச்சு ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு தான் அவனோட தாத்தா வந்து ஆசைப்பட்டு இருப்பாரு. ஆனா இவன் வந்து டக்குன்னு பெரிய ஆள் ஆகணும்னா இன்னொரு 4-5 வருஷம் எடுக்கும்னு இவனுக்கு தெரியும். அதனாலதான் ஹன்னியூலுக்குள்ள வேலை பார்த்து அவன் சீக்கிரமா பெரிய ஆள் ஆகலான்னு இவன் தாத்தாக்கா அங்க போயிருக்கான். ஆனா இப்ப நம்ம ஹீரோ கிட்ட இவன் தோத்ததுனால ஹன்னியூல இருந்து இவனை வேலையை விட்டு வெளியே அனுப்பிட்டான். அப்படி அதை நினைச்சு அவனு வெளியே வந்து உட்காந்து இருக்கும் போதுதான் கரெக்ட் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோ இருப்பான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசும்போது அந்த சுன்சேல் இப்ப நம்ம ஹீரோட சிச்சுவேஷன் தெரிஞ்சனால அவன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து சோரி கேட்டுறான். ஏன்னா ஹன்னியூலுக்கு அடியால வேலை பார்த்தனால இவனோட பிரச்சனை என்னன்னு தெரியாம அவனை எதிர்த்து ஃபைட் பண்ணதுக்கு ஒருவேளை இவனோட அம்மாவுக்கு நடந்த விஷயம்
படிக்கிறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் சண்டை போட்டிருக்க மாட்டான்னு இப்ப ஹீரோ கிட்ட சோரி கேட்பான். அப்பதான் ஹீரோவும் இவனை மாரி நல்லா படிக்கிற பையன் எதுக்கு அந்த ஹன்னியோல் கீழே வேலை பார்க்கறான்னு நம்ம ஹீரோ இவங்கிட்ட கேட்பான். ஏன்னா அவனுக்கும் சண்டை படமும் வந்து புரிஞ்சு வச்சு இந்த சுன்சோல் வந்து ஒரு படிக்கிற பையனு, ஏன்னா கையில எப்பயுமே ஒரு நோட்ஸ் வச்சுதான் நடந்துட்டு இருப்பான். அப்பதான் அவனோட சூழ்நிலைக்கு இப்ப படிச்சாலாம் வாழ முடியாது, ஹன்னியோல் கீழே வேலை பார்த்தா இவனால சீக்கிரமாவே அவனோட அப்பாவோட கம்பெனியில வேலை பார்க்க சான்ஸ் இருக்கு. அப்படி அதனாலதான் நிறைய பசங்க எல்லாம் ஹன்னியோல் கடியால வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இவனும் நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போதுதான் டக்குன்னு அவனோட ஃப்ரெண்டு ஃபோன் போட்டு அந்த ஹன்னியோல் நம்மள அடிக்க ஆளுங்களை அனுப்பியிருக்கான்னு அவன் வந்து பயந்து சொல்லிட்டு இருப்பான். அப்படி இவனை ஃபோன் கட் பண்ணிட்டு பார்க்கும் போதுதான் இங்க இவனை ட்ரெயின் பண்ண 2 ஆளுங்களும் இவனை கூட்டிட்டு போலான்னு வந்துட்டு இருப்பாங்க. அப்படி இதை நம்ம ஹீரோ பார்க்கும் போதுதான் இவனால ஹீரோக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ தான் காமின்னு இவங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக ஒன்னால பெரிய தொல்லையாகி போச்சுன்னு சொல்லி அவன் அங்கிருந்து அனுப்பி வைக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சுன்சேல கூட்ட அங்கிருந்து போகும்போதான் பின்னாடி நம்ம ஹீரோவும் அப்ப நீ கண்டிப்பா இன்னும் படிக்க மாட்டியான்னு அவன் அங்கிருந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் அவன் போகும்போது தெரியாம அவனோட போன் அங்க வச்சுட்டே போயிருப்பான். அதுக்கப்புறம் அவனோட தாத்தா போன் போடுற பார்த்து இவன் அவரை பாக்குறக்கா ரூமுக்கு போகும்போதான் அவருமே ஒரு எக்ஸாமுக்கு வந்து படிச்சுட்டு இருப்பாரு. அப்படி அதோட எக்ஸாமோட மார்க் எவ்வளோன்னு நம்ம ஹீரோ செக் பண்ண சொல்லும் போதுதான் அவனும் மொத்தமா வெறும் 3 ஆன்சர் தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லுவான். இருந்தாலும் இந்த 3 கொஸ்டின் கூட அவனால கரெக்ட் பண்ண முடியாதுன்னு இவர் வந்து புகழ்ந்து பேசும் போதுதான் அவர் உண்மையை சொன்னப்ப கவலையிலே இல்லை, அவர் ரொம்ப ஹாப்பியா நேற்று 2 தான் கரெக்ட் பண்ணியிருந்தேன் ஆனா இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கரெக்ட் ஆயிடுச்சுன்னு அவர் வந்து சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காரு. அப்பதான் அவனும் நீங்க எதுக்கு எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கீங்கன்னு அவனும் கேட்கும் போதுதான் அவருமே நான் சாக போற வயசுலனாலதான் என்கிட்ட இந்த மாதிரி கேள்வி வைக்கான்னு அவருமே திருப்பி கேட்காரு. அப்பதான் ஹீரோவும் அதெல்லாம் கிடையாது சும்மா ரேண்டமா தான் கேட்டேன்னு அவனும் கொஞ்சம் பாசமா பேசும்போது தான் அவரும் படிக்கிறது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு அவங்கிட்ட சொல்லிட்டு இவரை மீறிய அவரோட பேரை சுன்சேலும் படிக்க வைக்கணும்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு அவனோட அம்மா ரூமுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இப்ப அடுத்த நாள் வந்து சுன்சோல் வந்து ஒரு ஆள் கொலை பண்ணிட்டான்னு சொல்லி நியூஸ் பூரா பேசிட்டு இருப்பாங்க. அப்படி இதை பார்த்து இவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகும் போதான் நம்ம ஹீரோ மட்டும் இதை நம்ப மாட்டான். அப்பதான் இவனை பாக்குறதுக்காக அந்த போலீஸுமே அங்க வர்றாரு. அதுக்கப்புறம் அவரும் கடைசி இவன் தானே சுன்சேல பார்த்து பேசினதுன்னு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும் போது தான் இவன் அந்த ஹன்னியோட ஆளுங்க கூட அவன் கடைசி அங்கிருந்து போறதை மட்டும் தான் பார்த்தான்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோவும் செய்யன் கிட்ட இவன் அவன் கொலை பண்ணதை நம்புறானா இல்லையான்னு கேட்கும் போது அதை பத்தி அவனுக்கு தெரியான்னு செய்யன்னு சொல்லுவான். ஆனா ஹீரோக்கு வந்து கண்டிப்பா அவன் கொலை பண்ணிருக்க மாட்டான்னு அவனுக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அதனால இவனை சப்போர்ட் பண்றதுக்காக அடுத்த நாள் செய்யணும் அவங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு விஷயத்த சொல்றான். நிறைய கேங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க பண்ண கொலைய மைனரா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மேல வேணுக்குன்னு அந்த பழியை தூக்கி வைப்பாங்கன்னு. ஏன்னா அப்பதான் அந்த கேஸ் வந்து ரொம்ப நாள் நீண்டு போகாம சீக்கிரமா பரவாயில்ல அவங்களால ரிலீஸ் ஆக முடியும். அதனால கூட யாரோ பண்ண கொலைய அந்த சுன்னியல் மேல போட்டிருக்கலான்னு இங்க செய்யணும் சொல்லும் போது ஹீரோக்கு அதா இருக்கும் சான்ஸ்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். அப்படி அவனும் கிளாஸ் முடிஞ்சு திருப்பி ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கும் போதுதான் அங்க அந்த சுன்னியலோட ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்டு வந்து கொலை பண்ணல வேற ஒரு ஆளு தான் கொலை பண்ணதுன்னு அவன் கண்ணில் பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்லுவான். அப்பதான் பின்னாடி வந்து ஒருத்தன் அடிச்சுட்டு நீ எல்லாருக்கிட்டையும் போய் உண்மையை சொல்லிட்டு இருக்கியான்னு அவனை வந்து அடிச்சு போடலான்னு போயிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரோவும் இவனை காப்பாத்துறதுக்காக அவனை ஒரே ஒரு பஞ்சு தான் பண்ணுவான். அதுலயே அவன் இந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்காடான்னு சொல்லி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான். அப்படி அடுத்த நாள் நம்ம ஹீரோவுமே இவன் சொன்ன விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொல்லும் போதுதான் அவங்க எல்லாருமே அவன் சொன்னான்னு சொல்லி நீ நம்புறியாடான்னு இவங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் நம்பாம இருப்பாங்க. ஆனா நம்ம லீஜன் வந்து ஹீரோ சொல்றானா கண்டிப்பா நம்பித்தானு அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோமே இவங்க எல்லாருமே அப்பனா கண்டிப்பா நாங்களும் நம்புறோன்னு இவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ நம்புவாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அப்படின்னு அந்த சுன்சேல எப்படி காப்பாத்தலான்னு இவங்கெல்லாம் பிளான் பண்ணும் போதுதான் நம்ம ஹீரோ வந்து கண்டிப்பா அந்த கொலகாரனோட கத்தி அந்த ஹன்னியலோட அடியாளுங்க இருக்கிற அந்த பில்டிங்ல தான் இருக்கும்னு இவங்கெல்லாம் பிளான் பண்ணி அதை எடுக்கிறக்க போறாங்க. அப்படி ஹன்னியலோட அடியாளுங்களுக்கு எல்லாமே ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. அப்படி அதெல்லாம் இவங்க எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ணி கடைசியில நம்ம ஹீரோவும் லீஜனும் ஜீவும் கூட்டிட்டு அங்க போகும்போதுதான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து நம்ம செய்யணும் ஹீரோன் இவங்களும் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இவங்களுக்குள்ள கனெக்ஷன் வந்து அவங்க காதில் இருக்கிற ப்ளூடூத் மட்டும்தான். அப்படி ஒரு வழி அவங்க 3 பேருமே இங்க இருக்கிற 3 பேரோட பேரை சொல்லி அவங்க நை சொல்ல போகும்போதுதான் ஸ்டார்டிங் இவ்வளவு ஈஸியா இருக்குன்னு சொல்லி இவங்கெல்லாம் சிரிச்சு உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்களுமே ஒரு செகண்ட் இவங்க நிக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து நீங்க என்ன படிக்க வந்திருக்கியான்னு அவங்க எல்லாம் இவனை பார்த்து கலாச்சி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஜஸ்ட் இது ஒரு ஃபண்ணுனால நல்ல வேலை தப்பிச்சிட்டோன்னு சொல்லி அவங்க அங்க இருந்து போறாங்க. ஏன்னா இங்க மாட்டிக்கிட்டா இங்க ஃபுல்லா அந்த ஹன்னியலோட ஃபைட்டர்ஸா இருக்காங்க. அதனால கண்டிப்பா இவங்களால தப்பிக்கவே முடியாது. அப்படி ஒரு வழி இவங்களும் உள்ள போகும்போதுதான் இன்னைக்குன்னு பார்த்து வெளியே இருந்த நிறைய பேக்கப் ஃபைட்டர்ஸ் எல்லாம் அந்த இடத்துல கூட்டம் கூடி இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம வந்த விஷயம் கண்டிப்பா செஞ்சுதானு இவங்களும் அந்த எவிடன்ஸை கண்டுபிடிக்காக சீக்கிரட்டா அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த கூட்டத்துல சுன்சேலுமே இருக்கான். இதே நேரம் இவங்களெல்லாம் சேஃபா இருக்காங்களான்னு பாக்கறதுக்காக வெளியே இருந்து அவங்களும் ட்ரோன் விட்டு அதெல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி செய்யணும் ஹீரோனும் கூட அங்க ஹன்னில் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கலாம் பார்த்து அவன் அந்த அப்பப்பயே இவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். அப்படி பேசி முடிச்ச அப்புறம் இவங்க இருக்கிற இடத்துக்கு தான் அவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்கன்னு அவங்களுமே ப்ளூடூத் சொல்லி சொல்லும் போதுதான் இங்க இவங்க இதை பார்த்து பயந்து போய் அவங்க என்ன லிஃப்ட் போகாம நம்ம இருக்கிற இடத்துக்கு வர்றாங்கன்னு இவங்கெல்லாம் அப்ஸ்டேர்ஸுக்கு போவாங்க. ஏன்னா லிஃப்ட் வந்து கம்ப்ளைண்டா இருக்கு இப்ப, அதனால சீக்கிரமா சரியாக்குன்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசி போயிட்டு இருக்கும் போதுதான் அதுல ஃபைட்டரா இருக்கிற ஒருத்தன் வந்து மேல நம்ம சத்தம் கேட்குன்னு சொல்லி அவன் டோப்புக்கு போய் பார்க்கலான்னு சொல்லி அங்கிருந்து போறான். அப்பதான் இதை கேட்டு
கேட்டு ஜீவும் தோப்புக்கு போய் வேணா லூசான்னு சொல்லி நாங்க செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கோண்டா முண்டோன்னு இங்க வந்து லீஜன் கிட்ட பேசிட்டு இருப்பான். ஆனா இப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஹீரோ மட்டும் இவங்க கூட வராம அவன் தான் டோப்பு போய் சத்தம் போட்டிருப்பான். அப்படி அதுல ஒரு ஃபைட்டரும் மேல சத்தம் சொல்லி அவனை வந்து பார்க்கும்போது தான் ஹீரோ வந்து இவன் பார்க்காம இருக்கிறதுக்காக அவன் அதுக்கும் மேல போய் அப்படியே ஒளிஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் அவன் அங்கிருந்து போகும்போது தான் அவன் போறதுக்கு முன்னாடி இந்த டோரை வந்து லாக் பண்ணிட்டு போயிடுவான். அதனால நம்ம ஹீரோவால இங்க இருந்து அதுக்கப்புறம் வெளியவே போக முடியாது. இதுக்கப்புறம் ஹன்னியலும் அங்க வந்திருக்கிற பசங்களுக்கு முன்னாடி எல்லாம் போய் அந்த சுன்சோலை பிடிச்சு நிறுத்தி இனிமே இவன் நம்மள ஒரு ஃபேமிலின்னு அவங்க எல்லாருக்குமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு கட்டு நிறைய பணம் எடுத்துட்டு இவனோட தாத்தாவோட ஆபரேஷனுக்கு வந்து யூஸா இருக்கும்னு சுன்சோலுக்கு அதை வந்து கிஃப்டா கொடுப்பான். ஏன்னா அந்த கொலையாளிக்கு பதிலா இவன் ஜெயிலுக்கு போறதுனால. அதே நேரம் இங்க இவங்களுமே அந்த ட்ரோன் வழி நம்ம ஹீரோ மாட்டிட்டு இருக்க பார்க்கும்போது தான் எப்படியாச்சும் அவனை தப்பிச்சு போக சொல்றாங்க. ஆனா அவன் என்னன்னா இந்த டோர் வந்து லோக் ஆயிருக்குன்னு சொல்லுவான். அதே நேரம் ஹீரோ எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் அந்த எவிடன்ஸ் எடுக்கலான்னு போகும்போது தான் இவங்களை வந்து அங்க இருக்கிற பையனுமே பாத்துருவான். அப்பதான் லீஜனும் அவன் பாத்துக்கிறான்னு சொல்லிட்டு இவளை வந்து ஃபர்ஸ்ட் அந்த கத்தி எடுக்கிறதுக்காக அங்க இருந்து அனுப்பி வைக்கான். அப்பதான் வெளியே இருந்து பாக்குற நம்ம செய்யணும் போலீஸ் எதுக்கட இங்க வந்தாருன்னு இவன் வந்து போன்ல பேசிட்டு இருப்பான். ஏன்னா போலீஸ் வந்து சுன்சோல் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே இவங்க வந்து அந்த எவிடன்ஸை கண்டுபிடிக்கணும். அதனால ஹீரோ சீக்கிரம் போக சொல்லும் போது அவன் அந்த டோர் உடைச்சாவது உள்ள போயிடணும்னு அவன் அங்கிருந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இதே நேரம் லீஜன் அவங்ககிட்ட இருந்து சரியான அடி வாங்கி அவங்ககிட்ட இருக்க அந்த ப்ளூடூத் கனெக்ஷனுமே உடஞ்சு போயிடும். ஆனா இங்க ஜீவும் யாருக்கு தெரியாம அந்த எவிடன்ஸ் எடுத்துட்டு போலான்னு நினைக்கும் போது அந்த ஃபைட்டர் ஆளுமே அந்த இடத்துக்கு வர்றான். இதை பார்த்து அவளும் பயந்து ஒளிஞ்சிருக்கும் போதுதான் நல்ல வேலைக்கு அவன் பார்க்கலன்னு சொல்லி இவன் ரொம்ப சைலண்ட் அப்படியே இருப்பா. ஆனா அவன் வந்து இவன் இருக்கிறது தெரிஞ்சு வச்சு ஏன்னா அவன் கால்லயுமே அவன் சேஃப்டிக்காக கேமராலாம் வச்சிருந்திருப்பான். அதனால கீழே இருக்கிற இவளை பார்த்துட்டு இங்க என்னடி பண்ற செல்லன்னு அவளை பார்த்து வந்து கேட்பான். அதே நேரம் இங்க சுன்சோலோட தாத்தாவா தான் காமிக்காங்க. இப்ப அவரை பாத்துக்கிற வந்து அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அதனால தாத்தாவும் என்னோட பேர எங்கன்னு இவங்க கிட்ட கேட்கும் போது இவங்க 2 பேருமே அவன் வந்து படிக்கிறக்க வேற இடத்துக்கு போயிருக்கான்னு இவர்கிட்ட வந்து அந்த உண்மையை வந்து சொல்ல மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுமே ஒருவேளை அவன் இல்லாட்டி நாங்களே அவங்கள பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே அவங்களோட ஃப்ரெண்டை பத்தி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஏன்னா ஹீரோ அவனோட டீமோட இந்த பிரச்சனைலாம் சால்வ் பண்ணிடுவான் தான் இவங்க கவலை இல்லாம இங்க சேஃப்டியா இருக்காங்க. ஆனா இப்ப இவங்களுக்குமே அது வந்து கில்ட்டியா இருக்கு. ஏன்னா இவங்களோட ஃப்ரெண்டை காப்பாத்த நம்ம ஹீரோ அனுப்பி வச்சுட்டு அவங்க லாபத்துல மாட்ட வச்சுட்டாங்க. அதனால தாத்தா வந்து சுன்சோல ஒரு கொலைகாரனை பார்க்க கூடாது, அவன் படிச்சு ரிச் ஆகாட்டியும் அவர் நல்ல பையனாத்தான் தாத்தா முன்னாடி தெரியணும்னு இவங்க 2 பேரும் அவங்களோட ஃப்ரெண்டை சப்போர்ட் பண்ணலான்னு அங்கிருந்து போறாங்க. இதே நேரம் ஜீவும் அந்த ஃபைட்டர் கிட்ட இருந்து அவ தப்பிச்சு போகும்போதான் இன்னொருத்தன் கிட்ட வந்து மாட்டிக்கிடுவா. அப்படி இவங்க 2 பேருக்கிட்டுமே அவளும் சண்டை போட்டு தப்பிச்சு ஓட நோக்கும் போதான் இவனுமே இந்த அளவுக்கு நீ ஃபைட் பண்ணி தெரிஞ்சிருந்தா உன்னை ஓட விட்டுருக்க மாட்டேன்னு அவனும் ஜீவம் வந்து அடிச்சு போட்டுறான். அப்படி அதுல அவளும் மயக்கம் போட்டு விழுகும் போதான் இங்க நம்ம ஹீரோ வந்து இன்னுமே அந்த டோரை உடச்சிட்டு வெளியே போக முடியாம அவனை அங்கேயே மாட்டிக்கிட்டு இருக்கான். அப்பதான் அதே நேரம் டீச்சர் வந்து இவனுக்கு ஃபோன் போடுறாங்க. அப்படி அவங்களும் இவன் இப்போ எங்க இருக்கான்னு கேட்கும் போது அவனுமே வீட்டில் இருக்கான்னு டீச்சர் கிட்ட இருந்து போய் சொல்றான். அப்பதான் அவங்களும் இவனுக்கு தந்த ஒரு நோட்ஸ்ல எரர் இருக்குன்னு சொல்லி அவன் அந்த பேஜ் எடுக்க சொல்லும் போதுதான் இவன் வந்து கேர்ஃபுல்லா இவனோட பேக்கை கொண்டு வந்திருப்பான். அதனால அவனு பேக்ல இருந்து அந்த புக் எடுக்கலான்னு போகும்போதான் அது வந்து அங்கிருந்து கீழே விழுந்துருது. அப்பதான் இது அந்த கொலை பண்ண ஆளோட தலையிலே வந்து விழுகும். அப்படி அந்த ஆளு மேல பார்க்கும் போது நம்ம ஹீரோ வந்து பதுங்கிடுவான். அதுக்கப்புறம் அவனும் அந்த ஆளு போயிட்டா இல்லன்னு பார்க்கும் போதுதான் அங்க அந்த 2 பேருமே நம்ம ஜீவோ தூக்கிட்டு போறது வந்து பார்க்கான். இதுலயே அவனும் டீச்சர் நான் அப்புறமா ஃபோன் போறேன்னு சொல்லிட்டு அவன் ஜீவோ காப்பாத்துறதுக்காக அந்த டோரை உடைக்கலான்னு போறான். அப்படி இவன் என்ன பண்றான்னு சொல்லி இங்க செய்யணும் அவளும் பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அந்த ட்ரோனை வந்து மின் வந்து ஷூட் பண்ணி அவன் கையில இருக்கும். அப்படி அவனும் இது யார் இதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போது இங்க இவங்க 2 பேருமே நம்ம இப்பயே போய் அவங்களை காப்பாத்தி ஆகணும்னு இவங்க 2 பேரும் சண்டை போறதுக்காக கிளம்புறாங்க. அப்படி அந்த ஃபைட்டரும் ஜீவோ கூட்டிட்டு அங்கிருந்து போலான்னு நினைக்கும் போதுதான் இவனை போக விடாம யாரா ஃப்ரெண்ட்ல வந்து நிக்கான். அப்படி அது யாரும் நமக்கு இப்ப காமிக்கல. இதே நேரம் போலீஸும் சுன்சோல வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போதான் போலீஸ் ஆஃபீஸருமே உண்மையிலே இவன் தான் கொலை பண்ணானான்னு சொல்லி அவரும் திருப்பியும் கேட்டுட்டு இருக்காரு. அப்பதான் இவனுமே நினைச்சு பார்க்கான் இவன் வந்து இந்த கொலையை ஏத்துக்கிட்டா சீக்கிரமாவே ஒரு லாயரை வச்சு ஹன்னில் இவன் வந்து ரிலீஸ் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் இவங்களோட ஃபேமிலியை ஜாயின் பண்ணா இவனுக்கு லைஃப் டைம் நல்ல வேலை கிடைக்கிற மாரி அவனு செஞ்சு தரான்னு சொல்லுவான். அப்படி இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவனோட தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக இவன் தான் கொலை பண்ணான்னு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட சொல்லிட்டே இருப்பான். ஆனா அவருக்கு வந்து உண்மை தெரியும் கண்டிப்பா இவன் அந்த கொலை பண்ணலேன்னு. அதனால எதை சொல்றா இருந்தாலும் கடைசி ஒரு வாட்டி யோசிச்சு சொல்லிக்குவானு அவருமே திருப்பி கேட்கும் போது இவனுக்கு என்ன சொல்றன்னு தெரியாம அப்படியே சைலண்டா இருப்பான். அப்பதான் இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த சீனை காமிக்காங்க. இப்ப அந்த ஃபைட்டருக்கு முன்னாடி நிக்கிறது சுன்சோல் தான். ஏன்னா அவன் இந்த கொலையை ஏத்துக்கிறாம இப்ப ஹீரோ ஹெல்ப் பண்றதுக்காக வந்திருக்கான். அப்படி அவன் அந்த ஃபைட்டர் அடிச்சு போலான்னு பார்க்கும் போது இவனால வந்து அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணவே முடியாது. ஏன்னா இவன் வந்து அவனை விட ஸ்ட்ராங். அப்பதான் அவனும் அவன் கூட சுத்துற அந்த 2 பேர் எங்கடான்னு இவனு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கும் போதுதான் அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே அங்க வந்துட்டு நாங்க வந்துட்டோம்டா சுன்சோல்னு சொல்லி இவங்க 2 பேருமே ஹெல்ப் பண்றதுக்காக போறாங்க. இதே நேரம் ஜீவும் மயக்கத்துல நெஞ்சு வைக்கும் போதுதான் அவங்க 3 பேருமே அவங்க கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து இவளை நைஸா அந்த எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு இருப்பான்.
இருப்பா. அப்பதான் அவனுமே அவங்க 3 பேரை அடிச்சு போட்டு சொன்சியலை பார்த்து உன்னோட நல்ல வாழ்க்கையை நீயே கெடுத்துக்கிட்டியாடான்னு அவனை பார்த்து திட்டிகிட்டு இருப்பான். அப்பதான் போலான்னு நினைச்ச ஜீவு வந்து யாரோடா பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறேன்னு அவ அங்கிருந்து கெட்ட வார்த்தையில் திட்டிகிட்டு இருப்பா. இதே நேரம் இங்க லீஜுன்னு அவனை வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ரொம்ப நேரம் இவங்க சண்டை போகுது. ஆனா ஒரு வேளையே கடைசியில இவன் ஒரு மாசான கிக் பண்ணி அவனை அப்படியே நாக் அவுட் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் இங்க ஜீவோட ஹெல்ப்பால இவங்க 4 பேருமே அந்த ஃபைட்டரை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்னதான் ஃபைட் பண்ணாலும் அவ இவங்களோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அதனால இவங்களுமே எப்படி இவன் வந்து அடிச்சு போலான்னு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஜீவோ வந்து இந்த 4 கண்ணு சைக்கு எப்படி தப்பிச்சான்னு அவங்களுமே நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவனு மாசா அந்த கதவையை உடைச்சு போட்டு இவங்களை காப்பாத்துறதுக்கு அங்க வந்துகிட்டு இருக்கான். அப்படி இதை பார்த்து அவனுமே நீ தான் அந்த 4 கண்ணு சைக்காவானு நம்ம ஹீரோ பார்த்து டம்மி ப்ரூஸ்லின்னு சொல்லி கலாய்க்கான். அப்பதான் ஹீரோவும் எவ்வளவு தைரியம் தான் ப்ரூஸ்லியா கலாய்ப்பேன்னு அவன் ஓடி வந்து இவங்களோட சண்டை போடுறான். அப்படி இவங்க ஃபைட்ல நம்ம ஹீரோவும் அவனோட மாஸ்டர் சொல்லி தந்த தடை செய்யப்பட்ட ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்றான். அப்படி அதுலயே அவனு வாயிலிருந்து ரத்தம் வந்து அப்படியே படுத்துக்கிடுவான். இதை பார்த்து இவங்க எல்லாரும் ஷோக் ஆகும் போதுதான் நம்ம ஹீரோக்கு எத்தனை ட்ரிக்கா தெரியும்னு இவனை வந்து அவங்க எல்லாரும் புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சொன்சல் கிட்ட இனிமே நம்ம ஒன்னா ஸ்கூலுக்கு போலான்னு சொல்லும் போது அவனு சிரிச்சுக்கிட்ட என்னால வர முடியுமான்னு அவனும் இதுவரை செஞ்ச விஷயத்துல நினைச்சுக்கிட்டு சொல்லுவான். அப்பதான் அதே டைம் ஜீவு அந்த எவிடன்ஸ் எடுத்துக்கிட்டு உன்னை படிக்கத்தானே கூப்பிடுறான், அதை செய்ய கூட உன்னால முடியாதா, இவ்வளவு நேரம் ஹன்னியல் சொல்ற கெட்டது எல்லாமே யோசிக்காம செஞ்சுட்டு இருந்த அப்படின்னு இவனை பிடிச்சு திட்டும் போது அவனுக்கு சிரிப்பு வரும். அப்பதான் சண்டை எல்லாம் முடிஞ்ச அப்புறம் செய்யணும் ஹியூனும் எங்கடா ரவுடிங்கன்னு சொல்லி அங்க இருந்து ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் வீட்டுக்கு போன அப்புறம் இன்னும் வாங்கடான்னு இவங்க எல்லாரும் அவங்கள பார்த்து சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் நான் ஒரு விஷயத்தை மறந்துட்டேன்னு சொல்லி அவன் அங்க இருந்து ஸ்பீடா கிளம்பும் போதான் இதே நேரம் இங்க போலீஸ் ஆஃபீஸருமே அந்த உண்மையான கொலையாளியை வந்து பிடிச்சிருவாரு. அப்படி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கும் போதான் அவன் வந்து அப்ப அந்த சுன்சல் வந்து ஏமாத்திட்டானு இந்த போலீஸ் வந்து அடிக்கலான்னு வரான். அப்பதான் பின்னாடி இருந்து நம்ம ஹீரோவும் ஒரே அடியில் இவன் வந்து மைக்கடை வச்சிருவான். இதை பார்த்து போலீஸ் ஷாக் ஆயிருக்கும் போதான் என்னோட நோட் புக் வாங்குறதுக்காக வந்தேன்னு அவனும் போலீஸை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படி ஒரு வழி இந்த பிரச்சனையும் முடியும் போதான் அப்படி அடுத்த நாள் இருந்து இவங்களும் ஸ்டடி குரூப்புக்கு இன்னுமே தான் வேலைன்னு சொல்லி இவங்களுக்கு வரப்போற மிட் டைம் எக்ஸாமுக்கு எல்லாருமே நல்லா ஸ்டடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு வழி இவங்களோட எக்ஸாம் முடியும் போதான் இங்க இவங்க எல்லாருமே ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஹீரோ தவிர இங்க எல்லாருமே ஒரே ஆன்சர் தான் சூஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி செய்யணும் அவங்க சூஸ் பண்ண ஆன்சரை சொல்லும் போதான் நம்ம ஹீரோ இதை பார்த்து கவலையில அப்ப கண்டிப்பா என்னோட ஆன்சர் தப்பா தான் இருக்கும்னு அவன் வந்து ரொம்ப சேடா ஃபீல் பண்ணுவான். அப்பதான் செய்யணும் அவங்க எல்லாருக்கிட்டையுமே என்னோட ஆன்சர் தான் கரெக்டா இருக்கணும்னு இல்லைன்னு அவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டு இருப்பான். ஆனா ஹீரோக்கு வந்து இங்க ரொம்ப அப்செட்டா இருக்கும். ஏன்னா எக்ஸாமோட ரிசல்ட் வரும் போதும் அதேமாரி எக்ஸாம் முடிஞ்ச அப்புறம் இவன் வந்து ரொம்ப மூட் அவுட் ஆயிடுவான். அதனால அவனோட அம்மாவுமே அந்த நாட்களில் மட்டும் அவனை டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்கன்னு இந்த விஷயத்துல டீச்சர்கிட்ட சொல்லிட்டு அவன் இப்போ எங்கன்னு சொல்லி டீச்சர்கிட்ட விசாரிக்காங்க. அப்பதான் அவங்களுமே அவன் கிளாஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸோட எங்க வெளியே சுத்த போயிட்டான்னு அவங்களுமே ஃபோன் போட்டு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோட அம்மாவுக்கு வந்து சரியாயிருச்சு. ஆனா அவங்க இப்போ வந்து ஹீரோ பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவால அவனோட பவரை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்படி அவனு எக்ஸாம் முடிஞ்சதுனால ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே சுத்த போகும்போதான் அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ மட்டும் ரொம்ப மூட் அவுட்டா இருப்பான். அப்படி இவங்க எல்லாருமே பஞ்சிங் கேம் விளையாடும் போதுதான் நம்ம ஹீரோ வந்து அந்த மிஷினை வந்து உடைச்சிடுவான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே அங்கிருந்து தப்பிச்சு வரும் போதுதான் இவங்க எல்லாம் அந்த ஆள்கிட்ட தேவையில்லாம திட்டு வாங்கி பைசா எடுக்க வந்துருச்சுன்னு இவங்க எல்லாரும் புலம்பிட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம ஹீரோ அவங்ககிட்ட சோரியாக்கும் போதுதான் அவங்க வந்து இதெல்லாம் ஹீரோ தான் கிடையாது, இந்த பஞ்சிங் கேம் ஐடியா தந்து லீஜன் தானு எல்லாரும் அவனை படி திட்டிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மட்டும் கவலையில் இருக்கிற பார்த்துட்டு ஹியூனும் எக்ஸாம்ல நல்லா அட்டன் பண்ணாதனாலதான் இவன் கவலையில் இருக்கானான்னு கேட்பா. அப்பதான் இவனோட சிச்சுவேஷன் எல்லாருக்குமே புரிஞ்சு போயிடும். இருந்தாலும் எக்கு தப்ப ஆன்சர் சூஸ் பண்ணா கூட இவன் வாங்கின 10 மார்க் கூட நல்லா வாங்கிருக்கலான்னு அவங்க எல்லாருமே பேசும் போதான் செய்யும் இதை பார்த்து நீங்க எல்லாம் ரேண்டமா வேணா ஆன்சர் சூஸ் பண்ணிருப்பீங்க, ஆனா காமின் அவன் படிச்சதை வச்சு அவன் தன்னாலே சால்வ் பண்ணி தான் 10 மார்க் வாங்கினான்னு அவன் வந்து ஹீரோ சப்போர்ட் பண்ணி பேசுவான். இதனால இவங்க எல்லாருமே ஆச்சரியத்துல ஓ அதனாலதான் நீ மார்க் கம்மியா வாங்கியிருக்கியான்னு அவங்களுக்கு அப்பதான் புரியும். ஏன்னா மத்தவங்கள சும்மா ரேண்டமா தான் ஆன்சர் செலக்ட் பண்ணிருப்பாங்க. அப்படியே ஹீரோவை விட நிறைய மார்க் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க ஹீரோ அப்செட் ஆகிருக்கிற பார்த்து செய்யணும் அவனுக்கு ஒரு மோட்டிவேஷன் பண்றான். நம்ம ஒரு வெறும் பாத்திரத்துல தண்ணி சூடாக்குனா அது சும்மா ஹீட் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால அந்த தண்ணி ஹீட் ஆகி பபிள்ஸ் வர்ற வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பார்க்க முடியாது அவனு சொல்லும் போது இவங்க எல்லாரும் இவன் இப்ப என்னதான் சொல்ல வர்றான்னு சொல்லி அவங்க எல்லாம் மண்டை குழம்பு போயிருப்பாங்க. அப்பதான் அவனு சொல்லி புரிய வைக்க இந்த தண்ணி சூடாக்குற மாரி தான் இவங்க போற எஃபோர்ட்டும், அதாவது ஸ்டார்டிங்ல இவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஒண்ணுமே தெரியாது. ஆனா இவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா அந்த தண்ணி சூடாகி பபிள்ஸ் வர்ற மாரியே இவங்க எஃபோர்ட்டுக்கும் நல்ல மார்க் கிடைக்கும்னு ஹீரோ வந்து மோட்டிவேட் பண்ணுவான். அப்பதான் இந்த டைலாக் கேட்டு அவனுக்கு அது ரொம்ப ஆறுதலா இருக்கும். அப்படி இதே டைம் தான் சொன்சேலோட தாத்தா வந்து சீரியஸான சிச்சுவேஷன் இருக்காருன்னு இவங்களுக்கும் தெரிய வருது. அதுக்கப்புறம் இவங்களுமே ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும் போதுதான் அவரோட கடைசி ஆசையை இவர் இதுவரை படிச்சுட்டு இருந்த எக்ஸாம் வந்து ஒரு வாட்டியாச்சும் எழுதி பார்க்கணும் தான். அதனால ஹீரோ கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அவர் ஆன்சர் எழுத வைக்கும் போதுதான் இதே நேரம் மூஞ்சி ஃபுல் அடி வாங்கிட்டு சொன்சேல் அவனோட தாத்தா பார்க்கறக்கா அங்க வர்றான். ஏன்னா வர்ற வழியில அந்த ஹன்னிலோட நிறைய அடியாளுங்க வந்து இவனை வந்து அடிச்சிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் தாத்தா கடைசியா பார்க்கலான்னு இவனும் உள்ள வரும்போது அவர் வந்து இப்ப எக்ஸாம் எழுதிட்டு இருக்காருன்னு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லுவாங்க. அப்படி கடைசி
கடைசியாக சந்தோஷமாக அவர் ஆசைப்பட்ட மாரி அந்த எக்ஸாம் எழுதிட்டு அவர் வந்து இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவனோட தாத்தாவோட கடைசி ஆசையை அவரை மாரியே சாகிற வரைக்கும் இவனும் படிக்கணும்னு சுன்சில் கிட்ட சொல்ல சொன்ன விஷயத்த எல்லாமே நம்ம ஹீரோ அவன்கிட்ட இப்போ எடுத்து சொல்கிறான். அதுலேயே அவனும் ரொம்ப இமோஷனலாக அவனோட தாத்தா நினச்சி அழுதுகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு வந்து இவங்க எல்லாரோட ரிசல்ட் வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்களே சும்மா கால்குலேட் பண்ணி தான் அந்த ரிசல்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்படி இவங்க எல்லாருமே நம்ம எல்லாரும் ரேங்க் இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னு சந்தோஷத்தில் இருக்கும்போது ஹீரோவும் கவலையில் இருப்பானான்னு சொல்லி இவங்க எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அப்போதான் அவனும் ரொம்ப ஹாப்பியாக நான் ஒரு 10 ரேங்க் முன்னாடி வந்துட்டேன்னு இவங்களெல்லாம் பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்படி ஒரு வழியாக நம்ம ஹீரோட முயற்சிக்கு வந்து அவனுக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதனால் இவங்க எல்லாரும் இங்கே ஹாப்பியாக இருக்கும் போது தான் இங்கே டீச்சரும் இதான் பெர்ஃபெக்டான டைம்னு ஹன்னியூலுக்கு ஆப்போசிட்டாக வந்து டிசிப்ளின் கமிட்டி வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அப்படி வேணமாச்சு தப்பு பண்ணான்னு தெரிய வந்துச்சுன்னா அவட வந்து ஸ்கூலில் விட்டு அனுப்பிடுவாங்க. அதனால ஸ்கூலுக்கு முன்னாடி இந்த நோட்டீஸ் எடுத்து ஒட்டி வைக்கும் போது பசங்க எல்லாருமே டிசிப்ளின் கமிட்டியில் ஹன்னிலோட பேர் இருக்கான்னு எல்லாரும் ஷோக்காக இருப்பாங்க. அப்படி அதே நேரம் அவன் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரும்போது தான் சுன்சிலும் டிசிப்ளின் கமிட்டியில் இப்போ வேலை பார்க்கறனால கார் வந்து உள்ளெல்லாம் போகக்கூடாது, இவன் இங்கே நிறுத்திட்டு நடந்தா போனேன்னு சொல்லுவான். அதனால ஹன்னிலும் கொஞ்சம் கோவத்தில் வெளியே வந்து இங்கே நடக்கிறலாம் பார்த்துட்டு அவனும் சைலண்டாக உள்ள போகிறான். அப்போ தான் பின்னாடி இருந்து லீஜன் இவங்க எல்லாருமே என்னப்பா ஃபஸ்ட்டு நடந்து போறியான்னு இவங்க எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்படி என்னமா சின்ன பிரச்சனை வந்தேன்னா உன்னை இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்கன்னு அவங்க எல்லாரும் சொல்லும் போது தான் இங்கே இதை கேட்கும்போது அவனுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இதேமாரி அந்த பார்க்கோட அம்மா இவனுக்கு ஆப்போசிட்டாக டிசிப்ளின் கமிட்டியில் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அப்படி அந்த மீட்டிங் நடக்காமல் இருக்கிறதுக்காக அவன் அந்த டீச்சரே கொலை பண்ணியிருப்பான். அதாவது பார்க்கோட அம்மா கொண்டது இவன் தான். அப்படி அந்த ஒரு ஃபைட்டில் தான் பார்க்கோட வயிற்றுலையும் குத்து வாங்கியிருப்பான். அப்படி இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவனும் போன வாட்டி பண்ண மாரியே இந்த வாட்டி இந்த டீச்சரையும் கொண்டுடலான்னு இவன் வந்து பக்காவாக பிளான் பண்ணி வைக்கான். அப்படி அன்னைக்கு நைட்டு வந்து டீச்சரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது தான் பின்னாடியே ஒருத்தன் ஸ்பீடாக பைக்கில் வர்றான். இதை பார்த்து இவங்களும் அப்படியே பயந்தவங்க தான் அது வேற யாருமே இல்லை, அது நம்ம பார்க்கு. ஏன்னா அவனுக்கு இப்போ டீச்சர் இந்த மீட்டிங் நடத்துறதுனால இவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு நான் வந்து சொல்லுவான். ஏன்னா இதேமாரி முன்னாடி அவனோட அம்மா அந்த மீட்டிங் ஹன்னிலுக்கு எதிராக வச்சதுனால தான் அவங்கள வந்து கொண்டுட்டான். அதனால் இவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு அவனை வந்து இப்போ வான் பண்ணும் போது தான் அவங்களுமே இவனோட அம்மாவை கொண்டது ஹன்னில் கிடையாதுலன்னு அவங்க அரஸ்டான அவனை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் அவனும் அதெல்லாம் அந்த ஹன்னில் கீழே வேலை பார்க்குற அடியாளு தானே இவனும் கடைசியாக வந்து நான் அவங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன்னு இவங்களை வந்து சேஃபாக இருக்க சொல்கிறான். இதே நேரம் ஸ்கூலோட சேர்மேனே ஹன்னியலோட அப்பா தான். அதனால வைஸ் பிரின்சிபலுமே மேக்ஸிமம் நம்ம ஹன்னியில வெளியே அனுப்ப தான் சான்ஸ் இருக்குன்னு அவருமே பயந்து சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா இது வந்து பிரின்சிபல் எடுத்த டிசிஷன், இவரால் கூட ஒன்றும் செய்ய முடியல. அதனால இப்போ ஹன்னியலோட அப்பா கிட்ட சோரி கேட்டு இருக்கும் போது தான் அந்த இடத்துக்கு ஹன்னியலுமே வந்துட்டு நீங்க சொல்ல வேண்டியல சொல்லிட்டீங்கன்னா முதல்ல இங்கிருந்து கிளம்புங்கன்னு வைஸ் பிரின்சிபல் அங்கிருந்து அனுப்பி வைக்கேன். அப்பதான் அவனோட அப்பாவுமே இவனுக்கு என்னமாச்சும் ஐடியா இருக்கான்னு கேட்கும் போது அவனு இந்த பிரச்சனை நான் பாத்துக்கிறப்பான்னு அவன் வந்து கவலைப்படாம இருக்க சொல்லுவான். அப்படி ஃபர்ஸ்ட் இவனோட நோக்கமே டீச்சரை கொலை பண்ற கிடையாது, எப்படியாவது இந்த மீட்டிங்கை அவங்களாலே கேன்சல் பண்ண வைக்கத்தான் இவன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதனால அடுத்த நாள் வந்து இவனோட அந்த பில்டிங் பக்கத்துல நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஃபைட் பண்ணது எல்லாமே இவங்க வந்து சோஷியல் மீடியா மொத்தம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டுருவாங்க. அதனால ரிப்போர்ட்டர்ஸும் நிறைய யூடியூபர்ஸ் எல்லாமே நீங்க தான் பசங்களை சண்டை போட்டிங்களான்னு எல்லாருமே ஸ்கூல் முன்னாடி வச்சு இவங்களை கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால இவங்களுமே என்ன நடக்குன்னு தெரியாம அங்க இருந்த பற்றி ஸ்கூலுக்கு போகும்போதான் வைஸ் பிரின்சிபலுமே கோவத்துல ஒழுங்கு மரியாதை ஹன்னியலோட டிசிப்ளின் கமிட்டி மீட்டிங்கை வாபஸ் வாங்கினா இந்த பிரச்சனை இதோட நிறுத்திக்கலாம்னு சொல்லுவாரு. ஒருவேளை அவனோட மீட்டிங் கேன்சல் பண்ணாட்டி நம்ம ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் இதே பெட்டிஷனை போட்டு அவங்களையுமே ஸ்கூல்லேருந்து வெளியே அனுப்ப சொல்லுவார். அதுக்கப்புறம் கடைசியாக இப்போ இந்த ஸ்டடி குரூப் மேலே கெட்ட பேர் வந்ததுனால இனிமேல் ஸ்டடி குரூப் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. அப்படி இந்த நியூஸை கேட்டு இவங்க எல்லாரும் கவலையில் இருக்கும் போது தான் டீச்சருமே இந்த பிரச்சனை அவங்க சால்வ் பண்ணிக்கிறாங்கன்னு கொஞ்ச நாளைக்கு இவங்களை வந்து சண்டை போடாமல் சைலண்டாக இருக்க சொல்லுவாங்க. அப்படி முக்கியமாக நம்ம ஹீரோ கிட்ட தான் என்னதான் தப்பு நடந்தாலும் அவனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற சொல்லுவாங்க. அப்படி இவங்களும் டீச்சர் கிட்ட பேசிட்டு வெளியே வரும்போது தான் நம்மளால டீச்சரோட வேலையும் போக போகுதுன்னு இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கும். அப்போ தான் திடீர்னு கிளாஸ் இருக்கிற எல்லா பசங்களுமே அங்கிட்டு இங்கிட்டு சண்டை போட்டு அந்த ஆப்பிள் இவங்க ரேங்க் வந்து இன்க்ரீஸ் பண்ண நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா இதுவுமே ஹன்னிலோட வேலை தான். அப்படி பசங்க எல்லாருமே சண்டை போடும் போது அதில் ஒரு பையன் வந்து செயின் மேலே மில்க் எடுத்து தெரியறான். அப்போ அதை இவனை பார்த்து செய்யனுக்கு ரொம்ப ஷோக்காக இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோக்கு முன்னாடி செய்யன் வந்து அவனோட ஃப்ரெண்டாக தான் பார்த்துருப்பான். ஆனால் அவனை ஒன்னா அடிச்சா நான் வந்து ரேங்க்ல இன்க்ரீஸ் ஆயிடலான்னு அவன் இப்போ செய்யனை பார்த்து சண்டைக்கிறவும் இவன் கண்டுக்கிறாம ஃபீல் பண்ணி அங்கேருந்து போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனை ஆறுதல் படுத்துறதுக்காக பக்கத்தில் போய் பேசும்போது தான் செய்யனுமே ரொம்ப யோசிச்சுக்கிட்டு ஒருவேளை நம்ம இவ்வளோ பண்ணிட்டும் இந்த ஸ்கூல் பழைய மாரி தான் இருக்க போகுதுன்னா அப்போ நம்ம பண்ணெல்லாம் வேஸ்ட்டு தானே அவன் வந்து இங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அப்போ தான் ஹீரோவும் அப்படிலாம் கிடையாது, நம்மளால இங்கே படித்து நல்ல வேலையை போக முடியும்னு அவனு சொல்லும் போது அவனு ரொம்ப கன்ஃபியூஸாக ஒருவேளை நம்ம சொசைட்டி
சொசைட்டியை இந்த ஸ்கூலு மாரி இருந்து என்ன பண்ணுறதுன்னு அவனு ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போது தான் இவனோட அப்பா கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. அப்படி அடுத்த செகண்டே அவனும் ரொம்ப டென்ஷனாக அவனோட அப்பா பார்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்புறான். இதே நேரம் இவங்க குரூப்லேயே ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதனால ஹீரோ அவன் அப்பயே ஸ்டடி குரூப் போய் பார்க்கும் போது தான் இங்கே ஹன்னியில் மின்னு உட்காந்துக்கிட்டு இவங்க எல்லாருமே முதல்ல அந்த டீச்சர்கிட்ட பேசி புரிய வச்சு அந்த மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ண சொல்கிறான். அப்படி இதெல்லாம் கேட்டு இவங்களுக்கும் கோவம் வந்தாலும் ஹன்னிலுமே பக்கத்தில் வந்துட்டு நீங்களாம் ஸ்டடி குரூப் வச்சு படித்தாலும் உங்கள் ட்ரீமை வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்களான்னு அவள் இவங்களெல்லாம் கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா அவன் இந்த ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே நல்ல வேலையும் கொடுத்து அவங்கள அடியால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கான். அதனால ஹீரோ இந்த மாரி படித்து முன்னேறலாம் மறந்துருன்னு அவனு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்படி இவங்க போன அப்புறம் அங்கே நிறைய பசங்க வந்து இந்த ஸ்டடி குரூப்பை இல்லாமக்க பார்க்காங்க. அப்போதான் அந்த மின்னுமே இப்போதைக்கு உங்கள் ஸ்டடி குரூப்பை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு அவங்க எல்லாரும் இவங்க முன்னாடியே அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு சரியான கோவம் இருந்தாலும் டீச்சர் சொன்ன மாதிரியே இவனோட கோவத்தில் இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இதே நேரம் செய்யணும் அவனோட அப்பா பார்க்குறக்க போகும்போது தான் அவர் வந்து வேலை பார்க்குற இடத்துல என்னோட மகன் வந்து ஒரு பொறுக்கி இல்லைன்னு சொல்லி அவங்க கூடல வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. ஏன்னா இந்த வீடியோ வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆயிருச்சு. அப்படி தன்னோட மகன் வந்து ஒரு நல்ல பையன்னு கூட வேலை பார்க்குறவங்க கூட சண்டை போடும் போது தான் இதை பார்க்குற செய்யணுக்கு அப்போ தான் உண்மையிலேயே அவனோட அப்பா காமிக்கிற பாசம் வந்து அவனுக்கு வந்து புரிய வருது. அதுக்கப்புறம் அவனுமே அவனோட அப்பாவை கூட்டிட்டு வெளியே போய் பேசுகிறான். அப்போதான் அவரும் உண்மையிலே அந்த வீடியோவில் இவன் சண்டை தான் போட்டான்னு கேட்கும் போது அவனு ஒரு ஃப்ரெண்டை ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கே போனேன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவனுமே இனிமே நீங்கள் தனியாக கஷ்டப்பட தேவையில்லை, நானும் ஸ்கூல்லாம் விட்டுட்டு உங்க கூட வேலைக்கு வர்றப்பான்னு அவனு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அப்ப அதை இவங்க ரெண்டு பேசிட்டு இருக்கிறது அங்க இருக்கிற நம்ம ஹீரோ கேட்டுறான். அப்படி இவனு மட்டும் கிடையாது பிரச்சனை, இவங்க எல்லாருமே அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படி ஜியோ பார்த்து எல்லாருமே இவனோட தம்பி ஒரு கொலைகாரன், இவளும் அந்த மாதிரி ஆக போறாளான்னு இவங்க எல்லாருமே தப்பா பேசும்போது தான் இவனு கோவத்துல கெட்ட வார்த்தையே பேச மாட்டான்னு சொல்லிட்டு இவ அடிக்கடி அவ தான் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அவளும் நம்ம ஜியோ வந்து ஆறுதல் படுத்தும் போது தான் இதே நேரம் இவளை கூட்டிட்டு போறதுக்காக அவளோட பேரண்ட்ஸுமே அங்க வந்துருவாங்க. அப்படி ஹியோன் அங்கிருந்து போகும்போது இவ வந்து இவளோட பேரண்ட்ஸ் மிஸ் பண்ணுவான். அப்படி இங்க லீஜுன்னு பாத்தீங்கன்னா என்னடா ஸ்டடி குரூப்ல ஆளையே காணும்னு அவனு நிறைய மெசேஜ் அனுப்பி பார்ப்பான். ஆனா யாருமே ரிப்ளை பண்ண மாட்டாங்க. இதனால அவனும் இதோட நம்ம ஸ்டடி குரூப் முடிஞ்சு போயிடாதுன்னு எல்லாருக்கிட்டையும் கேள்வி கேட்கும் போது தான் எவனுமே ரிப்ளை பண்ண மாட்டான். அதனால அவனும் லைட்டா ஃபீல் பண்ணியிருக்கும் போது தான் இங்க ஹீரோ அந்த மெசேஜ் எல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு வந்து ரிப்ளை பண்ணலான்னு போறான். ஆனா இவனுக்கும் என்ன அனுப்புறதுன்னு தெரியாம கடைசியில டைப் பண்ண மெசேஜ் எல்லாமே அவன் கடைசி வரை டெலிட் பண்ணிட்டே இருப்பான். அப்பதான் டக்குன்னு நம்ம செய்யணும் அந்த குரூப்ல இருந்து லெஃப்ட் ஆனது இவங்க வந்து பார்க்காங்க. அதனால ஹீரோக்கு லீஜனோட மெசேஜை பார்த்து அதுக்கப்புறம் ரிப்ளை பண்ணவே தோணாது. ஏன்னா செய்யணும் இப்ப இவங்க ஸ்டடி குரூப்ல இருந்தே போயிட்டான். அப்படி அது என்ன பிரச்சனைன்னு இவனு யோசிச்சு பார்க்கும் போதான் இன்னைக்கு ஸ்கூல்ல நடந்த சண்டையில அவன் இந்த சொசைட்டி இந்த ஸ்கூலுமே தான் இருக்குன்னு அவன் அதை பத்தி ஃபீல் பண்ணதில்ல இவன் நினைச்சு பார்ப்பான். அப்பதான் இவன் இப்படி சாப்பிடாம இருக்கிற பார்த்து அவனோட அம்மாவுமே இவனுக்கு என்னமாச்சும் பிரச்சனை இருக்கான்னு கேட்கும் போது அவனு ஸ்டடி குரூப் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது அம்மான்னு அவனுக்கு ரொம்ப படிக்க ஆசையா இருக்குன்னு சொல்லுவான். அப்பதான் அவனோட அம்மா இவனை எதுக்கு அந்த ஸ்கூல்ல திருப்பி படிக்க வைக்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இவன் இதுக்கு முன்னாடி இருந்த விட இந்த ஸ்கூல்ல ரொம்ப ஹாப்பியா இருந்தான்னு அவனை பத்தி உள்ள விஷயம் எடுத்து சொல்றாங்க. அதனால ஹீரோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு என்ன சிச்சுவேஷன் இருந்தாலும் அதுல இருந்து நாங்க முன்னேறி வருவோன்னு இவன் திருப்பியும் கான்பிடென்ட் ஆயிடுறான். இதே நேரம் டீச்சருமே ஹன்னியோட பெட்டிஷன் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கு வந்து பிரின்சிபல் சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. அவர் இந்த ஸ்கூலே இப்படிதான், அதனால உங்களுக்கு இதுக்கு தேவையில்லாத பிரச்சனைன்னு அவருமே இதை வந்து வாபஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. அதனால இதெல்லாம் நினைச்சு பார்த்து டீச்சரும் இவங்களோட ஸ்டூடெண்ட்ஸையும் காப்பாற்றணும்னு அவங்க ஹன்னியோளுக்கு வச்சிருந்த பெட்டிஷனை டெலீட் பண்றதுக்காக போறாங்க. இதே நேரம் நம்ம ஹீரோவும் ஸ்டடி குரூப் கண்டிப்பா அழியாதுன்னு சொல்லி அந்த பசங்கெல்லாம் நாசம் பண்ணி வச்சுட்டு போனதை இவன் வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் டீச்சருமே இவன் ஹெல்ப் பண்றதுக்கு அங்க வர்றாங்க. இதை பார்த்து அவன சந்தோஷத்துல டீச்சர் கூட ஒன்னா சேர்ந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே இப்ப அடுத்த நாள் ஆகுது. இங்க செய்யணும் விடிய காலையிலேயே இனிமே அவனோட அப்பாவுக்கு பதில் அவன் தான் வேலை பார்க்க போறான்னு அவன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு வரும்போதுதான் பின்னாடி நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்துட்டு நானும் இங்க தான் ஒர்க் பண்ண போறேன்னு இவன் கூட சேர்ந்து வேலை பார்ப்பான். அப்படி செய்யணும் இவனை பார்த்து நீ எதுக்கடா இங்க படிக்காம வந்திருக்கேன்னு கேட்கும்போது நீ படிக்க போனாதான் நானும் படிக்க போவேன்னு ஹீரோ அவன் கூட ஒட்டிக்கிட்டு இருப்பான். ஆனா இங்க வேலை பார்க்கறது நம்ம செய்யனோட நிறைய நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டு இருப்பான். அப்படி செய்யணும் நிறைய வெயிட் தாங்க முடியாம அவன் மேல இருக்க நிறைய சிமெண்ட் பேக்கெட்டை கீழே தள்ளி விடும் போதான் ஹீரோ அதை பார்த்து மாசா அதை எல்லாமே கேட்ச் பண்ணிடுறான். அப்படி இவங்க எல்லாருமே நல்ல வேலை யாருக்கும் நாளேன்னு நம்ம ஹீரோ பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருக்கும்போது செய்யணும் மேல இருந்துகிட்ட உனக்கு என்னதான்டா தேவைன்னு சொல்லி அவன் இங்க இருந்து போக சொல்றான். அப்பதான் ஹீரோவும் நான் அவங்க கூட ஒன்னா காலேஜ் போக தான் ஆசைப்படுறேன்னு இவனுமே விடாமுயற்சியா போராடிட்டு இருப்பான். அப்பதான் செய்யணுமே பக்கத்துல வந்து நீ என்ன பண்ணாலும் நான் படிக்க மாட்டேன்டான்னு சொல்லி நம்ம ஹீரோ திட்டும் போது ஹீரோவும் கோவத்திலையும் பக்கத்துல வர்றான். இதை பார்த்து அவனும் பயத்துல நம்மளையும் மத்தவங்களுமே அடிச்சிருவானான்னு இவன் அப்படியே மிரண்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் கூட நீ ஏன்டா படிக்கலன்னு சொல்ற, நம்ம ஒன்னா படிச்சு காலேஜுக்கு போலான்னு அவன் வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அப்பதான் இவனுக்கு போன மூச்சு திரும்பி வருது. அதுக்கப்புறம் அவனும் நம்ம ஹீரோ சேர்ல பார்த்துலாம் சிரிப்பு வந்துட்டு கடைசியில் அவனு இவன் கூட படிக்க வரன்னு ஒத்துக்கிடுவான். அப்பதான் ஹீரோ சந்தோஷத்துல அப்படின்னு இப்பயே போலான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கான். இதே நேரம் செய்யனோட அப்பா வேலை பார்க்க வரும்போது தான் இவனு வேலை பார்க்குற நேரத்துல எங்க போறான்னு செய்யனை பார்த்து வந்து கேட்பாரு. இதே டைம் ஹீரோ அவனுக்கு பதிலாக பேசலாம் வரும்போது அதுக்கு முன்னாடி செய்யணும் தைரியமா அவங்க அப்பா கிட்ட இந்த மன்னிப்பு
அனுப்பி விட்டுட்டு அவனுக்கு இப்போ படிக்க தான் ஆசைன்னு சொல்லுவான். அதனால படிச்சு முடிச்ச உடனே இந்த கடனெல்லாம் அடைக்கிறதுக்காக அவன் கண்டிப்பா ஒரு நல்ல வேலையை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடான்னு சொல்லுவான். அப்படி இதை கேட்டு அவரோட அப்பாவும் ரொம்ப டச் ஆயிடுவாரு. ஏன்னா அவர் வந்து இப்போ மாரிலாம் கிடையாது. அப்படி இவங்களுக்குள்ளேயே ரொம்ப இமோஷனல் அட்டாச்மெண்ட் வரும்போது தான் ஹீரோமே அவனோட அப்பாவை பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம செய்யும் இதை விட டபுள் பில்டிங் வாங்கிடுவான்னு அவன் சந்தோஷமா சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஹியூவனோட வீட்டுக்கு போய் அவளை கூப்பிடலான்னு பார்க்கும்போது இங்க அவளோட பேரண்ட்ஸுமே இவளோட அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு வேற ஸ்கூலுக்கு மாத்தலாம் தான் இருப்பாங்க. அப்பதான் எல்லாருக்குமே நம்ம செய்யனோட மார்க்கை பார்த்து தான் அப்படி ஆடி போவாங்க. அதனால இங்க இவனோட மார்க்கை காமிச்சிட்டு டாப்பரே இருக்கும்போது நீங்க இது கவலைப்படுறீங்கன்னு அவங்க எல்லாருமே ஹியூவனோட பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் அவங்களும் என்னதான் இருந்தாலும் நாங்க வேற ஸ்கூலுக்கு மாத்தலாம்னு நினைச்சிட்டோன்னு அவங்க டிசிஷன்ல உறுதியா இருக்கும் போது செய்யும் டக்குன்னு இந்த ஸ்கூல்ல இருந்து உங்களுக்கு வேற எந்த ஸ்கூல் அட்மிஷன் தருவாங்கன்னு அவன் அப்படியே உண்மையை போட்டு உடச்சிடுறான். அதனால அவனுமே நீங்க மட்டும் ஹியூவன் எங்க ஸ்கூல்லயே படிக்க வச்சா அவளும் என்ன மாதிரி டாப்பர் ஆயிடுவான்னு இவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அப்படி ஒரு வழி அவங்களும் இவங்களோட கேரக்டர் பிடிச்சு போய் முக்கியமா இதுக்கு ப்ளூபெரி வாங்கியிருக்கேன்னு கேட்கும் போது ஹீரோவும் ப்ளூபெரி சாப்பிட்டா தான் படிக்கிறதுக்கு பிரெயின் நல்லா ஒர்க் ஆகும்னு அவங்கள மொத்தமா இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஹீரோனால சிரிப்பே அடக்க முடியாது. அப்படி கடைசி இவங்க 3 பேரும் திருப்பி ஒன்று சேர்ந்த அப்புறம் ஜீவோவை கூப்பிட்றதுக்காக போறாங்க. அப்பதான் அவனு ஸ்டடி குரூப்ல இப்ப இல்லாதனால அவன் வந்து சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்த்துட்டு இருப்பா. இதை பார்த்து ஹியூவனும் நீ என் கூட காலேஜுக்கு படிக்க வராட்டி அப்புறம் நிறைய பேர் என்ன ரேக் பண்ணுவாங்கன்னு அவ வந்து டிஸ்டன்ஸ்ல இருந்து இவளை இமோஷனல் அட்டாச் பண்ண பார்த்துட்டு இருப்பா. அப்படி ஜீவன் இவளை கண்டுக்கிறான் போகும்போது தான் அவளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு காலேஜ் போய் என்ன பாய் ஃப்ரெண்ட் வந்துருச்சுன்னா நீயும் கூட இருந்தா தானே சேஃப்டியா இருக்கும்னு அவளுமே வந்து இன்டெரக்டா கூட்டுக்கிட்டு இருப்பா. அப்பதான் அவளும் காலேஜுக்கு போனா மட்டும் என்ன மாரி ஜெயிலுக்கு போன பிரதர் வச்சுக்கிட்டு ஒரு அனாதைய யார் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிடுவாங்கன்னு இவளும் ஹியூவன் கிட்ட சொல்லுவா. அப்பதான் அவளும் இதை கேட்டு நீ எதுக்கு அப்படி நினைக்க, உனக்கு ஜெயிலுக்கு போன தம்பி இருந்தாலும் நீயும் ரொம்ப பொறுப்பா தனியா வாழ்ந்து காமிக்கலையா, அப்படி இந்த மாதிரி நினைக்கிற நிறைய பசங்களும் இருப்பாங்க. அதனால அவன் உனக்கு பெர்ஃபெக்டான சாய்ஸ் அப்படின்னு இவளும் சொல்லவுமே அவள் அப்படியே மொத்தமா இம்ப்ரெஸ் ஆயிடுவா. அப்பதான் பின்னாடி இருந்து நம்ம ஹீரோ செய்யணும் அப்படி நான் ஸ்டடி குரூப் இப்போ ஓகே ஆயிடுச்சுன்னு அவங்க அங்கே சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதே நேரம் இங்க லீஜனும் என்னடா ஸ்டடி குரூப்ல யாரையும் காணும்னு அவன் திருப்பியும் குரூப் எடுத்து பார்க்கும் போது தான் இங்க செய்யணும் திருப்பி குரூப்ல வந்துருவான். இதை பார்த்து அவனு சந்தோஷத்துல நீ எதுக்கடா லெஃப்ட் ஆனேன்னு சொல்லி அவன் வந்து சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பான். அப்படியே இப்போ அடுத்த நாள் ஆகுது. இங்க டீச்சர் வைஸ் பிரின்சிபல் கிட்ட வந்து இவங்க கண்டிப்பா ஹன்னிலுக்கு ஆப்போசிட்டா வச்ச பெட்டிஷனை கேன்சல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இதனால அவர் சரியான கோவத்துல அப்படின்னா ஸ்டடி குரூப் போனாலும் பிரச்சனை இல்ல, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் போனாலும் பிரச்சனை இல்ல, நீங்க அவன் மேல வச்சிருக்கிற பெட்டிஷன் தான் முக்கியமானு இவருமே கோவப்பட்டு பேசும்போது தான் அவங்களுமே இந்த ஸ்கூலுக்கு மாத்தம் வரணும்னா இவங்க வேலை விட்டு போனாலும் அது பண்ணித்தானுன்னு அவங்க வந்து கான்ஃபிடண்டா பேசுவாங்க. இதனால அவருக்கு வந்து சரியான கோவம் வருது. அப்பதான் இங்க மாசா ஸ்டடி குரூப் திரும்பி வந்துட்டோண்டான்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு என்ட்ரி காமிச்சு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எப்படியாவது ஹன்னியூல அந்த டிசிப்ளின் கமிட்டி மீட்டிங் வந்து கூட்டே வந்தாகணும்னு. அதனால இவங்க ஸ்கூலை விட்டு போனாலும் பிரச்சனை இல்லைன்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ சொல்லும் போது அவங்க எல்லாருமே அதுக்கு வந்து ஒத்துக்கிறாங்க. அப்படி இவங்க எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது தான் இதை கேட்ட சுன்சோல் வந்து இந்த மீட்டிங்ல வராம இருக்க ஹன்னியூல் யாரை வேணாலும் கொலை பண்ணுவான்னு அவன் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். அப்படி இதுக்கு முன்னாடி அந்த பார்க்கோட அம்மா மீட்டிங் அரேஞ்ச் பண்ணப்போ அதை நடக்காம இருக்க அவன் அந்த டீச்சரே வந்து கொலை பண்ணிட்டான். அப்படி இந்த விஷயத்துல இவங்கிட்ட போட்டு உடைக்கும் போது தான் இதை கேட்டு இவங்க எல்லாருமே ஷோக்கா ஒரு மீட்டிங் நடக்காம இருக்கிறதுக்காக டீச்சரே கொலை பண்ணிட்டானு இவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு கேட்காங்க. அப்பதான் சுன்சேலுமே இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கான் ஆக்சுவலி அவனுக்கு இது வந்து ஒரு ஸ்கூலு கிடையாது, அவன் உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு ராஜ்யம். அதனால அவன் நினைச்ச மாரி எல்லாம் நடக்கணும்னு அவன் ஆசைப்பட்டுக்கிட்டு இருப்பான். அப்படி அவனோட ராஜ்யத்திலேயே அவனே டிசிப்ளின் கமிட்டியில கூட்டு வந்தா அவன் பார்த்துட்டு சும்மா இருப்பானான்னு இவன் வந்து சொல்லி புரிய வச்சுட்டு இருக்கா எல்லாரையும். அப்பதான் இதை கேட்டு எல்லாருமே அப்படின்னா அந்த ஹன்னில் அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஹன்னில் அட்டாக் பண்ணலான்னு இவங்க எல்லாருமே ஒரு ஐடியா சொல்றாங்க. இதை கேட்டு செய்யணும் அப்படி நம்ம அட்டாக் பண்ண போனா டீச்சருக்கு நம்ம ஆபத்து வந்துருன்னு அவனு வேண்டான்னு சொல்லும் போது தான் கடைசியில ஹீரோவும் செய்யன்னு சொல்ற கரெக்ட்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையுமே சண்டைக்கு போறதுக்கு பதிலா அந்த மீட்டிங் நடந்து முடிகிற வர டீச்சருக்கு நம்ம ப்ரொடெக்ஷனா இருக்கலான்னு இவங்க ஹீரோட பிளான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இதே நேரம் டீச்சரும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும் போது தான் அவருமே இதனால் இவங்க லைஃபுக்கு என்னமாச்சு பிரச்சனை வந்துடாதான்னு அவர் வந்து கவலைப்பட்டு இருப்பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த டீச்சர் இறந்த விஷயம் எல்லாம் இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இருந்தாலும் இவங்களால அதை ப்ரூவ் பண்ண முடியல. அதனால டீச்சர் இதுல இருந்து பின்னாடி போறது நல்லதுன்னு அவருமே வார்ன் பண்ணும் போது டீச்சருமே அதெல்லாம் மீடியான்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த மீட்டிங் போவாட்டி என்னோட ஸ்டடி குரூப்ல இருக்க பிள்ளைங்க எல்லாருமே ரவுடி பசங்கன்னு முத்தர குத்திடுவாங்கன்னு இவங்க கண்டிப்பா அவங்களுக்காவது போகணும்னு உறுதியா இருப்பாங்க. அப்படி டீச்சர் அங்கிருந்து திரும்பி வீட்டுக்கு வரும்போது தான் திடீர்னு அந்த வைஸ் பிரின்சிபல் ஃபோன் போட்டு இவங்கள இருந்து நேர்ல பாக்குறதுக்காக கூப்பிடுறான். ஏன்னா நாளைக்கு இது வந்து மீட்டிங் நடக்க போகுது, அது நடக்காம இருக்கணும்னா டீச்சரை வந்து கொலை பண்ணி ஆகணும். ஏன்னா மீட்டிங் கேன்சல் ஆகிறதுக்காக அண்ணில் நிறைய ட்ரை பண்ணிட்டான், அது ஒண்ணுமே யூஸ் ஆகல. அதனால இன்னைக்கு நைட்டு ஸ்கூல்ல வச்சு டீச்சரை தீர்த்து கட்டலாம் தான் அவன் வந்து பிளான் பண்ணியிருக்கான். அதனால இந்த வைஸ் பிரின்சிபலும் டீச்சர் அங்க கூட்டிட்டு வர்றதுக்காக இவர் வந்து அந்த ஸ்கூல்ல நடக்கிற உண்மை எல்லாமே இவங்க கிட்ட அந்த டீட்டெயில சொல்றாருன்னு டீச்சர் வந்து கூப்பிடுறான். இருந்தாலும் டீச்சரும் அந்த வைஸ் பிரின்சிபலை நம்ப முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு சேஃப்டிக்கு போலீஸ் ஆஃபீஸருமே அந்த ஸ்கூல் கிட்ட வந்து கூட்டு போறாங்க. அப்ப அது அவருமே என்னதான் பிரச்சனை நடந்தாலும் எனக்கு ஒரு லிமிட் வரது அவங்களை சப்போர்ட் பண்ண முடியும்னு அவருமே வார்ன் பண்ணிட்டு இருக்காரு.
இருந்தாலும் டீச்சர் அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு அவங்க வைஸ் பிரின்சிபலை பார்க்கறக்காக ஸ்கூலுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களுமே அவன் பேசலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவன் இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிறது அண்ணில் மட்டும் கிடையாது, அவனோட அப்பாவுமேனு அவங்கள பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அப்போ இதெல்லாம் கேட்டு டீச்சரும் அவன் வந்து மகனை வளர்க்கானா இல்லை கேங்ஸ்டரை வளர்க்கானான்னு இவங்களும் அந்த வைஸ் பிரின்சிபல் பேச எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு வழியா அவங்கள ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் அங்கேருந்து போகலான்னு நினைக்கும் போது தான் திடீர்னு லைட் எல்லாமே ஆஃப் ஆயிடுது. அந்த லைட் ஆஃப் ஆன டைம் பார்த்து வைஸ் பிரின்சிபல் பயந்தடிச்சு அங்கேருந்து ஓடி போகிறான். ஏன்னா இவங்களை நம்ப வச்சு இங்கே மாட்டிக்க வைக்கிறது தான் அவனோட பிளானு. அப்படி அந்த ஹன்னியூல அவங்க எல்லாம் டீச்சரை கொல்றதுக்கு முன்னாடியே அந்த வைஸ் பிரின்சிபல் அங்கே தப்பிச்சு போயிடுவான். அதுக்கப்புறம் டீச்சர் அங்கேருந்து வெளியே போகலான்னு நினைக்கும் போது தான் ஹன்னியில் அவனோட பேக் ஆஃப் ஃபைட்டர்ஸ் எல்லாருமே இவங்களை வந்து சுற்றி வளைச்சிருவாங்க. அப்படி அவனும் டீச்சரை கொல்றதுக்கு முன்னாடி கையில் இருக்கிற எவிடன்ஸ்லாம் தந்துருங்கன்னு அந்த மின்னும் பக்கத்துல இருந்து கேட்கும் போது தான் இதை பார்த்து மற்ற பசங்களும் அந்த டீச்சர் இருக்கிற மரியாதை கொடுக்க குட்ரி ஃபோனுன்னு சொன்னா தரப்போறா அப்படின்னு இவங்கெல்லாம் கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. அப்படி டீச்சரும் பயத்திலேயே இப்போ ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையுமே இவங்க கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. அப்பதான் அவனும் இந்த ரெக்கார்டிங் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவனுமே அந்த போனை வாங்கி வச்சுக்கிறான். அப்பதான் இதெல்லாம் பார்த்து டீச்சரும் நீங்க இப்ப என்ன ஹேட் பண்ண போறீங்களான்னு அவங்களுமே கேட்கும் போது தான் அண்ணிலுமே பக்கத்துல இருந்து அப்ப இதுக்கு முன்னாடி செத்த டீச்சர் வந்து வெறும் பொய்யான நியூஸ் நீங்க நினைக்கீங்களான்னு அவனுமே அவங்கள பார்த்து கலாய்ச்சி பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்து டீச்சரும் இவனுக்கு அந்த லாஸ்ட் சான்ஸ் தர்றேன்னு சொல்லும் போது இவங்க எல்லாருக்குமே அப்படி சிரிப்பு வருது. அப்பதான் அவனுமே பக்கத்துல வந்து இங்க சான்ஸ் நீங்க எனக்கு தரல, நான் தான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் தர்றேன், இப்பே இந்த மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டா இவங்களை வந்து உயிரோட விடுவான்னு சொல்லுவான். ஆனா அவங்க அப்பயுமே இவன் இப்படிலாம் செஞ்சுட்டு இருந்தா போலீஸ் என்ன பார்த்துட்டு சும்மா இருக்குமான்னு இப்ப இந்த இடத்துக்கு போலீஸ் வர்றதா இவனை சொல்லி இந்த பயன்படுத்துவாங்க. அப்ப நமக்கே ஒரு விஷயம் தெரிய வரும், இவங்க வந்து இந்த போனை நம்பிலாம் அந்த வைஸ் பிரின்சிபலை பார்க்க வரல, இவங்க ட்ரெஸ்ல ஒரு ஹிடன் கேமரா இருக்கும், அதுல எல்லாமே இப்ப ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. அப்படி போலீஸ் ஒரு அரை மணி நேரத்துல டீச்சர் திரும்பி வராட்டி அவரும் உள்ள வருவார்னு சொல்லியிருப்பாரு. அதனால இப்ப அவரும் டீச்சரை பார்க்கலான்னு தான் பின்னாடி இருந்து ஹன்னியலோட அப்பா வந்து அவருக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அப்படியே படுக்க போட்டுருவான். அப்படி இதை நினைச்சு இங்க ஹன்னியலுமே அந்த வெளியே இருக்கிற போலீஸை பத்தி பேசிங்களான்னு இவங்க எல்லாருமே டீச்சர் அட்டாக் பண்ணலான்னு போறாங்க. அப்பதான் டீச்சருக்குமே புரிஞ்சு போகுது இன்னும் இவங்க கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு. அப்பதான் திடீர்னு அங்க இருக்கிற ரேடியோ சிஸ்டத்துல ஒழுங்கு முறையா டீச்சரை விட்டு போங்கடா நாதாரி பசங்களான்னு ஹீரோன் வந்து அங்க இருந்து கெட்ட வரதில் திட்டிட்டு இருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான் இந்த மீட்டிங் முடிகிற வர டீச்சரை ஃபாலோ பண்ணி ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு. அதனால அவங்க எல்லாருமே இப்போ மாசா டீச்சர் ஹெல்ப் பண்றதுக்காக நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப இதை பார்த்து அவங்க எல்லாருமே இந்த 10ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களும் அவங்கள வந்து ஹெல்ப் பண்ண போறாங்கன்னு அவங்க எல்லாம் கலாய் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப இதை பார்த்து அவங்களும் வேலையை பார்த்துட்டு போங்கடான்னு இவங்க எல்லாம் அங்க இருந்து ஆட்டிடியூட் காமிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி லீஜனும் இந்த பசங்களை அடிச்சுட்டு தான் பாக்கி வேலைன்னு அவன் சண்டே கிளம்பும் போதான் ஹீரோ வந்து நாங்க சண்டையை பாத்துக்கிறோம், நீ டீச்சரா பத்திரமா இங்க கொண்டு போன்னு அந்த பொறுப்பை வந்து அவங்ககிட்ட கொடுக்கான். அப்பதான் அவனு ஹாப்பியா அப்ப இங்க இருக்கிறதுல என்னத்தை நீ நம்புறியான்னு அவன் அப்படியே ரொம்ப எக்ஸைட் ஆயிடுறான். அப்பதான் ஜீவும் இன்னுமே அவனை கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு இவங்க எல்லாருமே மற்றவங்களை ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அந்த சான்ஸ்ல லீஜனும் செய்யணும் டீச்சரை கூட்ட அங்கே போயிட்டு இருக்கும் போது தான் அங்க இவங்களுக்கு முன்னாடியே அந்த மின் துப்பாக்கியோட வந்து நிற்கான். அப்போ இதை பார்த்து செய்யும் முன்னாடி வந்து இவனை நான் பாத்துக்கிறேன் நீங்க போய்க்கோங்கன்னு லீஜன் வந்து டீச்சரை கூட்டு போக சொல்றான். அப்படி இதை பார்த்து மின்னுக்கு வந்து சிரிப்பா வருது. இருந்தாலும் லீஜன் நம்ம செய்யணும் நம்பிக்கிட்ட அவன் டீச்சரை கூட்டு அங்க இருந்து போறான். அப்படி ஒரு வழி அவனும் தப்பிச்சு போயலாம் நோக்கும் போதான் இங்க வந்து சின்ன வயசுல அவனை காப்பாத்துன அந்த ஃப்ரெண்ட் வந்திருக்கான். அப்படி இவனை பார்க்கும்போது அவன் கடைசியா உன்ன மாரி ஒரு கோலையில என்னோட ஃப்ரெண்டா இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுல ஞாபகம் வருது. அதனால அவனுமே இப்ப டீச்சரை பார்த்துட்டு நீங்க பத்திரமா இங்க இருந்து போங்கன்னு சொல்லி அவங்கள வந்து அனுப்பி வைக்கான். இதே நேரம் இங்க ஹன்னிலுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவன் நினைச்சா அந்த டீச்சரை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கலாம், இருந்தாலும் அவங்களோட ஹீரோ கூட ஃபைட் பண்ணது அவனுக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு அவன் வந்து ஹீரோ கூட சண்டை போட ரெடியா இருக்கான். அப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையுமே ஒரே மாரி ஈக்குவலா இருக்கு. இதே நேரம் லீஜன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம்னு நினைக்கும் போது அவனும் என்னோட ஹன்னியலுக்கு ஆப்போசிட் நின்றுட்டு என்கிட்ட நட பேச்சுன்னு லீஜனை போட்டு அடிச்சு விழுக்கிறான். ஏன்னா இவன் வந்து அவன் இப்போ ஒரு ஃப்ரெண்டாவே பாக்குற கிடையாது. இதே நேரம் இங்க சொன்சியலும் ஜீவோ எல்லாமே அவங்க கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இவங்களை விட அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அப்படி இங்க எல்லாருமே சண்டை போட்டு இருக்கும் போது தான் செய்யன் வந்து அந்த மின்ன பார்த்து பயந்து ஒளிஞ்சுக்கிறான். அப்பதான் அவனு துப்பாக்கி எடுத்துட்டு பின்னாடி வந்துட்டு என்னை பார்த்து பயந்து ஒளியதுக்கு தான் நீ இப்படி மாசா வந்து நின்றியான்னு இவனும் துப்பாக்கி வச்சு செய்யணும் பயன்படுத்திட்டு இருக்கான். அதே நேரம் இங்க ஹீரோக்கும் ஹன்னியலுக்கும் சண்டை பயங்கரமா பத்திக்கிறது. அப்படி ஹீரோ மாரி அவனும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் போது தான் ஹன்னியல் வந்து நம்ம ஹீரோ அடிச்சு போட்டு இப்ப கூட ஒன்று டைம் ஆல இந்த மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டா உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் டீச்சரும் உயிரோட விட்டுருவேன்னு அவன் வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இந்த டைலாக் கிட்ட ஹீரோ கோவத்துல அவனை ஏத்து சண்டை ஓட்டிட்டு இருக்கும் போதான் இங்க லீஜனோட ஃப்ரெண்டு வந்து அவனை கத்தியால குத்தி கொல்றதுக்காக ரெடி ஆயிட்டான். அப்பதான் இதை பார்க்கவுமே அவனுக்கு ரொம்ப இமோஷனலா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டா பழன கூட இவன் மனசுல வைக்காம இப்ப கொல்றதுக்கே ரெடியா இருக்கான். அதனால அவனும் கவலையில நீ எதனால் இந்த மாதிரி மாறினேன்னு அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பான். உன்னைமே ஸ்ட்ராங் ஆனா நீ திருப்பி என் கூட ஃப்ரெண்ட் ஆயிருவேன் தான் நான் இந்த அளவுக்கு இப்ப ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நீ என்னோட ஃப்ரெண்டா கூட பார்க்கல இல்ல அப்படின்னு அவனு சொல்லும் போது இவனை சிரிச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டானு கத்தியாலே நம்ம லீஜன் வந்து குத்திடுறான். இதே நேரம் ஜீவும் சுன்சியலும் தனித்தனியா சண்டை போட முடியாதனால ரெண்டு பேருமே டீமா ஃபார்ம் பண்ணி இப்ப ஸ்டடி குரூப்புக்கு உங்களுக்கு சண்டை நடக்க போதுறான்னு அவங்க வந்து டீமா சண்டை ஓடிட்டு இருப்பாங்க. இதே நேரம் செய்யணும் ஷூட் பண்ணி மின்னோட துப்பாக்கியில புல்லட் வந்து முடிஞ்சு போயிடும். அப்பதான் செய்யணுமே தைரியமே வெளியே வந்துட்டு இப்போ உன்னோட புல்லட் முடிஞ்சிருச்சா தம்பின்னு அவ
அவனும் சண்டைக்கு ரெடியா இருப்பான். இதே நேரம் டீச்சருமே அந்த மெயின் டோர் பூட்டி கிடக்கிற பார்த்துட்டு அவங்களுமே உடச்சு போட்டாங்கன்னு தப்பிச்சு போறாங்க. அப்பதான் லீஜனுமே அவன் ஃப்ரெண்டா பார்த்து இவனை ஃப்ரெண்டா பார்க்கலன்னு தெரிஞ்சதுமே அவனு 2-3 பஞ்சிலேயே அவன் அடிச்சு அப்படியே படுக்க போட்டுருவான். அப்படி கடைசியா இவங்களுக்குள்ள சண்டையெல்லாம் முடிய வரும்போது தான் இங்க செயின் மட்டும்தான் இன்னும் முன்ன அடிக்க வேண்டியது பாக்கி இருக்கு. அப்பதான் அவனுமே நினைச்சு பார்க்கான் இவன் வந்து ஹீரோ சப்போர்ட் பண்றதுக்காக அவனோட அம்மா கிட்ட இருந்து ஹெல்ப் போயிட்டு இருப்பான். அப்பதான் அவங்களுமே இவனோட ஃப்ரெண்டை காப்பாற்ற நினைக்கிறதுக்காக மட்டும்தான் இவனுக்கு வந்து ஃபைட்டிங் டெக்னிக் சொல்லி தர்றாங்கன்னு சிம்பிளான 2-3 ட்ரிக் மட்டும் சொல்லி தந்திருப்பாங்க. அப்படி அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவனும் என்னதான் அடி வாங்கினாலுமே ஒப்பானனோட கண்ணை பார்த்தே இருக்கணும்னு இவன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். அப்படி இதை பார்த்து இன்னும் எவ்வளவு அடிச்சாலும் நீ வந்து தாங்கிவியாடான்னு திருப்பி அவன் அடிக்கலான்னு தான் டக்குன்னு பக்கத்துல இருந்து புக் எடுத்து அவனோட மெயின் நரம்பு இருக்கிற பகுதியில் அடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா ஹீரோடமா சொல்லி தந்த 2வது ட்ரிக் தான். அப்படி கடைசி அவனு மெயின் பாயிண்ட்ல எல்லாம் அடிச்சு முன்ன அப்படியே சாட்சி படமா தான் அவனு இந்த செயின் குட்டியை நான் தோத்து போயிட்டேன்னு அவன் அங்கிருந்து புலம்பிட்டு இருப்பான். இதே நேரம் ஹீரோ ஹன்னில் கிட்ட இருந்து நிறைய அடி வாங்கிட்டு இருக்கும் போது தான் ஹன்னிலுக்கு வந்து புரிஞ்சு இது இவன் 100% அவனோட ஃபைட்டிங் ஸ்ட்ரென்த் வந்து யூஸ் பண்ணலன்னு. அதனால அவனு ஹீரோ அடிச்சு போட்டு நீ ஏன் கூட இங்க ஃபைட் பண்ணி டைம் எடுக்கிறதுனால டீச்சரோட உயிர் வந்து சேஃப்டியா இருக்குமான்னு இவனுமே ஹீரோ கிட்ட கேட்கான். அப்பதான் அவனும் கொஞ்சம் பயத்துல அதோட மீனிங் என்ன இவனும் கேட்கும் போதுதான் இங்க டீச்சரும் வெளியே தப்பிச்சு போட நோக்கம் போதுதான் ஹன்னிலோட எல்லா பேக்கப் ஃபைட்டர்ஸுமே இவங்களை கொல்றதுக்கு அங்க வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் அவனும் இப்போ உன்னோட டீச்சரை காப்பாத்த போனா அவனோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி இவங்க கூட சண்டைக்கு விடான்னு நம்ம ஹீரோ புரிய வைக்குமே அவனுமே இன்னுமே இவங்க கூட சண்டை போட்டு யூஸ் இல்லைன்னு ஹன்னில் ஒரே பஞ்சில் வந்து அவன் வந்து தோக்கடிக்கலான்னு நினைக்கான். ஆனா மத்தவங்க விட இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் போதுதான் ஹீரோக்குமே இது ஷோக்கா இருக்கு. அப்பதான் ஹன்னிலுமே நம்ம ஹீரோட காலை உடச்சு போட்டு உன்ன மாரி ஆளுங்கெல்லாம் நிறைய ஹோப் வச்சுக்கிட்டா அதெல்லாம் தப்பான விஷயம் தம்பின்னு ஹீரோ அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருப்பான். அப்படி அவனும் ஒருவேளை நான் இந்த ஸ்கூல்ல இருந்து போனா கூட ஒன்னால இந்த ஸ்கூலை மாத்த முடியாதுன்னு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லும் போதுதான் இதை கேட்டு அவனு சரியான கோவத்துல அங்கிருந்து எந்திரிச்சு ஸ்பீடா 2-3 பஞ்சு தான் அவனை வந்து அடிச்சு போடுவான். அதுலயே ஹன்னில் மொத்தமா வந்து சாஞ்சு போயிடுவான். அப்பதான் அவனும் இந்த ஸ்கூலை நான் மட்டும் இல்ல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து மாத்தும். அப்படி அவனும் கான்ஃபிடன்ஸ் சொல்லிட்டு டீச்சரை காப்பாத்தலான்னு தான் அவன் அப்படியே மயக்கமாய் அங்கேயே விழுந்து போயிடுவான். இதே நேரம் டீச்சரும் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா மட்டும்தான் இந்த கேமராலாம் யூஸ்ன்னு சொல்லி அவங்களும் ஒரு மாதிரி பயத்துல இருக்கும் போதுதான் திடீர்னு அங்க ஹீவனும் சண்டைக்கு முதல்ல ஏன் கூட வாங்கடான்னு அவ பின்னாடி ஒரு கட்டையோட வந்து நிப்பா. அப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்காங்க. நம்ம ஹீரோ வந்து ஏற்கனவே ஒரு பேக்கப் பிளான் வந்து வச்சிருப்பான். அப்படி ஹீவனும் இதுக்கு முன்னாடி டீச்சர் ஒருத்தனை கத்தி குத்துல இருந்து காப்பாத்திருப்பாங்க. அப்படி அவன் அந்த வைஸ் பிரின்சிபல் மகன் சொல்லி எல்லாருமே இவ வந்து ஹெல்ப்பை கூப்பிட்டு இப்ப டீச்சரை காப்பாத்துறக்கா வந்து நிப்பா. அப்படி அந்த பசங்க எல்லாருமே உங்களை அடிச்சு பொழக்க போறான்டான்னு ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாருமே சண்டைக்குறாங்க. இதுலயே மெயினா நம்ம ஹியூன் தான் வாங்கடா கொப்ப மோனேன்னு அவ கண்டபடிக்கு அவங்கள திட்டிக்கிட்டே சண்டையை போவா. அப்படி ஒரு வழியா இப்ப அடுத்த நாள் அந்த மீட்டிங் நடக்கும் போது தான் இவன் வந்து ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புறதுக்காக ஆர்டர் வந்துடும். அதனால ஹன்னியில் சரியான கோவத்துல அவன் அங்க இருக்கிற டேபிள்ல எத்தி உதச்சு அங்கிருந்து ரூடா போகும்போதுதான் டீச்சருமே இதை பார்த்து உனக்கு இன்னும் திருந்துறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு அவன் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அப்ப இவனுக்கு இந்த டீச்சரை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி அவன் கொலை பண்ண டீச்சர் வந்து ஞாபகம் வருது. அதனால அவனும் கொஞ்சம் கில்ட்டி அங்கிருந்து போகும்போதுதான் அந்த இடத்துக்கு போலீஸுமே வந்துட்டு கொஞ்சம் நம்ம தனியா பேசணுமேனு அவன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிறாங்க. ஏன்னா நேற்று டீச்சர் ரெக்கார்ட் பண்ண எல்லாத்தையுமே இவர்கிட்ட இப்போ வந்து கிடைச்சிருச்சு. அதனால போலீஸும் ஹன்னியில் அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போதுதான் அந்த இடத்துக்கு ஹீரோ அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வர்றாங்க. அப்பதான் அவனுமே நம்ம ஹீரோவை பார்த்து நான் போறதுனால உனக்கு இந்த ஸ்கூலை மாத்த முடியும்னா அப்படின்னு நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான். அதுக்கப்புறம் போலீஸுமே வைஸ் பிரின்சிபல் அரெஸ்ட் பண்ணும் போது தான் அவரும் போறதுக்கு முன்னாடி சிகரெட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாரு. அப்பதான் டீச்சருமே பக்கத்துல வந்துட்டு ஸ்கூல்ல என்ன சார் சிகரெட்னு அவங்க வந்து வாங்கி வச்சுக்கிறாங்க. இதை பார்த்து பசங்களுக்கு எல்லாம் சிரிப்பு வரும். அப்படி ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போய் திருப்பி இவங்க ஸ்டடி குரூப் வந்து ஒஃபிஷியல் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்பதான் அதே நேரம் ஹன்னிலோட அப்பாவும் அவன் வந்து சீக்கிரமா ரிலீஸ் பண்றதுக்காக ஒரு லாயர் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் தொட்டு ஸ்கூல்ல இவங்க எல்லாருமே இன்னும் ஃபைட்டிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஹன்னில் ரெடி ஆக்கி வச்சு அந்த ஆப் எல்லாமே டெலிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுடி பையனுமே ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகாதான் இவளுமே சரியான கோவத்துல நீ எப்படா வெளியே வந்தேன்னு அவங்ககிட்ட சிரிச்சு பேசிட்டு இருப்பா. இதே நேரம் டீச்சரும் பார்க்கோட அம்மாவை அடக்க நடத்துக்கு போகும்போது தான் இப்ப பார்க்குமே அவனோட அம்மாவை கொலை பண்ணதுக்கு அவ இதோட ஹன்னில விட போற கிடையாது. ஏன்னா இவனுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இப்ப கிடைச்சிருச்சு. ஹன்னிலோட ஃபேமிலி பிசினஸ்ல இவனுக்கு வேலை கிடைச்ச மாரி. அதனால அவனு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இப்ப அங்க சேரக்கா போறான். இதே நேரம் இங்க இவங்க எல்லாருமே அவங்களோட ட்ரீமை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவங்க எல்லாருமே ஒவ்வொரு ட்ரீமா சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவும் அவனுக்கு வந்து காலேஜ் போறதான் ட்ரீம்னு சொல்லுவான். இதை கேட்டு இவங்க எல்லாருமே ஷோக்கா நார்மலா இப்படி எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு அவங்களும் ஹீரோ கிட்ட வேற என்ன மாச்சு இருக்கான்னு கேட்கும் போது அவனு இப்போதைக்கு ட்ரீம்னா நம்ம எதை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றோமோ அதான்னு சொல்லுவான். அதனால இப்போதைக்கு அவனோட ட்ரீம் வந்து காலேஜ் சொல்லும் போது இவங்க எல்லாரும் ஹீரோட பேச்சை கேட்டு அப்படி ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. அப்பதான் டீச்சருமே அங்க வந்து நம்ம ஸ்டடி குரூப்போட டைம் டேபிள் வந்துருச்சுன்னு அவங்களும் இங்க ஒஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணும் போது இந்த வாட்டி லீஜனோட நான் அதிகமான மார்க் வாங்குன்னு ஜீவோ அவங்க எல்லாம் அங்கிருந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் பார்த்து ஹீரோ சந்தோஷத்துல எங்க காலேஜ் என்ட்ரன்ஸ் இதோ ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்மளை பார்த்துன்னு சொல்லுவான். அப்படி இந்த ஒரு சீன்லயே நம்மளோட வெறுத்தனமான ட்ராமா இங்க வந்து முடிவுக்கு வருது. கண்டிப்பா சீசன் 2 வந்து இருக்கு. அப்படி ஒரு டைலாக்ல தான் இதை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் போறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ
பிடிச்சனால தான் கடைசி வரை பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம சேனல்லே இருக்கிறதே கொஞ்சம் வீடியோ தான். அதனால கண்டிப்பா நம்ம போட்டிருக்கிற மை டீமன் அதேமாரி வேற 2 ட்ராமாவும் போட்டிருக்கேன். அதை நீங்க கண்டிப்பா வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு 1000 பேராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணா தான் கூடி சீக்கிரமா நிறைய இதேமாரி புதிய ட்ராமாஸ் எல்லாம் போட முடியும். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இன்னும் நம்ம புதுசாக ஒரு நெக்ஸ்ட் ட்ராமாவில் பார்க்கலாம்.